ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமே சீசன் லயர் லயர் சீசன் 1 இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட், நோ கேம் நோ லைஃப், டோமோடாச்சி கேம், இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸா இருக்கக்கூடிய அனிமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த அனிமேவும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த எபிசோட்ல நிறைய டீடைல்ஸ் இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்றதுதான் ரொம்பவே கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியரா தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ரேங்கிங் சிஸ்டம் தான். இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் பாப்புலாரிட்டில இருந்து ஃபுட் ரேஷன் எதனால அதுல ரேங்கிங் சிஸ்டம் தான். இந்த மொத்த வேர்ல்ட்ல இருக்கிற 1000 பில்லியன் பீப்புளையும் லிஸ்ட் பண்ண நான் கண்டிப்பா பாட்டம்லயும் இருக்க மாட்டேன், டாப்லயும் இருக்க மாட்டேன். மேபி அந்த 900 பில்லியனுக்குள்ள இருக்கலாம். அப்படி என்ன பொறுத்தளவு ரேங்கிங் சிஸ்டம் மேல நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் அந்த ஒரு நம்பரை வச்சு கண்டிப்பா ஒருத்தர் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஷிரோட்டோ ஹினஹாரா ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா பேசுவான் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடுத்த 2 வருஷத்துக்கு இந்த இடத்துல நான் தான் ராஜா. எல்லாரும் ரேங்கிங்காக ஃபைட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் நான் ஆல்ரெடி ஒரு 7 ஸ்டார். நீங்க இந்த இடத்துல கிங்கோ குயினா ஆகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இங்க நான் மட்டும் தான் எப்போ டாப்ல இருப்பேன். மத்தவங்க முன்னாடி நீங்க தோத்து போறத பத்தி கவலைப்படலன்னா என்னை எப்பனாலும் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ டைலாக் பேசிட்டு அச்சோ இது தோக்கடிக்க முடியாது, ஓவரா சீட் போட்டதே ஏன் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி கதவுக்கு பின்னாடி வந்து வருத்தப்படுறேன். இதுதான் ஐலாண்ட் அகாடமி. ஹைடெக் டெக்னாலஜி எல்லாம் கட்டப்பட்டது. இங்க எல்லாருக்கும் முக்கியமான விஷயம்னா அது ஸ்டார் தான். கேம், ஸ்போர்ட்ஸ், ஸ்டடீஸ் மூலமா இந்த ஸ்டார்ஸை நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணி தோக்குறவங்களோட ஸ்டாரை ஜெயிக்கிறவங்க எடுத்துக்கிடலாம். ஒருத்தர் 7 ஸ்டாரை கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் இந்த இடத்தோட ராஜா மாதிரி. அண்ட் உங்களுக்கு ஹையஸ்ட் பொசிஷன் ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு டுட்டோரியல் வருது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்பதான் அந்த ஐலாண்டுக்கே வந்திருக்கான். எப்படி ஸ்கூலுக்கு போறதுன்னு வழி தெரியல. இந்த பொண்ணு செம கியூட்டா இருக்கா. அவளோட ரூபி ஐஸ் ஒரு வளைவா மாடல், ஐடல் இல்ல செலிபிரிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னாச்சு என்னையவே பாத்துருக்க, எதுவோ பிரச்சனையான்னு கேட்கவும் கண்டிப்பா இல்லன்னு சொல்லணும்னு தான் ஆசைப்பட அந்த இடத்துக்கு புதுசு எனக்கு வழி தெரியல. ஏமே அகாடமிக்கு போகணும்னு சொல்லவும் அது டிஸ்ட்ரிக்ட் 4ல இருக்கு, நீ டிஸ்ட்ரிக்ட் 3ல இருக்க, இதோ இந்த இடத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லவும் ஓ ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நமக்குள்ள மரியாதை எல்லாம் வேணாம், நீ செகண்ட் இயர் தானே கேட்கவும் உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். அதுவும் டிவைஸ்லயே காமிக்குமே உனக்கு தெரியாதா? இதோ இந்த ஆப்குள்ள போனா காமிக்கும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உன்னோட ஹை ரேங்கிங்னா உனக்கு காமிக்காது அப்படின்னா நீங்க என்னோட ஹை ரேங்கிங். நான் இப்பதான் இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கேன். சோ என்கிட்ட எந்த ஸ்டார்ஸும் இல்ல. டியூட்டோரியல் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஐலாண்ட்லயே உனக்கு இந்த போன் தான் ரொம்ப முக்கியம். இது அந்த ஸ்டாக்னு இருக்கிறதுல இந்த ஐலாண்ட்ல நடக்கிற நியூஸ் நீ படிச்சுக்கலாம், மெசேஜஸ் அனுப்பிக்கலாம். அப்புறம் இந்த ரெட் பிளாக் மாதிரி இருக்குது, இதை வச்சு நீ ஒரு பிளேயர் கூட சேலஞ்ச் பண்ணலாம். சரிவா நான் அங்கதான் போறேன், பிளாசா கிட்ட விட்டுட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறேன். ரொம்பவும் நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோவா கூட போறேன். ஸ்ப்ரிங்க்லர் ரிப்பேர்ஸ் முடிஞ்சிருச்சு, நாங்க ஒரு போர்ட் போட்டிருக்கு. சரி இதுக்கப்புறம் நீ போயிருவான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கிளம்புவோம். ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றதுல இருந்து அவன் மேல தண்ணி அடிக்குது. நீ ஓகேவா நம்ம ஹீரோ கேட்டா முதல்ல இருந்து நான் அவன் மேல டவுட் பட்டேன். ஐலாண்டுக்கு வந்து மேப் உனக்கு யூஸ் பண்ண தெரியலன்னு சொன்ன பாரு. பிளான் பண்ணி தானே என்ன இந்த இடத்துக்கு வர வச்சு அவன் மேல தண்ணி அடிச்சிருக்க. போன்ல மேப்பை கூட யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொன்னப்பவே நான் சந்தேகப்பட்டேன். என்ன ஒரு முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணி அவமானப்படுத்தணும்னு தானே நினைச்சேன். இது எல்லாத்தையும் அதுக்கு தானே பண்ணேன் அப்படின்னு கேட்கவும் க்ளோத் சீ த்ரூவா இருக்கு பாரு நம்ம ஹீரோ சொன்னா. இதோ இப்ப கூட பாரு என்ன அவமானப்படுத்தணும் தான் நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. ஓகே நீ என்ன சேலஞ்ச் பண்ணணும் தானே இது எல்லாத்தையும் பண்ணிருக்க. ஓகே நான் உன் சேலஞ்ச் ஆட்ஸா பண்ணிக்கிறேன். போன்ல இருந்து எனக்கு சேலஞ்ச் பண்ணுன்னு சொல்லவும் சரிங்க நம்ம ஹீரோவா அதே மாதிரி பண்றேன். கேம் என்னன்னு செலக்ட் பண்ணாம அனுப்பியிருக்க. அதிக ஸ்டார்ஸ் இருக்கிறவங்க கிட்ட அதிக பவர் இருக்குங்கிறதுக்காக கேம் நியாயமா இருக்கணும்னு எப்பவுமே லோ ஸ்டார் இருக்கிறவங்க தான் கேமை செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா நீ கேமையே செலக்ட் பண்ணாம எனக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கல, எனக்கு அவ்வளவு தைரியமும் கான்பிடென்ட்டும் இருக்கா அப்படின்னு கேட்கவும் நீ சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். சரி நீ என்ன எப்படி வேணா நினைச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்லவும் நானே கேம் செலக்ட் பண்றேன்டா. ஹை லெவல் ஸ்டாரிங் கான்டெஸ்ட். இது நார்மல் ஸ்டாரிங் கான்டெஸ்ட் மாதிரி கிடையாது. நார்மல் ஸ்டாரிங் கான்டெஸ்ட்ல நீ சிரிச்சாதான் அவுட். பட் இதுல சின்னதா உன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறினாலே நீ அவுட் ஆயிருவ. கேமரால இருக்கிற சென்சார்ஸ் உன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை பார்த்துட்டு இருக்கோம். 60 செகண்ட்ஸ் நம்ம 2 பேருக்கும் மாறி மாறி டைம் வரும். ஆப்போசிட் பார்ட்டிஸ் மத்தவங்களை தோக்கடிக்க என்ன வேணா பண்ணலாம். சரி ஓகே உனக்கு ஒரு எபிலிட்டியை சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லவும் எபிலிட்டியா அது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எனக்கு எதுவும் தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். எபிலிட்டிங்கிறது ரொம்பவே பேசிக்கான ஒண்ணு, அது இருந்தா ஈஸியா ஜெயிக்க முடியும். பட் அது கூட உனக்கு தேவையில்லைன்னு சொல்றியா அப்படின்னு கேட்கவோ அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். ஓகே நான் எனக்கான எபிலிட்டியை சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேம் இப்போ அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவளுக்கு 60 செகண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மாத்தாம இருக்கணும். பட் அவளோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி அதை 6 செகண்டா மாத்திட்டா. சோ இப்போ நம்ம ஹீரோவோட டர்ன் ஆயிருது. இப்போ நம்ம ஹீரோ ஃபேஸ்ல இருந்து எந்த எக்ஸ்பிரஷனுமே வரக்கூடாது. பட் ஒரு ஃபேக்கான லைட் ஸ்வாட் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறா. அதுல கண்டிப்பா நம்ம ஹீரோ பயப்படுவான் இல்ல டென்ஷன் ஆவான். அதுல ஏதாச்சும் எக்ஸ்பிரஷன் கொடுப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களோட கேமை சுத்தி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அவ அட்டாக்ல இருந்து தள்ளி போய் தப்பிச்சிட்டு இருந்தா. திரும்பவும் கரெக்டா அதே ஸ்ப்ரிங்க்லர் முன்னாடி நம்ம ஹீரோ போய் நிக்கவோ அவ மேல தண்ணி படுது. திரும்பவும் வேணும்னே இதை பண்ணிட்டல. இன்னைக்கு என்ட்ரன்ஸ் செரமனில ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா நான் தான் நிக்கணும். நான் இப்படியா போய் நிக்கிறது? செரமனிக்கு போறதுக்குள்ள காய வச்சுக்கலான்னு யோசிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ 60 செகண்ட் முடிஞ்சா அவ 60 செகண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்குன்னு ஒரு பேரும் மரியாதையும் இருக்கு. ஆனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன இந்த கோலத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் என்ன பாக்காதீங்க அப்படின்னு கத்தவும் சரசா சயாஞ்சி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் டிடெக்டட் அவுட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி வருது. நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ அங்க இருந்து கிளம்புற. மிஸ்டர் ஹிரோட்டோ ஹினஹாரா உங்களை பிரின்சிபல் பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி
ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போறாரு. ஆமா வந்த முத நாளே நீ பிரச்சனை பண்ணிட்டேன்னு கேட்கவும், இது அந்த கேம் சொல்றீங்களா, ஏன் அதுங்க நார்மல் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், கேம்ஸ் என்னமோ இந்த இடத்துல நார்மல் தான், ஆனா நீ தோக்கடிச்சியே அந்த பொண்ணு அவ நார்மல் கிடையாது, நீ என்ன பண்ணிருக்கங்கிறத பாப்போம். ஸ்கூலுக்கு வர வழியில வழி தெரியாத மாதிரி நடிச்சு கரெக்டா அந்த சாரசா சாயஞ்சி முன்னாடி நின்று ஸ்ப்ரிங்க்லர்ல அவளை நனைய வச்சு கேமுக்கு சேலஞ்ச் பண்ண வச்சிருக்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். இன்னொரு ஸ்டூடெண்ட் தோக்கடிச்சா நீ ஸ்டார்ஸ் எடுக்கிறது என்னமோ நார்மல் தானா, அவ கிட்ட அது நார்மல் இல்ல. டிஸ்ட்ரிக்ட் 3 சேர்ந்த ஓகே அகாடமியை சேர்ந்த எம்ப்ரஸ் சொல்லப்படக்கூடிய இவ இதனால் வேற யாருக்கிட்டயே தோத்ததே இல்ல. கண்டபா சயாஞ்சி ஃபேமிலியை சேர்ந்தவா, சயாஞ்சி யாருன்னு தெரியலன்னு கேட்கவும், இந்த ஐலாண்ட் கேட்டதே சயாஞ்சி ஃபேமிலி தானே நம்ம ஹீரோ கேட்கவும் கரெக்டா சொன்னேன். மாசமணி சயாஞ்சி தான் எங்க ஹெட் டைரக்டர், அவரோட பேத்தியான சாரசாவை எல்லாரும் முன்னாடியும் ஞாபகப்படுத்திருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவளை தோக்கடிக்கவோ செஞ்சிருக்கேன். இது மட்டும் மாசமணிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் நினைக்கிறேன்னு கேட்கவும், இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படி அவங்க பண்றதா இருந்தா என்ன நீ இங்க உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். ஒண்ணுமில்லாத ஒருத்தன் தன்னோட பேத்திய தோக்கடிச்சிட்டான்னு தெரிஞ்சாதானே மாசமணிக்கு பிரச்சனை. பட் நீ ஹை பவர் இருக்கிற ஒரு 7 ஸ்டார்னு சொல்லிட்ட, பேச நீ ஒரு நோபடி தான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கூட கேவலமா தான் மார்க் எடுத்துட்டான்னு சொல்லவும், புரியுது என்ன சொல்ல வரீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது ஒண்ணு ஒரு 7 ஸ்டார்னு சொல்லிட்டோம்னா பவர்ஃபுல்லான ஒருத்தங்கிட்ட தான் தன்னோட பேத்தியை தோத்துருக்கான்னு மாசமணியும் வருத்தப்பட மாட்டாரு, நீயும் இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போக முடியாது. அண்ட் நீ 7 ஸ்டார்னு உன்னால இந்த இடத்துல ஒரு பொய்ய சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா உன்னோட ஸ்டார் ஒரு ரெட் ஸ்டார். ரெட் இந்த கலரை பார்த்தோன்னே உனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்கவோ, கெச்சப் நம்ம ஹீரோ சொல்றான், ரெட்னா அது ஈவில் தான், நீ ஒரு பொய் சொல்லிக்கலாம். இந்த ரெட் ஸ்டாரை வச்சிருக்கவங்க ஐலாண்ட்ல ஒரு பொய் சொல்லிக்கலாம். இந்த ரெட் ஸ்டார் இவ்வளவு நாளா சயன்ஜி ஃபேமிலி கிட்ட தான் இருந்தது. இந்த ஸ்டார் வச்சிருக்கவங்க ஒரு பொய் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது கூட யாருக்குமே வெளியே தெரியாது அப்படின்னு பிரின்சிபல் சொல்லுவோம். பட் இதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா நானும் ஒரு காலத்துல ரெட் ஸ்டார் ஹோல்டர் தான். சோ நீ ஒரு 7 ஸ்டார் அப்படின்னு பொய் சொல்லிட்டேன்னா ஒரு நோபடியா இருக்கிறவா கிட்ட தான் பேத்தி தோத்துட்டான்னு தெரியறத விட ஒரு ஸ்ட்ராங்கான 7 ஸ்டார் கிட்ட தோத்தான்னு தெரிஞ்சா மாசமணி உன்னை எதுவும் பண்ண மாட்டாரு. பட் நீ அந்த பொய்ய சொல்லலைன்னா அவர் இந்த ஐலாண்டை விட்டு உன்னை அனுப்பிடுவாருன்னு சொல்லுவோம். இல்ல நான் அந்த ஐலாண்ட்ல இருக்கணும், ஒரு பொண்ணை தேடி தான் அங்க வந்திருக்கேன், அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ இந்த ஐலாண்டை விட்டு போயிட்டேன்னா அந்த பொண்ணை உன்னால பார்க்கவே முடியாது, என்ன பண்ண போற நீ ஏன் முடிவோட அப்படின்னு பிரின்சிபல் சொல்லுவோம். நான் ஒரு 7 ஸ்டார், இதுதான் என்னோட பொய், நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். அதனாலதான் என்ட்ரன்ஸ் செரமனில நம்ம ஹீரோ அந்த ஸ்பீச்சை கொடுத்து வந்திருப்பான். மத்தவங்க முன்னாடி அவமானப்பட்டாலும் பரவாயில்ல நினைச்சீங்கன்னா என்ன வந்து சேலஞ்ச் பண்ணுங்க, ஏன்னா என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஸ்பீச் வேற லெவல்ல கொடுத்தப்ப உள்ள உண்மையிலேயே எப்படி ஃபீல் பண்ற எக்ஸ்பிரஷனை ஃபேஸ்ல காமிக்கவே மாட்டேங்கிற, சூப்பரா அதை மேனேஜ் பண்ற. நீ தங்க ஒரு டாம ஏற்பாடு பண்ணிருக்கேன், லொகேஷன் மேப்க்கு அனுப்பியிருக்கேன், போயிட்டு வா அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு வந்தா அந்த சாரசா நம்ம ஹீரோ வந்து எழுதிட்டு போறேன். என்ட்ரன்ஸ் செரமனில வேற லெவல்ல ஸ்பீச் கொடுத்தேன்னு கேட்கும். அது எப்படி உனக்கு தெரியும், நீ வேற ஸ்கூல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்டாக்ஸ்ல அது வந்துச்சு, உனக்கு என்னதான் வேணும், என் சீக்கிரட்டை பத்தி தெரிஞ்சிருந்தோம், எதுக்காக என்ன வெளியே யார்கிட்டயும் சொல்லல. புரியுது, நீ என்னன்னா அதிகமா அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறல்ல, என் சீக்கிரட்டை வச்சு என்ன மிரட்டிட்டு இருக்க போறல அப்படின்னு கேட்கவும், நீ என்ன சொல்றன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத, ரெட் ஸ்டார் வச்சிருக்கிறவங்க ஒரு போய் சொல்லலாம், நான் யூஸ் பண்ண போய், நான் உண்மையான சாரசா சயாஞ்சி கிடையாது, ஒரு வருஷமா அவளோட பாடி லெவல நான் இங்க நடிச்சிட்டு இருக்கேன், என் உண்மையான பேரு ரீனா ஆக்கபானே, போதுமா என் வாயாலேயே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த ரெட் ஸ்டாரை லூஸ் பண்ணா எதுவும் பெனால்ட்டி உண்டா நம்ம ஹீரோ கேட்கறான். நீதான் இப்ப ரெட் ஸ்டாரை வச்சிருக்க, சோ ப்ரீவியஸா இருக்கிறவங்க என்னெல்லாம் போய் சொன்னாங்கன்னு உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். பட் உண்மையிலேயே இப்ப நீ சொல்ற வரைக்கும் எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றேன். சொல்லாத, இந்த ஐலாண்ட்லயே நீ தான் இப்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன், உனக்கு எப்படி தெரியாம இருக்குன்னு கேட்கவும், ஆக்சுவலி அதுதான் நான் சொன்ன போய், நான் 7 ஸ்டாரே கிடையாது, இந்த ஐலாண்டுக்கே நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன், ஒன்னு தோக்கடிச்சதுல கிடைச்ச ஒரு ஸ்டார் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, நான் 7 ஸ்டார்னு போய் சொன்னதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனே கிடையாது அப்படி தானே கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நானா தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து வாயை விட்டு வளரிட்டேன் அப்படின்னு கேட்கவும், ஒரு நிமிஷம், இவ உண்மையான சாரசாவே இல்லைன்னா இவ மிஸ்டர் மாக்கபானியோட பேத்தியே கிடையாது அப்படின்னா இவ்வளவு தோக்கடிச்சதுக்கு அவர் என் மேல கோவப்பட்டிருக்க மாட்டாரு, நான் அந்த பொய்ய சொல்லிருக்கணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டார்மன் தானே பிரின்சிபல் சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா அது ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு. வெல்கம் மாஸ்டர் சொல்லிட்டு அந்த மெயின் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு போய் ஒளிஞ்சுக்கிற. அவங்க பேர் என்னன்னு கேட்கவும், ஹெராட்டோஷனஹாரா நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி ஒளிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹர குட்டி ஃபேஸ், அழகான கண்கள், செமையா இருக்காலே நம்ம ஹீரோ பாக்குறேன். ஸ்டூடெண்ட் வருவாங்கன்னு தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க, நீங்க ஒரு பையன் எனக்கு தெரியாது, பிரின்சிபலின் ஆர்டர்ஸ் படி இன்னில இருந்து நான் உங்களுக்கு சர்வ் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். நீயும் இங்க தான் இருப்பியா நம்ம ஹீரோ கேட்கவும், சாப்பிடுறது தூங்குறது எல்லாமே நான் இங்க தான் பண்ணுவேன்னு சொல்லுவோம். தூங்குறதுமா நம்ம ஹீரோ கேட்கவும், சாரி டிசப்பாயின்மெண்ட் பண்ணா மன்னிச்சிருங்க, பட் உங்க கூட எல்லாம் தூங்க மாட்டேன், எனக்கு பசங்களை அவ்வளவா பிடிக்காது, என் கண்ணு ஃபுல்லாவே ஹெட் மிஸ்டர்ஸ் ஈச்சினோசி மேல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றேன். ஓகே புரிஞ்சுது, நானும் அவங்க மேல ஒரு கண்ணா தான் இருக்கேன், நீ உட்கார நம்ம ஹீரோ சொல்லுவோம். மாஸ்டர் உங்க முன்னாடி என்னால உட்கார முடியாது, என்ன அப்ராப்ரியேட் அப்படின்னு சொல்ற. ஹெட் மிஸ்டர்ஸ் ஈச்சினோசி மேல தான் நம்ம 2 பேருமே இந்த டாம்ல தங்கி இருக்கோம், நீ ஒரு ஸ்டூடெண்ட் தானே, கம்ஃபர்டபுளா இருந்துக்கோ நம்ம ஹீரோ சொல்றேன். ஓகே மாஸ்டர், அண்ட் நான் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, அவங்களோட அசிஸ்டன்ட்டும் கூட சொல்றேன். இப்ப நம்ம ஹீரோக்கு சாப்பாடு வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு சாப்பாடுல ஏதாச்சும் குறிப்பிட்ட ப்ரிஃபரன்ஸ் இருந்தா சொல்லுங்க, அதையும் நான் மேக் பண்ணி தரேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவு சூப்பரான சாப்பாடுலாம் இருக்கே நம்ம ஹீரோ சாப்பிட்டு பார்த்துட்டு, இந்த மாதிரி டேஸ்டான சாப்பாடா இருந்தா எதனால எனக்கு ஓகே தான் சொல்லுவோம். அவளுமே ஹாப்பி ஆயிட்டு, மாஸ்டர் ஷினஹரா நீங்க எக்ஸ்பிரஷன் ஃபேஸ்ல காட்ட மாட்டீங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னு கேட்கவும், அது நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற டயத்துல மட்டும்தான், இப்போ முன்னாடி நான் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாப்பிட்டு முடிச்சப்பறம் நம்ம ஹீரோவை பேஸ்மெண்ட்க்கு கூட்டிட்டு போற. உங்க டிவைஸ்ல நான் சேஃப்டியை இன்ஸ்டால் பண்றேன், ஏன்னா நம்ம டிவைஸ் யாரும் ஹேக் பண்ணிடக்கூடாது, அப்புறம் நீங்க சொல்ற போய் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் சொல்லுவோம். அவ சொல்றதோ கரெக்ட் தான், பேசிக்கலி நான் பண்ணது சீட்டிங் ஸ்கேம் தான் சொல்லணும். நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மொத்தமா இந்த ஐலாண்ட்ல 20 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அதுல டாப் 5 அகாடமிஸ் இதுதான். ஏமே அகாடமி இப்போதைக்கு 5th பிளேஸ்ல இருக்கு. ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒவ்வொரு ப்ரிவிலேஜ் இருக்குன்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டார் வேல்யூ நம்ம ஹீரோ
கேக்குறான். 5 ஸ்டாருக்கு மேல ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்தாலே அவங்க ஒரு அட்வான்ஸ். எந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதிக ஸ்டார்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் ஸ்கூல் ரேங்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப புரியுது ஹெட் மிஸ்ட்ரஸ் ஏன் என்ன இதுல போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்றான், அதிக ஸ்டார் இருக்கிறவங்களுக்கு அதிக அட்வான்டேஜ் இருக்கும். நீங்க வெயிட் பண்ண சரசாவோட மேட்சஸ் இதெல்லாம் காமிக்கவும் அவளோட டிஸ்அட்வான்டேஜ் எதையுமே எனக்கு காமிக்கல நம்ம ஹீரோ கேட்கவும். ஏன்னா அவங்களோட ஹை ரேங்க், நீங்க இன்னும் 1 ஸ்டார்ல தான் இருக்கீங்க. உங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேப்பரை பார்த்தா இவ்வளவு லோவா மார்க் எடுத்து வச்சுட்டு எப்படிதான் நீங்க இவ்வளவு வெயிட் பண்ணீங்கன்னு தெரியல. நீங்க 7 ஸ்டார்னு சொல்லி இருக்கிறதுனால மத்தவங்களால உங்களோட ஸ்டேட்டஸை பார்க்க முடியாது. ஒரிஜினலா நீங்க லோ ரேங்க்ங்கிறதுனால உங்களாலையும் மத்தவங்க ஸ்டேட்டஸை பார்க்க முடியாது. பட் நீங்க ஜெயிக்கிறதுக்கு கம்பெனியான நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். கேம்ல மட்டும் இல்ல உங்களோட டெய்லி லைஃப்லயும் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லுவோம். ஒரு நிமிஷம், பட் 1-on-1 கேம்ல இன்னொருத்தங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ கூட சேலஞ்ச் பண்ணி ஆல்ரெடி 42 ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. இதுல ஒரு சேலஞ்சை நீங்க சூஸ் பண்ணுங்க. நாளைக்கு காலையில நம்ம ஃபைட்டை வச்சுக்கிடலாம். திரும்பவும் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்ங்கிறத எல்லாரும் முன்னாடியும் நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். பட் கவலையப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லுவோம். இது 1-on-1 மேட்ச் ஆச்சு, நீங்க எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நம்ம ஹீரோ கேட்கவும். நம்ம சீட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்களே நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த ஏபிஎஸ் மாட்டிக்கோங்க, இவன் தான் நம்ம கம்பெனியோட பெஸ்ட் ஹேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப போன்ல ஒருத்தி பேசுறா. ஹலோ, நான் தான் ஆமி காக்கியா, உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ண போதும் அப்படின்னு சொல்றேன். மாஸ்டர், நாளைக்கு நீங்க மேட்ச்க்கு மட்டும் போங்க, மத்தத நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த மைடு சொல்றேன். அவ்வளவுதான். பட் இது தப்பாச்சே நம்ம ஹீரோ கேட்கவும். தப்புதான், அதுலயே முக்கியமா ஸ்டூடெண்டோட போன் ஹேக் பண்றது. பட் கம்பெனி இது எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். நீ இந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னல அப்படின்னு பிரின்சிபல் சின்ன சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறேன். என்னன்னாலும் சரி, நான் ஜெயிக்கிறேன், நான் அந்த ஐலாண்ட்ல இருந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்த நாளே நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட் போய் தோக்கடிச்சிட்டு வரேன். நான் நினைச்சதை விட இது ரொம்பவே ஈஸியா இருக்கு, நான் எதுவுமே பண்ணல, எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கிட்டீங்க, நான் சிம்பிளா வின் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இனிமே வரப்போற எல்லா மேட்சுமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த மேட் ஹேஜுமே சொல்றேன். நான் ஃபோக்கட்டாட்டுறான்னு ஒருத்தி இன்ட்ரோடியூஸ் ஆகுறேன். நான் ஏகே சுஜியோனை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு இன்னொரு பையன் சொல்றான். ஹீரோக்கு ஸ்கூலை சுத்தி காமிக்கிறதுக்காக கிளாஸ் மொத்தமா போட்டி போட்டு அதுல அந்த 2 பேர் வின் பண்ணிருக்காங்க. கேஃபடேரியா எங்க இருக்கு, கிளாஸ் ரூம் எங்க இருக்கு, எங்க பெஸ்டா இருக்கும் நம்ம ஹீரோக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மைட் ஹேஜுமே நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி இன்னொரு ஈஸியான மேட்ச் இருக்கு, அந்த சேலஞ்சை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, ஒன்னு வின் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றேன். ஹலோ ஃபோக்ஸ், உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். நம்ம மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஐலாண்டோட பாப்புலர் மெயின் ஈவென்ட்ஸ் இவங்க தான் நடத்துவாங்க. ஹேஜுமே நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஸ்பீட்ல யாராலையும் தோக்கடிக்க முடியாத ஹோரராக்கா அண்ட் அவளோட சேலஞ்சர் தி ஓவர்லார்ட், யாராலையும் தோக்கடிக்க முடியாத இந்த ஐலாண்டோட கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் பில்டப்பா இருக்கு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு மாசா நம்ம ஹீரோ ஒரு என்ட்ரி கொடுக்குறான். எந்த கேமா இருந்தாலும் அதுல ஜெயிக்க போறது நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாவ் ஷீனஹரா எவ்வளவு கூலா பேசுறாரு அப்படின்னு சொல்ல போச்சு. ஓவரா வாய விட்டுட்டு இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஸ்பெஷல் கெஸ்டா இந்த மேட்சை பாக்குறதுக்கு சாரசா சயாஞ்சி நம்ம கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆங்கர் சொல்றா. ஓகே, தேவையான எல்லாரும் வந்துட்டாங்கன்னா இப்போ நம்ம மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ரக்காவா ரூல்ஸ் சொல்ல அப்படின்னு சொல்லுவோம். ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான், எந்த ரூல்ஸும் கிடையாது. எதை வேணா யூஸ் பண்ணி கோலை யார் ஃபர்ஸ்ட் அடைறாங்களோ அவங்க தான் வின்னர். நான் உன்னை முதல்லயே வார்ன் பண்றேன், ஸ்பீடுன்னு வந்துட்டு அதுல நான் தான் வின் பண்ணேன் அப்படின்னு ஒரு ரக்கா சொல்லுவோம். எந்த கேமா இருந்தாலும் அதுல என்ன தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐயோ, இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ அந்த ஒரு ரக்கா வந்து அவளோட பைக்கை வர வைக்கிறா. அவ ஸ்பெசிஃபிக்கா அந்த பைக்கை மாடிஃபை பண்ணிருக்கா. இந்த கேம்ல ஒருத்தரோட ஸ்பீடை விட அவங்க ரைட் பண்ண போற வெஹிக்கிள் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி சாரசா சொல்றா. நம்ம ஹீரோ வெஹிக்கிள் அதையே எடுக்காம சும்மா நின்னுட்டு இருக்கான். அந்த நாள் நைட்டே நம்ம ஹீரோ ஹெஜுமே கூட பிளான் போட்டுப்பான். கண்டிப்பா அவளோட பைக்கை தான் யூஸ் பண்ணுவா, இந்த எபிலிட்டி எல்லாம் தான் அவ யூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிருப்பா. வண்டி இல்லாம நீ என்ன தோக்கடிக்க போறியா? சரி, அப்படி நான் யூஸ் பண்ண போறேன். ஆப்பனன்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் இது பிளாக் பண்ணுவோம், என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றேன். இப்போ ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. 3, 2, 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ செம ஃபாஸ்டா கோலை நோக்கி போய்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்பதான் 1 ஸ்டெப்பே எடுத்து வைக்கிறான். திடீர்னு பைக் ஸ்டாப் ஆகுது. பைக்ல இருந்து பறந்து கீழே விட பக்கம் ஒரு சேஃப்டி டிவைஸ் வந்து அவளை பிடிக்குது. நான் தான் முதல்ல சொன்னல என்ன ஜெயிக்க முடியாதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். நீ ஒரு லோ ரேங்க்ங்கிறதுனால உன்னோட 3 எபிலிட்டியுமே கம்ப்ளீட் டிசேபிள் வைப்போம். அவ கண்டிப்பா நலிஃபை இன்டர்ஃபியரன்ஸ் தான் யூஸ் பண்ணுவா. உன் எபிலிட்டி யூஸ் பண்ணி இந்த எபிலிட்டி நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடலாம், மத்ததெல்லாம் நாங்க ஹேக்கிங்ல பாத்துக்கிடுவோம். கம்பெனி பக்கம் இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியோ கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஹேஜுமே சொல்றா. சோ எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட டீம் ஹேக்கிங்லேயே பாத்துக்கிட்டாங்க. பட் மத்தவங்க நம்பணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்து யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் எபிலிட்டி லெவல் 7 கம்ப்ளீட் டிசேபிள். ரெண்டாவது 4 ஸ்டாப் யூஸ் பண்ண அதுதான் உன் பைக்கை ஸ்டாப் பண்ணுச்சு. என்னோட 3வது எபிலிட்டியா சேஃப்டி டிவைஸ், அது எனக்கு இல்ல உன் மேல யூஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அசால்ட்டா போய் வின் பண்றான். பட் இது எல்லாத்தையும் நாங்க ஹேக்கிங்ல தான் பண்ணோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன். நீ எல்லாரும் முன்னாடியே தோத்து போனா அதுல சந்தோஷப்படுறது நான் தான். பட் ஆனா நீ தோத்து போனா என் சீக்கிரட்டும் சேர்ந்து வெளியே போயிடும். சோ நல்ல வேலை நீ தோத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா நம்ம ஹீரோ கையில ஒரு லெட்டர் வச்சுட்டா போறா. இப்போ நம்ம ஹீரோ தனியா போயிட்டு இருக்கா. ஹேஜுமே என்ன ஃபாலோ பண்றது கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா, நான் பிரைவேட்டா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லுவோம். உன்னோட அந்த பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணி கேர்ள்ஸ் கிட்ட ஏதோ தப்பா நடந்துக்கிற போறியா அப்படின்னு ஹேஜுமே கேட்கவும். இது அந்த மாதிரிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். சரி, நாங்க லிசனிங் டிவைஸை ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஜுமே இப்போ அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இவ்வளவு நேரமான சயாஞ்சி கேட்கவும் இந்த இடத்துக்கும் எனக்கு வழி தெரியல, இல்லீகல் கேங்ஸ்டர் பிளேஸ் மாதிரி இருக்கு, நீ என்ன லொகேஷன் வச்சு கஷ்டப்பட்டு தான் இங்க வந்தா நம்ம ஹீரோ சொல்றான். இந்த சாரசா பாடி டபுள் அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றியா நம்ம ஹீரோ கேட்கவும். ஆக்சுவலி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உண்மையான சாரசா சயாஞ்சியை யாரோ கடத்திட்டாங்க. பதிலுக்கு அவங்க காசு பணம் எதையுமே கேட்கல. அவங்கள எங்களால கண்டுபிடிக்கவும் முடியல. சயாஞ்சி ஃபேமிலியில இருக்கிற சின்ன பசங்க யாரோ குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் வெளியே போக மாட்டாங்க. சோ உண்மையான சாரசாவை யாரும் பார்த்தது இல்லங்கிறதுனால ஒரு வருஷமா நான் தான் அவளோட பாடி டபுள் அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்ததுனால அதுக்கு பிரச்சனை ஆயிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா, அவங்க ஃபேமிலியோட சர்வன்ஸ்ல நான் தான் ரொம்பவும் புத்திசாலிங்கிறதுனால என்ன அவ பாடி டபுளா நடிக்க விட்டுருந்தாங்க. சாரசா மிஸ்ஸிங்னு வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, எனக்கு புரியுது. அதனாலதான் அவங்க ரெட் ஸ்டாரை ஒன்ட்ட கொடுத்து சாரசான்னு ஒன்ன போய் சொல்ல வச்சு இத்தனை நாள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்படி நான் தோத்து போய் இந்த
இந்த ரெட் ஸ்டாரையே இழந்துட்டோம்னா என்ன தோக்கடிக்கிற பர்சன் இந்த ரெட் ஸ்டாரை வச்சு நம்ம என்னெல்லாம் போய் சொன்னோம்னு பாத்துருவாங்க. நீ ஃபேக்கான சாரசாங்கிறதா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா அதனாலதான் நீ என்னாலும் சரி தோக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆமா அப்படி நடந்தா நானும் இந்த ஐலாண்டை விட்டு போகணும்னு சொல்லுவோம். ஏன் நீ இந்த ஐலாண்ட்ல இருக்க ஏதோ காரணம் இருக்கான்னு கேட்கவும், என்னோட ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவளை நான் தேடிதான் இந்த ஐலாண்டுக்கே வந்திருக்கேன். அவ இந்த ஐலாண்ட்ல தான் இருக்கான்னு தெரியும். அவளை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்க தான் இருந்தாகணும். நான் தான் இங்க ஸ்ட்ராங்கஸ்ட் அந்த பையன் மெயின்டைன் பண்ணாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது நான் தான் இங்க நம்பர் 1 ட்ரெண்டிங்க என்ன பத்தி தான் சர்ச் பண்ணிருக்காங்களா நம்ம ஹீரோ பாக்குறான். அரசவ நம்ம ஹீரோ தோக்கடிச்சதுக்கு திட்டியோ போட்டிருக்காங்க. உனக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க போலயே நம்ம ஹீரோ கேட்கவும், மத்தவங்க முன்னாடி நம்ம மீட் பண்ணும்போது எதிரிங்க மாதிரியா நடிச்சுக்கிடுவோம் சரியா. அப்புறம் உன்னை பர்சனலா கான்டாக்ட் பண்ண ஃபோன் நம்பர் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போற. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான்னு அந்த மைண்ட் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. அதனால இவங்க வெளியே பாத்துக்கிடும் போது 2 பேரும் எதிரிங்க மாதிரியே நடிக்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எதுக்குடா எனக்கு மெசேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள யோசிக்கவும், நான் போன உடனே டயர்ல தூங்கிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவை சேலஞ்ச் பண்றதுக்கு ஃபேண்டம் மாதிரி ஒருத்தன் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். ஹலோ காரஸ், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 7 ஸ்டார் நீ எங்கதான் இருக்கியா? என்னோட பேரு சைரான் குக்குசாக்கி. என்ன தைரியம் இருந்தா என் காரஸ் தோக்கடிச்சிருப்பேன் நம்ம கேட்கவும், அப்ப என்ன சேலஞ்ச் பண்ண வந்திருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் எவ்வளவு ஸ்ட்ராங் அண்ட் ப்ரூவ் பண்ண வந்தா நம்ம சொல்றான். நீ அவ்வளவு கான்பிடென்ட்டா இருந்தேன்னா அவன் காரஸ் சாரசா கூட யார் தோத்து போறாங்களோ அவங்க இனிமேல் சேலஞ்ச் பண்றதுக்கான ரைட்ஸ் இழந்துருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது நியாயமே இல்ல நம்ம சொல்றான். அப்ப தோத்துருவான் பயம் இருந்தா எதுக்குடா என்ன சேலஞ்ச் பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும், ஓகே நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், வர சண்டே நம்ம மேட்சை வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சாரசாவும் நம்ம ஹீரோவும் தனியா ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. ஷின்ஹரா உன்னை பார்த்தா அடையாளமே தெரியல நம்ம கேட்கவும், உன்னை பார்த்தாலும் தான் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்காக தான் நீ அவன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியான்னு கேட்கவும், 7 ஸ்டாருங்கிற பொய்யை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். எப்படியும் நம்ம 2 பேரோட பொய்யோ வெளியே போயிடக்கூடாது, சோ உன்னை தோக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோட டாம்க்கு போற. யூகி நீயா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிடவும், என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறேன். ஹலோ ரீனா அப்படின்னு சொல்லுவோம். ஹீமஜி உனக்கு இவ்வளவு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறேன். சயாஞ்சி ஃபேமிலியில தான் சர்வெண்டா இருந்தேன், அங்கதான் இவ்வளவு இருந்தா அப்படின்னு சொல்லி ஹீமஜி சொல்ற. உன்னை பார்த்ததுல சந்தோஷம் ஓகே அப்படின்னு சொல்லி சாரசா சொல்ற. உன்னை பார்த்தே 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீமஜி சொல்ற. ஆமா உண்மையான சாரசாவை 1 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னாப் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்களோட இந்த கேம் கார்டு கலெக்ட் பண்றதா தான் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் 4 ஃபுல்லாவே நிறைய இடத்துல கார்ட்ஸ் இருக்கும். அது ஒவ்வொன்றையும் நீங்க கலெக்ட் பண்ணணும். கேம் ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு கார்டு அண்ட் அதோட நம்பர் வேல்யூ ரிவீல் ஆகும். அந்த இடத்துக்கு பக்கத்துல நீங்க போனீங்கனாலே கார்டை நீங்க ஆட்டோமேட்டிக்கா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஃபேஸ்ல நீங்க எத்தனை கார்டு கலெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி 5 கார்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு கார்டா ரிவீல் பண்ணும்போது யார் நம்பர் ஹையா இருக்கா அவங்க தான் வின்னர் அப்படின்னு ஹீமஜி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சோ அட்லீஸ்ட் நான் 3 கார்டாச்சும் அதிகமா வச்சிருந்தா தான் வின் பண்ண முடியும் அப்படித்தானே நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா பட் ஒரு 5 ஸ்டார் ஒரு 1 ஸ்டாரால தோக்கடிக்கப்பட்டதா இது நாள் வரைக்கும் சரித்திரமே இல்லைன்னு சொல்லுவோம். ஐலாண்ட் அகாடமி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் யாரும் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா சேலஞ்ச் பண்றதுல லோவர் ரேங்க்ல இருக்கிறவங்க தான் ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் நீங்க 7 ஸ்டார்னு சொல்லி இருக்கிறதுனால குக்குசாக்கி தான் இதுல ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவோம். பட் கம்பெனி இருக்குல்ல அது இது எல்லாத்தையும் பாத்துக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பரா நீங்க எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். அந்த குக்குசாக்கி எப்பவுமே எமர்ஜென்சி மொபிலைசேஷன் தான் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சாரசா சொல்றேன். எமர்ஜென்சி மொபிலைசேஷன் அபிலிட்டியை யூஸ் பண்ண தற்காலிகமா அவன் கேம்குள்ள எவ்வளவு பீப்புள் வேணா கொண்டு வரலாம். ஆல்ரெடி அவங்க கிட்ட 300 பீப்புள் இருக்காங்க. ஆனா அவன் தேர்ட் அபிலிட்டியை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த இல்யூஷன் ட்ரிக் மாதிரி ஒன்னு யூஸ் பண்ணானே அதுதான் இண்டிகோ ஸ்டார் அபிலிட்டி. எப்பவும் அதை சும்மா ஃபேன்சியா இருக்கணுங்கிறதுக்காக அவன் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சாரசா சொல்றா. சரி நீயா இருந்ததை எப்படி விளையாடுவேன் நம்ம ஹீரோ கேட்கவும், மனிபுலேட் லொகேஷன் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்கா கார்டு எல்லாமே எனக்கு கலெக்ட் ஆயிரும். அப்படி இல்லன்னா எக்ஸ்ப்ளோர் அபிலிட்டியை யூஸ் பண்ணி முதல்ல எந்தெந்த கார்டு எங்க இருக்குன்னு பாத்துருவேன் அப்படின்னு சாரசா சொல்றா. யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஏதாச்சும் 1 ஸ்டார் அபிலிட்டி இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். உங்க ஆப்போனன்ட்டோட ஸ்கிரீனை கிளிக் பண்ண வைக்கலாம், அப்படி இல்லைன்னா லக் அபிலிட்டியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹேமிஜி சொல்றா. சோ அப்படின்னா நியூமரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸ்பிளே பக் இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லக் அபிலிட்டி யூஸ் பண்ணா ஹை வேல்யூ இருக்கிற கார்டு என் பக்கத்துல வரும். ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நீ சாரசாவை அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரிஜினலா சொல்ல போனா அவ தான் என்ன அவாய்ட் பண்றா. ஃபேக்கான சாரசாவை ஆக்ட் பண்ண போனதுல இருந்து என்கிட்ட அவ ஒழுங்கா பேசவே இல்லை, எதையும் மறைக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹேமிஜி சொல்றா. சண்டே நம்ம ஹீரோ குக்குசாக்கிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. லக் அபிலிட்டி யூஸ் பண்ணதுனால நம்பர் 14 and 17 கார்டு எங்க இருக்கு நம்ம ஹீரோக்கு தெரியுது. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பக்கத்துல தான் 14 இருக்கு. சோ அதுக்கிட்ட நம்ம ஹீரோ போறான். அதை எடுத்ததுக்கு அப்புறமா 17 இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனை யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் ஹீமஜி பேசி இருக்கும்போது ஹச்சோ போச்சு குக்குசாக்கி அதுக்குள்ள ஆல்ரெடி 2வது கார்டை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அவன் எக்ஸ்ப்ளோரர் எபிலிட்டியை யூஸ் பண்ணிருக்கான். எல்லா கார்டோட லொகேஷன் அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படித்தானே நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் ஹிஜிமி கூட இருந்த கனெக்ஷன் கட் ஆகி குக்குசாக்கி பேசுறான். நீ அப்படி என்ன கான்டாக்ட் பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும், இண்டிகோ ஸ்டாரோட எபிலிட்டி பிளாக் விங் அது சும்மா டிஸ்பிளேக்கு மட்டும் தான் நினைச்சியா, இந்த மாதிரி கனெக்ஷனை யூஸ் பண்ணி உன்கிட்ட பேசவும் முடியும். அப்புறமா அவன் போனை கொஞ்சம் செக் பண்ணி பாரு அப்படின்னு நம்ம சொல்றான். ஆல்ரெடி மேட்ச் ஆரம்பிச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இந்நேரம் அடுத்த கார்டோட லொகேஷன் ரிவீல் ஆயிருக்கணுமே, ஆனா இன்னும் காமிக்கல நம்ம ஹீரோ பார்த்தா. அப்படின்னா அவன் எடுத்த கார்டு நம்பர் 10 அதுதான் நெக்ஸ்ட் ரிவீல் ஆக வேண்டிய கார்டா. டிஸ்பிளேல கார்டு ரிவீல் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் அதை கலெக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டான். இப்படியே போனா என்னால கார்ட்ஸையே கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். முதல்ல இருக்கிற கார்டை கலெக்ட் பண்ணுவோம். நம்ம ஹீரோ 14 இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். டிஸ்ட்ரிக்ட் 4ல ஒரு ப்ராப்ளம், போலீஸ் வந்து எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. காகியாவால பஸ் அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி ஹேமஜி சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு 14
கலெக்ட் பண்ணிட்டான். இவன் நான் ட்ரெயின்ல போனா கூட அதுக்கு முன்னாடி அவன் போய் எடுத்துட்டா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். நகரா லிஃப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சக்கா வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. அவ கூட ஸ்பீடா வந்ததுனால 17 இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். மோட்டார் சைக்கிள் ரைடர் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனா எடுத்துப்பாங்க. சரி இருக்கட்டும் நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இப்ப 17 இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா ரொம்பவே ஹைட்டா அது காத்துல தொங்கிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு ஏக்கி போன் அது கிட்ட வைக்கவும் அந்த காரை நம்ம ஹீரோ கலெக்ட் பண்றா. பட் மேல இருந்து கீழே விழுந்துருக்கான். ஹீரோ வெறும் 2 கார்டு தான் கலெக்ட் பண்ணிருக்கான். குகசாக்கி ஆல்ரெடி 11 கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டான். பண்றதுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட 3 கார்டாச்சும் இருக்கணும். எவ்வளவு நேரம் மயக்கத்துல இருக்குன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். நம்ம ஹீரோக்கு பலமா அடிபட்டு இருக்கு. எனக்கு ஒரு 3rd கார்டு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உனக்கு தேவையானது இப்ப ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி சாரசா சொல்றா. என் ஃப்ரெண்ட் அவளை நான் கண்டுபிடிக்காம அந்த ஐலாண்டை விட்டு போக மாட்டேன். அது போக உண்மையான சாரசாவை கிட்னாப் பண்ணிருக்காங்க. இப்போ நான் இந்த இடத்துல தோத்து போனா உன்னோட பொய்யும் சேர்த்து தான் ரிவீல் ஆகும். அப்புறம் கிட்னாப் பண்ண உண்மையான சாரசாவோட உயிருக்கு ஆபத்து. ஸோ கண்டிப்பா நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகவும் நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். சாரசாவை யாரும் கிட்னாப்லாம் பண்ணல. சாரசாக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல. ஸோ அவ மெயின்லாண்டுக்கு தப்பிச்சு போக நான் தான் ஹெல்ப் பண்ணேன். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு அதை ஒரு ஃபேக்கான கிட்னாப் மாதிரி நான் தான் செட்டப் பண்ணேன். ரொம்பவே ஒரு ஜீனியஸ். ஸோ யாருமே அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கல. 2 வருஷம் கழிச்சு சாரசா கிராஜுவேட் ஆன அப்புறம் கண்டிப்பா இந்த போய் வெளியே வரதான் போகுது. எனக்காக நீ ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரீனா சொல்றா. இப்போ எனக்கு எல்லாம் புரியுது. உன் ஃப்ரெண்டோட ட்ரீமை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக சயாஞ்சி ஃபேமிலி அகாடமி 2 பேரையும் ஏமாத்திருக்க. நீ எனக்கு ஏத்த டைப் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன சொன்னவா கேட்கற. இந்த பொய்யை நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ அப்படியே கண் கலந்து எங்க வந்திருக்கா. மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் ஆகலையே. இன்னும் 2 கார்டு தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த லொகேஷன் இன்னும் ரிவீல் ஆகல அப்படின்னு வா சொல்லுவோம். எப்படியே என்னால போய் அதை கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஹேமஜி சொல்றா. என்ன சொல்ற, கண்டிப்பா நம்ம தோக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ரீனாவும் சொல்றாங்க. என் மாஸ்டருக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் நான் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹேமஜி சொல்றா. ரூல்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி இல்ல பிரேக் பண்ற மாதிரி ஏதாச்சும் எபிலிட்டி இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும். இருக்கு, பட் அது அதிக ரேங்க் இருக்கிறவங்களால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சாரசா சொல்றா. அப்படி ஒரு எபிலிட்டி இருக்குல்ல, அதுவே போதும். டிஸ்பிளே பக் அதோட எஃபெக்ட்ஸ் நான் அதிகப்படுத்தணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். கம்பெனி ரிசோர்ஸ் மொத்தத்தையும் போட்டாச்சு நான் அதை பண்றேன் அப்படின்னு ஹேமஜி சொல்றா. 5 ஸ்டார் என்னால தோக்கடிக்க முடியலன்னா எனக்கு இந்த ஐலாண்ட்ல வேலையே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். நம்ம ஹீரோ கிட்ட வர 2 கார்டு தான் இருக்கு. ஆப்வியஸா நம்ம ஹீரோ தோத்து தான் போவான். இந்த அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ 14 எடுத்து வெளியே போட்டு போனை கீழே போட்டுருதான். என்னமோ ஒன்னு தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொன்னா இப்போ புரிஞ்சுதா நான் யாருன்னு அப்படின்னு கோகசாக்கி சொல்றான். கோகசாக்கி தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண போகவும் ஒரு நிமிஷம். ஹே கோகசாக்கி, கேம் முடியறதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். 5 கார்டையும் ரிவீல் பண்ணணும். அதுல 3 யாரு பெஸ்டா இருக்கோ அவங்க தான் வின்னர்னு சொல்லுவோம். அது வின் பண்றதுக்கு நான் கேக்குறது கேமை முடிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் ஒர்க் ஆகணும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆகையா எல்லா பக்கவா முடிச்சிட்ட ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரூல்ஸ் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா ஏதாச்சும் ஒரு சைடு பிளேயர் கிட்ட கார்டு காலி ஆயிடுச்சுனாலே கேம் முடிஞ்சதுன்னு போட்டிருக்கு. 2 சைடு பிளேயர் கிட்டயும் கார்டு காலி ஆகணும்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கறேன். நீ ரூல்ஸை மறந்துருக்கலாம், இல்ல யாராச்சும் மாத்திருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ ஒரு சீட்டர், தோத்து போக போறேன்னு தெரிஞ்ச உடனே ரூல் பிரேக்கர் எபிலிட்டியை யூஸ் பண்ணிருக்கதானே அப்படின்னு நம்ம கேட்கறேன். கோகசாக்கி எல்லா கார்டையும் தூக்கி இருந்துட்டு இந்த கேம் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவோம். கேம் இன்னும் முடியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ போன் எடுக்கிறான். 17 கார்டு இன்னும் நம்ம ஹீரோ போன்ல தான் இருக்கு. ஒரு சைடு கார்டு இல்லைன்னா தான் கேம் முடிஞ்சது. இப்ப என்கிட்ட கார்டு இல்ல அப்படின்னு கோகசாக்கி சொல்லுவோம். நான் டிஸ்பிளே பக்க யூஸ் பண்ணேன். அந்த ரூல்ஸ் போன்ல மட்டும் தான் தெரிஞ்சது. பட் உண்மையான ரூல்ஸ் நான் ஆல்டர் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். கோகசாக்கி கிட்ட எந்த கார்ட்ஸும் இல்ல. நம்ம ஹீரோ கிட்ட 17th கார்டு இருக்கு. சோ இப்ப நம்ம ஹீரோ தான் வின்னர்னு ஆப்வியஸா அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன தோக்கடிக்க இனி ஒருத்தன் பிறந்து தாண்டா வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மாசா டைலாக் பேசுறான். அடிபட்டிருக்கிறதுல நம்ம ஹீரோக்கு லைட்டா மயக்க வருது. ஹிமஜி அவனை பிடிச்சிட்டு மாஸ்டர் நீங்க உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு வா சொல்ற. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கவோ ரீனா அந்த இடத்துக்கு வர உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு சொல்லுவோம். என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். உண்மையிலேயே ஸ்கில் என்னது பார்க்கவே கனவு மாதிரி தெரியற. பட் லாஸ்ட் கேம்ல ஈவன் கண்டிப்பா என்னால கூட வின் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு வா சொல்லுவோம். பட் நீ வேற ஏதோ கேள்வி கேட்கணும்னு நினைக்கிற மாதிரி தெரியுதே நம்ம ஹீரோ கேட்கறான். அரசா கிட்னாப் பண்ண படலன்னு சொன்னோடனே நீ ரொம்ப ஹாப்பியான மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு வா கேட்கவும். ஹேமஜி கிட்ட இருந்து நம்ம ஹீரோ கால் வருது. அவகிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு ஏதோ சொன்னியான்னு கேட்கவும். ஒன்னும் இல்ல, என்னோட பொய்யை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நீ இவ்வளோத்தையும் பண்ண. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வா சொல்றா. நான் ஒரு 7 ஸ்டார் பா, மறந்துடாத. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு சாப்பா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். ஆமா ஏமாத்துக்காரா அந்தரமா இருக்கிறதுல ஒண்ணு தப்பில்லையன்னு பிரின்சிபல் சொல்றா. ஹெல்ப் பண்ணணுமான்னு ஹேஜிமே கேட்கவும். உன்னோட மாஸ்டர் ஸ்ரீநகரா வந்ததுக்கு அப்புறமா 4 மேட்ச் ஜெயிச்சிருக்கான். அவன் எத்தனை ஸ்டார்னு சொல்லுன்னு கேட்கவும் 1 ஸ்டார் தான் அப்படின்னு வா சொல்றா. அதுதான் இல்ல, இப்போ அவன் ஒரு 2 ஸ்டார்னு ஈச்னோசை சொல்லுவான். அதே அப்படின்னு ஹேஜிமே கேட்கறா. சாரசா சயாஞ்சியை தோக்கடிச்சு அவன் 2 ஸ்டாரை கலெக்ட் பண்ணிருக்கான். 7 ஸ்டார்னு அவன் ஆல்ரெடி போய் சொல்லிட்டதுனால யாரை தோக்கடிச்சாலும் அவனால ஸ்டார்ஸை கலெக்ட் பண்ண முடியாதானே. லாஸ்ட் மேட்ச்ல கோகசாக்கி கிட்ட ஸ்பெஷல் ஸ்டாரான இண்டிகோ ஸ்டார் இருந்தது. ஆர்டினரி ஸ்டார் இருக்கிற ஒருத்தங்க ஸ்பெஷல் ஸ்டார் இருக்கிற ஒருத்தங்களை ஜெயிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பெஷல் ஸ்டார் வந்துட்டு வின்னர் கிட்ட போகும். அதனால இப்ப இண்டிகோ ஸ்டாரும் உன்னோட மாஸ்டர் ஷினஹாரா கிட்ட இருக்கு. இப்படியே யூனிக் ஸ்டார் இருக்கிற பிளேயர்ஸ் அவன் டிஃபீட் பண்ணா அன்பேரலல் ஆல் கலர் 7 ஸ்டாரா மாற முடியும். அண்ட் இந்த 2 கலர் ஸ்டாரையும் அவன் சொந்த முயற்சியில தான் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு பிரின்சிபல் சொல்லுவோம். என் மாஸ்டரால இது முடியும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு ஹீஜ்மே கேட்கவும். அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இருந்த மார்க்கை விட அவன் திறமசாலி தான் எனக்கு தோணுச்சு. பட் அது கரெக்ட் தான் போல. என்னோட கோல்காக நான் அவனை யூஸ் பண்ணிக்கிறேன், அவனோட கோல்காக அவன் என்ன யூஸ் பண்ணிக்கிறான். பட் எல்லா பிளானும் நம்ம நினைச்ச மாதிரி போகாது. நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கவும். விளையாடாதீங்க, நான் எப்பவும் என் மாஸ்டர் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹேமிஜி சொல்றா. நம்ம ஹீரோ ரூம்ல நடந்து போயிட்டு இருக்கோம். ஹேமிஜி ஏதோ பேசிட்டு இருக்கா. என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். ஓகே அகாடமில இருந்து ரீசெண்டா தான் நான் அந்த ஆமி அகாடமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறேன் அப்படின்னு ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நான் தான் புது டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கிளாஸ்க்கு தான் அவ டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா. கேம்பஸ் எலிமினேஷன் பேட்டில் அடுத்த ஒரு வாரத்துக்கு நடக்கும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தயாராகிக்கோங்க. இந்த பேட்டில் தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க கிட்ட
கிட்ட இருந்து ஸ்டார் எல்லாம் எடுக்க முடியாது. பட் ஆனா எல்லா மேட்ச்லயும் வின் பண்ணி யார் டாப்ல வராங்களோ இன்னர் அகாடமி பேட்டில் அவங்க தான் ஃபைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டாப் 5ல இருக்கிறவங்க ஏமா அகாடமியை ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. நீ கஷ்டப்பட்டு இந்த சாக்லேட் பிரிண்ட் வாங்கியிருக்க, நான் இதை சாப்பிடவான்னு கேட்கவும் சாப்பிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன். பாவி எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஹேமிஜி சொல்றா. மாஸ்டர் ஷினோஹரா, இந்த எலிமினேஷன் பேட்டில் இது ஒரு யூனிக்கான சிச்சுவேஷன். பக்கத்துல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்களை சேலஞ்ச் பண்ணாங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் ஆயிரும். அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ள கண்டிப்பா நீங்க அவங்க கூட ஃபைட் பண்ணி ஆகணும். அண்ட் அந்த ஒரு ஃபைட் முடிகிற வரைக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸால உங்களுக்கு பேட்டில் ரெக்வஸ்ட்டா கொடுக்க முடியாது. அண்ட் இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க ஃபைட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா எலிமினேட் ஆயிருவீங்க. ஸ்டார்ஸ் அதையும் நீங்க இழக்க மாட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்குன்னு ஒரு பேரும் மரியாதையும் இருக்கு, அதை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு ஹேமிஜி சொல்றா. ஹே கேர்ஃபுல்லா அப்படின்னு காகியா மைக்ல சொல்றா. ஹலோ ஹீரோ டர்ன். புதுசா ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. பாபுவா கியூட்டா இருக்காவா போனிடெயில் அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கா. ஒரு கியூட்டான பொண்ணு வந்து நிக்கிறா. பேசலையேன்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். என் அழகுல வாயடிச்சு போயிட்டியா அப்படின்னு கேக்குறா. நான் தான் நோவா கிசுக்கி, உன்னோட ஒரு சீனியர், நான் தேர்ட் இயர். நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் தான் ஹீரோட்டோ அப்படின்னு சொல்ற. நீ அந்த சாக்லேட் கார்னருக்காக ஃபைட் பண்ணியான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்ற. அப்புறம் நீங்க 2 பேரும் கப்பல்ஸா அப்படின்னு கேட்கவும் யாரு நானும் ஹேமஜிமா அந்த மாதிரிலாம் அதுவும் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா இப்போதைக்கு எங்களுக்குள்ள அப்படி எதுவும் இல்லைன்னு ஹேமஜி சொல்லுவோம். அப்படின்னா நான் இவனை எடுத்துக்கிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்கா. உடனே ஹேமஜி நம்ம ஹீரோ காலை கிள்ற. சரி உனக்கு என்னதான் வேணும் நம்ம ஹீரோ கேட்கவும் ஆல் கேம்பஸ் எலிமினேஷன். எல்லாருமே அதிக ஸ்டார் இருக்கிறவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் தான் அந்த இடத்துல இருக்கணும். நீ என்ன கூட ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். அப்ப நீ என் கூட பேட்டில் பண்ண வந்திருக்கியா நம்ம ஹீரோ கேக்குறான். அப்படி எதுவும் இல்ல, சும்மா பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரி அப்புறம் பார்க்கலாம் ஹீரோட்டா அப்படின்னு சொல்லி நோவா அங்க இருந்து கிளம்புறா. நோவா கிசுகி நிக் நேம் லிட்டில் டெவில். இங்க இருக்கிற 3 ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ்ல எவ்வளவு ஒருத்தி, அவகிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் மாஸ்டர் இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் உங்களுக்கு பிடிக்குமோ அப்படின்னு ஹேமஜி கேக்குறா. எதுக்கு கூப்பிட்டீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் குகசாக்கியோட மேட்ச்ல ஹேமஜி டைரக்டா உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதா போச்சு. வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒருத்தங்க இன்னொரு அகாடமில இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னா ஹேமஜியை உன் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண. இன்னொரு அகாடமிக்கு ஸ்டூடெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல தெரியும்ல ஹெட் மிஸ்டர் சொல்லுவோம். சரி பதிலுக்கு நான் ஏதோ பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க, என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கவும் குயிக்கா புரிஞ்சுக்கிட்டே. சரி இப்போ இந்த அகாடமில 2 மிஸ்ட்ரிஸ் இருக்கு. ஒரு வாரமா நம்ம ஸ்கூல் சர்வரை யாரோ ஹேக் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்களோட மெயின் டார்கெட் 7 ஸ்டார் ஆன நீயா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓ எச்சரிக்கை பண்ணதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்டாவது ஒவ்வொரு அகாடமிக்கும் தனியான யூனிக் ஸ்டார் ஒன்று கொடுத்திருப்பாங்க. ஹேமியோட யூனிக் கிரீன் ஸ்டார் அது திருடப்பட்டுடுச்சு. இந்த எலிமினேஷன் பேட்டில் வின் பண்றவங்களுக்கு அதை தான் பிரைஸா கொடுக்கலாம்னு வச்சிருந்தோம். ஒரு அகாடமி கிட்ட இருந்து அதை திருடி இருக்காங்கன்னா அது நார்மல் விஷயம் இல்ல. அண்ட் அந்த யூனிக் கிரீன் ஸ்டார் இண்டிவிஜுவல் யூசர் கிட்ட இருக்கிறத பொறுத்து அதோட எபிலிட்டி சேஞ்ச் ஆகும். நம்ம அகாடமியோ இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அகாடமி அதை எடுத்திருந்தாலும் சரி, நம்ம அகாடமி சர்வரை ஹேக் பண்ணவங்களும் இந்த கிரீன் ஸ்டாரை திருநவங்களும் ஒரே ஆள் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்களோட டார்கெட் நீ தான். கண்டிப்பா எலிமினேஷன் பேட்டில் அவங்க கூட ஃபைட் பண்ணும்போது அந்த கிரீன் ஸ்டாரோட எபிலிட்டியை யூஸ் பண்ணுவாங்க. சோ நீ முடிக்க வேண்டியது இப்போ மொத்தமா 3 மிஷன். ஒன்னு யார் இந்த கல்பிரேட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிரின்சிபல் ஹீச்சினோசே சொல்றா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஹீரோவையே தான் கழுகு மாதிரி டார்கெட் பண்றாங்க. ரெண்டாவது மிஸ் ஆன யூனிக் ஸ்டாரை நீ திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு ஹீச்சினோசே சொல்லியிருப்பா. இப்ப ஸ்கூல் பெல் அடிக்கவும் நம்ம ஹீரோவை ஹீமஜியும் ஃபாஸ்டா ஓடி இருக்காங்க. அண்ட் மூணாவது இந்த ஐலாண்ட்ல நீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரூவ் பண்ணி எல்லா மேட்ச்லயும் வின் பண்ற அப்படின்னு பிரின்சிபல் ஹீச்சினோசே சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ போன்ல ஜாமர் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால ரெக்வஸ்ட் எதுவுமே அக்செப்ட் ஆகல. மத்தவங்க நம்ம லொகேஷனை பாக்குற எபிலிட்டியை மட்டும் இப்போதைக்கு டிசேபிள் பண்ண அதுவே பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹேமஜி சொல்றா. இப்படியே ஜாமரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கொஞ்ச நாளைக்கு ரெக்வஸ்ட் எதையும் அக்செப்ட் பண்ணாம தப்பிச்சிட்டு இருக்கான். ஸ்கூல் பெல் அடிச்சு டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஓடலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு ரெக்வஸ்ட் அக்செப்ட் ஆயிருக்கு. எப்படி ரெக்வஸ்ட் அக்செப்ட் ஆச்சு நம்ம ஹீரோ பாக்குறேன். பார்த்தா நம்ம ஹீரோவோட கிளாஸ் பிரசிடென்ட் தான் நம்ம ஹீரோவையே ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு வழியா ரெக்வஸ்ட் கொடுத்துட்டா. சரி நம்ம ஹீரோவும் இப்போ அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நம்ம ஹீரோவும் அந்த பிரசிடென்ட்டும் ஃபைட் பண்றாங்க. நைட்டு நம்ம ஹீரோ டாம்க்கு போறான். என்ன மாஸ்டர் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கவும் வழக்கம் போல நான் தான் வின் பண்ணேன், பட் சும்மா சொல்லக்கூடாது, அவ பிரசிடென்டா இருக்கா, உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். குளிக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவோம். லொகேஷன் பிளாக்கிங்கும் டிவைஸ் டைமிங் இப்போதைக்கு ஒர்க் ஆகுது, அதுவே பெஸ்ட் தான் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நமக்கு ஹெல்ப் பண்ண கம்பெனியோட எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆள வர வச்சிருக்கேன் அப்படின்னு ஹேமஜி சொல்றா. ஹேக்கர் காகியா இத்தனை நாள் போன்ல தான் பேசிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ அவளை நேர்ல பாக்குறேன். டிஸ்ட்ரிக்ட் 17ல இருந்து உங்களுக்கு ஒரு கேக்கவா வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா மாஸ்டர் பிரசிடென்ட் கூட விளையாண்டுட்டு இருந்தப்ப நீ கேக்க வாங்கிட்டு வந்திருக்கலான்னு கேட்கவும் லைன்ல இருக்கும்போது கூட நான் ஒர்க் பண்ணிட்டே தான்ப்பா இருந்தேன் அப்படின்னு சொல்லி காகியா சொல்றா. கம்பெனியோட உனக்கு கேக் முக்கியமா போச்சுலான்னு கேட்கவும் எப்படியோ நம்ம தான் வின் பண்ணியாச்சுல, நம்ம வெற்றியை செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த காட்டு அப்படின்னு காகியா சொல்லுவோம். மாஸ்டர் ஷினோஹரா முன்னாடியா அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் வைக்கப்படுறா. காகியா அவளை ரொம்ப டீஸ் பண்ணாதப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஒரு புது ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்றேன். ஹீரோட்டோக்கு வர சேலஞ்ச் எல்லாமே டைரக்டா ஹிமஜிக்கு அக்செப்ட் ஆயிரும். ஹீரோட்டோட சேலஞ்ச் ஃபுல்லா இனிமே ஹிமஜி தான் அக்செப்ட் பண்ண போறா. சோ இது மூலமா உனக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காகியா சொல்றா. கவலைப்படாதீங்க மாஸ்டர், உங்களுக்காக எல்லாரையும் நான் தோக்கடிக்கிறேன் அப்படின்னு ஹிமஜி சொல்றா. அதே மாதிரியே நம்ம ஹீரோக்கு வர சேலஞ்ச் அவ அக்செப்ட் பண்ணி வின்னும் பண்றா. நம்ம ஹீரோ யார்கிட்டயோ சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண கூடாதுன்னு தனியா ஓடிட்டு இருக்கான். ஐயோ ஷினோஹரா பெரிய பிரச்சனை, லொகேஷன் யாரோ ரிவீல் பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ஒன்னு நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி அது நடந்ததுன்னு தெரியல, சீக்கிரம் அங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லி காகியா சொல்றா. திடீர்னு ஆக்குசைக்கு அங்க வரவும் லொகேஷன் எனக்கு இவ்வளவு நேரம் காட்டவே இல்லையே, திடீர்னு எப்படி வந்தா அப்படின்னு காகியா யோசிக்கிறா. மாஸ்டர் சீக்கிரம் அங்க இருந்து போயாகணும் அப்படின்னு ஹிமஜி சொல்லவும் இவ்வளவு கியூட்டான பொண்ணு மேல வந்து மோதிட்டேப்பா அப்படின்னு சொல்லி ஆக்கிசைக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சு வச்சுக்கிறா. நோவா என்ன போடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ தான் ஏன் வேலை படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்க தான் வந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறீங்க
அப்படின்னு வா கேட்கவும் ஹிமிஜி டக்கு நீ என்ன சேலஞ்ச் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். ஹிமிஜியா அதே மாதிரி பண்றா. இப்ப மத்த எந்த ஸ்டூடெண்ட்ஸாலையும் நம்ம ஹீரோவை சேலஞ்ச் பண்ண முடியாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்க இருந்து போயிருந்தாங்க. அந்த வேலை முடிஞ்சது அப்புறம் பார்க்கலாம் ஆகிசுக்கி கிளம்புவோம். ஹே எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஒரு சாதாரண கியூட்டான கேர்ள் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து ஓடிடுதா. அவ என்ன சேலஞ்ச் பண்ணல பட் எதுக்காக அவ அதெல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹிமிஜி நம்ம ஹீரோக்காக கட்லெட்டை ரெடி பண்ணிருக்கா. பவ் சூப்பர் நம்ம ஹீரோ பாக்குறான். சரி நீ சாப்பிடலான்னு போகும்போது அச்சோ கட்லெட் சாஸ் இல்லையே அப்படின்னு வா சொல்லுவோம். நார்மல் சாஸை வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். கட்லெட்க்கு கட்லெட் சாஸ் தான் வேணும், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஹிமிஜி சொல்றா. நான் வேணா போயிட்டு வருவா நம்ம ஹீரோ கேட்கும். வேணாம் மாஸ்டர் நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வா போறா. 7 மணிக்கு வெளியே போன ஹிமிஜி 8 மணி ஆகிய திரும்ப வரல. அவகிட்ட இருந்து கால் வருவோம். ஹிமிஜி என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா. உன்னோட மைடு பையன் கிட்டதான் இருக்கான்னு ஆகிசுக்கி சொல்லுவோம். அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ உனக்கு அவ மேல அவ்வளவு ஆக்கறா இருக்கா. அவளுக்கு எதுவும் ஆகல வேணா நீ அவகிட்டயே பேசணும். நோவா போனை கொடுக்குவோம். மாஸ்டர் நான் ஓகே தான் சொல்லுவோம். அவ உன்னை ஏதாச்சும் மறக்கிறாளா நம்ம ஹீரோ கேட்கறான். சாரி நான் இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது. நான் உங்களை சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நம்ம 2 பேரும் 24 ஹவர்ஸ்க்குள்ள கேம் விளையாடணும் ஞாபகம் இருக்குல்ல, அதை பத்தி தான் பேசணும். நான் இப்படி சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க பட் நாளைக்கு என்னால கேம்ல தோக்க முடியாது மாஸ்டர், சோ ஜெயிக்க ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு ஹேமஜி சொல்றா. நம்ம ஹீரோவும் இப்போ சாரசாவை ஹெல்ப் கூப்பிடுறான். அந்த லிட்டில் டபுள் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு கேட்கவும். அப்படின்னா முதல்ல இருந்தே இதுதான் அவ பிளானா இருந்திருக்கு. பட் கண்டிப்பா இவ மட்டும் இதை தனியா பண்ணிருக்க முடியாது. இவளுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தேகப்படுறான். நீ சீட்டிங் பண்ணாதான் ஜெயிக்க முடியும்னு சாரசா சொல்லுவான். ஆனா கம்பெனி நான் எப்படி கான்டாக்ட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ கேட்டா. என்ன நீ ஏன் வீட்டுல இருக்க அப்படின்னு காகியா குடிச்சிட்டு வந்து விழுறா. என்னது யூகி போயிட்டாளா, நீ அவகிட்ட ஏதோ மோசமா நடந்துக்கிட்டியான்னு கேட்கவும். அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா இந்த பொண்ணு யாருன்னு கேட்கவும். எனக்கு நம்பிக்கையான ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோ சொல்றான். சரி இந்த பொண்ணை பத்தி நான் ஆராயல, ஹோடி கேல் அப்படின்னு சொல்லி காகியா சொல்லுவோம். ஓகே நம்ம இப்ப ஹேமஜியை எப்படி ரெஸ்கியூ பண்ணலாங்கிறத பிளான் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹேமஜி உனக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கிற கேம் இதுதான். ஸ்கேலின் லவ் ட்ரையாங்கிள். 2 சைடு 10 கார்டு இருக்கும். ஒவ்வொரு கார்டா ரிவீல் பண்ணணும். யாரோட கார்டுக்கு அதிக பவர் இருக்கோ அவங்க மத்த கார்டை எடுத்துக்கிடுவாங்க. இதே மேட்ச் டிரால முடிஞ்சா நெக்ஸ்ட் வின்னருக்கு அந்த கார்டு போகும். அது போக போனஸ் 1 கார்டும் இருக்கு. சோ டோட்டலா 21 கார்டு. ஃபைனலி மேட்ச் முடியும் போது யார்கிட்ட 11 கார்ட்ஸ்க்கு மேல இருக்கா அவங்க தான் வின்னர். இதுதான் கார்ட்ஸோட பவர்னு காமிக்கிறா. அதுல காமனரும் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். மொத்தமா அதுல 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. செட் ஏ தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு காகியா எக்ஸ்பிளைன் பண்றா. அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து ஹேமஜி கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அவன் நாளைக்கு யூஸ் பண்ண போற எபிலிட்டி இதான் அவளே மெசேஜ் பண்ணிருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். ப்ராபபிலிட்டி ஃபிளக்சுவேஷன் ஃபோர்ஸ் கண்ட்ரோல் இதுதான் யூஸ் பண்ண போறேன்னு அவ சொல்லுவோம். உங்கள யாருக்கு வேணா செட் ஏ இல்ல பி கிடைக்கலாம். பட் அவ ப்ராபபிலிட்டி ஃபிளக்சுவேஷனை யூஸ் பண்ணா செட் ஏ கார்ட்ஸ் அவ எடுத்துக்கிடுவா. ரெண்டாவது ஃபோர்ஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணா உன்னோட ஃபர்ஸ்ட் 3 மூவ்ஸ் அதை அவ தான் செலக்ட் பண்ணுவா. உன்கிட்ட இருக்கிற அதிக 3 பவர்ஸ் இருக்கிற கார்டை கண்டிப்பா அவ எடுத்துக்கிடுவா. சாரசா நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. இந்த மாதிரி விஷயங்களை ஏன் கிட்ட விட்டுருங்க, கம்பெனி இதை பாத்துக்கிடும். யோகி வேற லெவல்ல ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவா. அச்சோ யோகி ஏதாவது கடத்திட்டாங்களே, நான் ஜஸ்ட் பிரெயின் மட்டும் தான், பாடி இல்லாம பிரெயின் எப்படிப்பா வேலை செய்யும் அப்படின்னு காகியா சொல்லுவோம். ஸ்ட்ராட்டஜி தானே அதை நான் பண்றேன். ஸ்ட்ராட்டஜின்னு வந்துட்டு அதுல நான் ரொம்பவே பிரில்லியன்ட் அப்படின்னு இப்ப சாரசா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறேன். இவன் ஒரு காமனருக்கு கூட சூப்பரான எபிலிட்டி இருக்கு. பட் குறிப்பிட்ட கண்டிஷன்ல தான் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சாரசா சொல்லுவோம். அப்படி பண்ணா யோகி அந்த கார்ட்ஸ் தானே முதல்ல எடுப்பா அப்படின்னு சொல்லி காகியா கேட்கறா. சோ ஹிமஜி வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பவர்ஃபுல்லா இருக்கிற கார்ட்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எடுக்காம நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரா எபிலிட்டியா காமனர் வச்சு எதுவும் யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அதை எடுத்துருவா. அண்ட் அசாசின்ஸை எடுத்தாச்சு அப்படின்னா நம்ம ஹீரோவால ஆஃபென்ஸோ பண்ண முடியாது, டிஃபென்ஸோ பண்ண முடியாது. இதுதான் அவ பிளானா இருக்கும் அப்படின்னு சொல்லி சாரசா சொல்றா. ரொம்ப குழப்பமா இருக்கு, எனக்கு மண்டையா வடிச்சிடும் போல நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் உன்கிட்ட காமனர் கார்டு இருந்தாலும் இந்த என்சன்ஸ் ஸ்பெல்ல நீ யூஸ் பண்ணனா அந்த கார்டால ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்போ காகியா நீதாப்பா எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோகி தான்ப்பா பாத்துக்கிடுவா. சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி காகியா சொல்றா. சாதாரண காமனருக்கு ஸ்பெஷல் எபிலிட்டியை கொடுக்குற அந்த விஷயத்தை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப காகியா கிளம்புறா. நாளைக்கு மேட்ச்ல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்து சாரசா சொல்லுவோம். இந்த கேமை வின் பண்ண ட்ரை பண்ணாதீங்கன்னு ஹேமஜி சொன்னா. எனக்கு அதுல ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாரசா வந்து நம்ம ஹீரோவோட ரூம்ல தூங்குறதுக்கு வர அதுதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன். அங்க பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல என் ரூமுக்கு போனா பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என் ரூம்ல படுக்கிறது உனக்கு ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, தப்பா ஏதாச்சும் திங்க் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. சரி நான் லைட்ஸ் ஆஃப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளவு ஓகே சொல்றா. இன்னும் முடிச்சுதான் இருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும். ஆமா உனக்கும் தூக்கம் வரலையா, யோக்கிய நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி நம்ம பேசிட்டே இருப்போமா, அப்ப டயர்டாகி தூங்கிருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இந்த ஐலாண்ட்ல உனக்கு ஏதாச்சும் தெரியலன்னா அதை பத்தி கேளு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சாரசா சொல்லுவோம். ஹேமஜி ஆல்ரெடி எனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நான் எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லிருப்பா அப்படின்னு கேட்கவும். ஐயோ கொஸ்டின்லாம் வேணாப்பா, ஒருவேளை எனக்கு தெரியலனாலும் காகே எனக்கு அதை சொல்லுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சின்னஹரா உன் கையை நீட்ட அப்படின்னு சொல்லி அவ ஒரு கார்டை கொடுக்குறா. இது என்னதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும். ஒரு ரேரான எபிலிட்டியை நீ யூஸ் பண்றதுக்கான கார்டு, இது ஒரு குட் லக் சாம் மாதிரி, எமர்ஜென்சின்னு தெரிஞ்சா இந்த கார்டை யூஸ் பண்ணு, கண்டிப்பா ஆக்கி சுக்கியால கூட ஒன்ன தோக்கடிக்க முடியாது, அதை அவளுக்கு நாளைக்கு ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சாரசா சொல்றா. கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோவை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்கி சுக்கிக்கு மெசேஜ் வந்திருக்கு. என்ட்ரன்ஸ் செரமனில நம்ம ஹீரோ நான் தான் 7 ஸ்டார், இனிமே உங்க எல்லாருக்கும் கிங் அப்படின்னு சொல்லி ஸ்பீச் கொடுத்துருக்கான். யோசிச்சு பார்த்தவா டென்ஷன் ஆகி கண்டிப்பா அவன் போய் தான் சொல்றான் அப்படின்னு நோவா யோசிக்கிறேன். நம்ம ஹீரோவும் ஹேமஜியோ சேலஞ்ச முடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த லிட்டில் டெவலோ நேரத்துக்கு இங்க வந்திருக்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 7 ஸ்டாரும் நீயும் விளையாட போறீங்களா, நான் வந்து அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சும்மா ரேண்டமா வந்த மாதிரி அவன் நடிக்கிறா. தாராளமா வந்து பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.
நேத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான், என்னானாலும் சரி என்னால இதுல தோத்து போக முடியாது. நீங்களே என் ஆப்போனண்டா இருந்தாலும் சரி, முக்கியமா நீங்க என் ஆப்போனண்ட்ங்கிறதுனால தான் என்னால இதுல தோத்து போக முடியாது. நான் செலக்ட் பண்ற கேம் கெலின் லவ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ப்ராபபிலிட்டி ஃபிளக்சுவேஷனை யூஸ் பண்ணி செட் ஏ கார்ட்ஸ் அவ எடுத்துக்கிட்டா. ரெண்டாவதா ஃபோர்ஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி நினைச்ச மாதிரியா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு காமனரை தூக்கிடுதா. ஆபியஸா நம்ம ஹீரோ தோத்து போயிருதான். கார்ட்ஸ் அவ கிட்ட போயிருது. அந்த போனஸ் கார்டையும் அவ எடுக்கவும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரெண்டாவது அவளும் ஒரு காமனரை எடுத்து மேட்சை டிராவ் ஆக்குறா. நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி விளையாடாம இவ வேற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல. இப்ப 3 கார்ட்ஸையும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அவ யூஸ் பண்ணிட்டா. அவனோட அசாசின் ட்ரோஜன் ஹார்ஸ் நைட் எல்லாத்தையும் அவ வெட்டு வச்சிருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதுதான் இமேஜ் இதை பண்றான்னா கண்டிப்பா ஏதோ காரணம் இருக்கு. ஒருவேளை அவ தோத்து போனான்னா எனக்கு ஏதாச்சும் கெட்டது நடக்குமா, இல்ல நான் தோத்து போனா எனக்கு ஏதாச்சும் கெட்டது நடக்குமா? அந்த லிட்டில் டெவில் வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. பட் கண்டிப்பா எனக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஹிமேஜ் ஏதாச்சும் ஒரு சிக்னலை கொடுத்துருப்பா. அது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, மாஸ்டர் நாளைக்கு மேட்ச்ல நீங்க வின் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு ஹிமேஜ் போன்ல சொல்லியிருப்பா. 2 சைடுமே 10 கார்ட்ஸ் தான் இருக்கு. எக்ஸ்ட்ராவா போனஸ் ஒரு கார்டு இருக்கு. ஸோ 21 கார்ட்ஸ் இருக்கும் போது இதை டிராவாக வாய்ப்பே இல்லை. நம்ம ஹீரோ யோசிக்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கு ஏதோ புரிய வருது. காகியா மிஷனை கேன்சல் பண்ணிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆஃப்டர் தாட் அபிலிட்டி ஆக்டிவேட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இமேஜ் கரெக்டா அதுக்கு தகுந்தபடி விளையாடுவோம். இமேஜ் என்ன மீன் பண்ணிருக்கா அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன். வேணும்னு நம்ம ஹீரோ இப்ப தோத்து போய் எல்லா கார்ட்ஸையும் லூஸ் பண்ணுவோம். என்ன பண்ற மிஸ்டேக் எல்லாம் தோத்து போயிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆக்கிசுக்கி கேட்கவும், பொறுமையா கேம் அப்சர்வ் பண்ணு, ஒரு 7 ஸ்டார் அப்படி வின் பண்ணுவாங்கிறத நீ பார்க்க போற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கண்டினியூஸா தோத்து போய்கிட்டே இருக்கான். எல்லா கார்ட்ஸுமே வந்து இமேஜ் கிட்டே போயிட்டு இருக்கு. எதுக்காக தோத்து போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆக்கிசுக்கி கேட்கவும், பொறுமையா வாட்ச் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். கடைசியா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கார்டு தான் இருக்கு. இமேஜ் கிட்ட அசாசின் அண்ட் கோயின் 2 கார்டு இருக்கு. அவ்வளவுதான், என்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது காமனர் மட்டும்தான். நீ அசாசினை யூஸ் பண்ணா நான் தோத்து போயிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, மச்சி நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். அந்த கார்டு கண்டிப்பா கொயினா தானே இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆல் எலிமினேஷன் பேட்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவும் ஹேமஜியும் அவங்களுக்குள்ள ஒரு கோட் வேர்டு வச்சிருப்பாங்க, எஸ் மை மாஸ்டர் அப்படிங்கறத. அதாவா சொல்லியிருப்பா. கண்டிப்பா அவன் நம்மள தோத்து போக விட மாட்டான். நம்ம ஹீரோ வந்துட்டு அது கொயின் தானே அப்படின்னு கேட்கவும், எஸ் மாஸ்டர் கரெக்டா தான் சொன்னீங்க அப்படின்னு வா சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ தோத்து போறான். அந்த காமனர் கார்டு அவா கிட்ட போகுது. பட் நம்ம ஹீரோ கடைசியா தோத்தது ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படிங்கறதுனால அந்த கார்டோட ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது. சோ அந்த லைன்ல இருக்கிற எல்லா கார்ட்ஸுமே இப்போ நம்ம ஹீரோ பக்கம் வருது. ஒரு அவுட் கேஸ்ட் ஆன கார்டு வெளியே தான் இருக்கு. சோ இப்போ இவங்க 2 பேர்கிட்டயும் 10 கார்டு இருக்கவும் மேட்ச் வந்து டிராவ் ஆகுது. சோ ரூல்ஸ் படி நம்ம ஹீரோ அண்ட் ஹிமஜி 2 பேருமே தோத்து போகல. ஆல் எலிமினேஷன் பேட்டில் கண்டினியூஸா இவங்க விளையாடலாம். நீ என் போன்ல வைரஸ் செட் பண்ணி என்ன ஸ்பை பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியும், எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி ஹிமஜி கேட்கற. நான் அங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு ஆக்கிசுக்கி அங்கிருந்து கிளம்ப போகவும், வெயிட் பண்ணு எனக்கு ஒழுங்கா எக்ஸ்பிளனேஷன் கூட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ என்ன பேசுற நீ புரியலேன்னு வா சொல்லவும், என் போன்ல வைரஸ் செட் பண்ணி ஒவ்வொரு மூவியும் ஸ்பை பண்ணதுக்கான ப்ரூஃப் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி ஹேமஜி சொல்றா. சோ அதனால தான் நேத்து நைட்ல இருந்து நீ என் கூட பேசவே இல்லையா, ஏன்னா நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணா அது அவளுக்கும் லீக் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன். எலிமினேஷன் பேட்டில் நீ கலந்துக்கிடணும், போன் எப்போ உன் கூடவே இருக்கணும். இதை நீ பண்ணா நாளைக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வைரஸ் உன் போன்ல இருந்து டெலிட் ஆயிரும் அப்படின்னு ஆக்கிசுக்கி சொல்லியிருப்பா. அண்ட் இதுல இன்னொரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த போனோட ஓனர் தோத்து போனாங்கன்னா வின் பண்ணவங்களோட போனுக்கு அந்த வைரஸ் தாவிரும் அப்படித்தானே அப்படின்னு ஹேமஜி கேட்கறா. இல்ல வேலை நான் வின் பண்ணல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். எதனால நீ ஒரு 7 ஸ்டாரா இருக்க வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா நீ போய் தான் சொல்றான்னு தெரியும். ஐலாண்டுக்கு வந்த முத நாளே கண்டிப்பா யாராலையும் 7 ஸ்டாரா மாற முடியாது. நான் 6 ஸ்டாரா மாறதுக்கே இந்த ஐலாண்ட்ல 3 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா. போன வருஷம் நடந்த க்ளோசிங் செரமனில கண்டிப்பா நான் தான் அடுத்த வருஷம் ஸ்கூலோட ஏசா இருப்பேன்னு சொன்னாங்க. நான் தான் ஆல் எலிமினேஷன் பேட்டில் வின் பண்ணுவேன். எல்லாரும் அட்டென்ஷனும் ஏன் பக்கம் இருந்துச்சு. ஆனா நீ எப்ப இந்த ஐலாண்டுக்குள்ள மதியம் எல்லாரும் ஒன்னதான் பாராட்ட ஆரம்பிச்சாங்க. என்ன யாருமே கண்டுக்கிடல அப்படின்னு ஆக்கிசுக்கி சொல்லவும், அவ சொல்றதும் உண்மைதான். அவ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கா. பட் நான் சீட்டிங் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். உன்னை எப்படியாச்சும் நான் தோக்கடிக்கணுங்கிறதுக்காக அந்த டெவில் கிட்ட கூட டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஒன்னும் அமைதியாகவும், நான் நினைச்சது கரெக்ட் தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் அது யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன். எல்லாத்தையும் பண்ணது நான் தான். இவ்வளவு பண்ண நான் ஒரு பேக்கப் பிளான் எல்லாமே அதை பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வைரஸ்ல ஒரு செகண்டரி ப்ரோக்ராமும் இருக்கு. அந்த ஸ்பை அபிலிட்டி டீஆக்டிவேட் ஆன அடுத்த செகண்டே செகண்டரி ப்ரோக்ராம் ஆக்டிவேட் ஆயிரும். அதுதான் டிஸ்ட்ரக்டிவ் இம்பல்ஸ். அது அவ போன்ல இருக்கிற மொத்த டேட்டாவையும் அழிச்சிரும். அப்புறம் அவ அந்த ஐலாண்ட் விட்டு வெளியே போக வேண்டியதா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீ மட்டும் இந்த மாதிரி ஒரு அபிலிட்டியை யூஸ் பண்ணன்னு தெரிஞ்சா ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாரும் உன்னை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹேமஜி கேட்கறேன். நிறைய ரிஸ்க் எடுத்தேன், இதுக்கு மேல என்னால பின்வாங்க முடியாது அப்படின்னு டக்குன்னு போய் அவ ஹேமஜியை பிடிச்சு வச்சுக்கிட்டா. ஒழுங்கா நீ இப்ப என் கூட ஒரு கேம் விளையாடுற. அண்ட் இதுல நம்ம ஸ்டார்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போறோம். இப்ப நானும் அந்த டெவில் மாதிரியே மாறிட்டேன். எனக்கு வர வழி இல்லைன்னு சொல்லவோ, யார் அந்த டெவில் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். மைட் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன். என்கிட்ட தோத்து போயிரு நான் அவளை விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லவோ, இவளுக்கு எப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. கிரீன் ஸ்டாரோட பெர்செப்ஷன் அபிலிட்டி அதை தான் யூஸ் பண்றாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நம்ம மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஹீரோக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. காகியாவும் சாரசாவும் நம்ம ஹீரோ கூட கான்டாக்ட்ல இருக்கா. ஆகிசுக்கி இப்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்றா. இவா சேலஞ்ச் பண்ணிருக்கிற கேம் டேபிள் டாப் ட்ரெஷர் ஹண்ட். இந்த தடவை நான் தோக்கவும் கூடாது, ஜெயிக்கவும் கூடாது, டிராவாகவும் ஆக வாய்ப்பில்லை. அதை விட ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கேம் என்னன்னே புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். சரி ஓகே, நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். உன்னோட பார்ட்னர் 3rd ஃப்ளோருக்கு கீழே இருக்காளா அப்படின்னு கேட்கறேன். அதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். அண்ட் பொய்யான பதில சொல்லக்கூடாது, ஏன்னா இது ரூல்ஸ் படி நடக்குது. நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கலாம் அப்படின்னு ஆக்கிசுக்கி சொல்ற. ஆமி அகாடமியில இருக்கிற ஒரு பெரிய பில்டிங் தான் இப்போ உங்களோட கேம் பிளேஸா இருக்கு. பிளேயர்ஸ் 2 பேரும் அவங்க பார்ட்னரை மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த ட்ரெஷர் தான் இவங்க கண்டுபிடிச்சாகணும். எல்லா டோருக்கும் வழியா ஒரு லாக் இருக்கு. இவங்க கிட்ட 3 கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு கீ பாயிண்ட் யூஸ் பண்ணா மட்டும்தான் இவங்களால டோரை ஓபன் பண்ண
முடியும். பிளேயர் ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறமா 3 கட்டத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். இதுவும் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால வந்துட்டு ஈஸியா அப்புறம் ஒரு கட்டம் மட்டும் மூவ் பண்றேன் அப்படின்னு மூவ் பண்ணிட்டு அவளோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட அவளேவும் 2வது கேள்வி கேட்கிறா. பார்ட்னர் 5th ஃப்ளோருக்கு மேல இருக்காளா அப்படின்னு கேட்கவும் இதெல்லாம் சீட்டிங் பா நம்ம ஹீரோ சொல்லிட்டு இல்ல அப்படின்னு பதில் சொல்றான். அப்படின்னா அவ 4th ஃப்ளோர்ல தான் இருக்கா. அப்படின்னு நோவா வந்து திரும்பவும் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் மூவ் பண்ணிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவோட டர்ன். ஹீரோவோட பார்ட்னரா இருக்கிறது சாரசா தான். எனக்காக ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ் பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ தோத்தா என்னோட போயும் தான் சேர்த்து வெளியே வரும் என்னவா சொல்லவும் நீ மட்டும் வரலன்னா இந்நேரத்துக்கு நான் தோத்துருப்பேன் நம்ம ஹீரோ சொல்றேன். முடிகிற வர நீ அந்த ரூம்குள்ளே தான் இருந்தாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வா சொல்றேன். ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண ரூல்ஸ் பத்தி பேசுவோம் அப்படின்னு வா சொல்றேன். வின் பண்றதுக்கு சேலஞ்சரோட ட்ரெஷரான அவங்க பார்ட்னர்ஸை கண்டுபிடிக்கணும். இங்க டோட்டலா 48 ரூம்ஸ் இருக்கு. இந்த கேம்ல 4 விஷயங்களை யூஸ் பண்ணலாம். 1 கொஸ்டின் கேட்கறது, 2வது மூவ் பண்றது, 3வது ஆன்சர். ட்ரெஷர் எங்க இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த டோர் முன்னாடி போய் அன்லாக்னு சொல்லணும். அண்ட் 2 தடவை தான் இதுல தப்பா சூஸ் பண்ண முடியும். ஏன்னா மொத்தமே உங்களுக்கு 3 ஆன்சர் பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஈவன் ஆப்போசிட் பிளேயர் ட்ரெஷர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாலுமே அவங்க பார்ட்னரோட லொகேஷனையும் அவங்க மாத்திக்கிடலாம். பட் அப்படி பண்றது மூலமா ஒரு ஆன்சர் பாயிண்ட் அவங்களுக்கு கம்மியாகும். அந்த லிட்டில் டெவில் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பக்காவா தான் பண்ணிருக்கா. அவளோட அந்த டெவில் ஆக்ஷன் எபிலிட்டி அது ரொம்பவே மோசம் சாரசா சொல்லுவோம். அந்த இல்லீகல் எபிலிட்டியா கண்டிப்பா அவளுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் தான் கொடுத்திருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னால வின் பண்ண முடியுமா அப்படின்னு சாரசா கேட்கவா கண்டிப்பா என்னால முடியும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒகசாக்கி கிட்ட நீ மோத வின் பண்ண பாசிபிளே இல்ல. அப்படி இருந்து கூட நீ வின் பண்ண இவாகிட்டே அதே மாதிரி தான் நம்ம நியாயமா விளையாண்டா ஜெயிக்க முடியாது அப்படின்னு சாரசா சொல்லுவோம். சீட்டிங் தானே நமக்கு கை வந்த கலா நம்ம ஹீரோ சொல்றான். ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டு சாரசாவோட லொகேஷன் எது அப்படிங்கறத நோவா வந்து ரொம்பவே மினிமைஸ் பண்ணிருந்தா. அண்ட் அவ 2 ஸ்பேஸ் தான் மூவ் ஆயிட்டு இருக்கா. காகியா நம்ம ஹீரோக்கு கால் பண்றா. இந்த பில்டிங்கை என்னால ஹேக் பண்ண முடியலப்பா. அவ ஒரு பேரியரை ஆக்டிவேட் பண்ணிருக்கா. ஸ்டூடெண்ட்ஸ் லொகேஷன் யூஸ் பண்ணி ஹேமஜி எந்த ரூம்ல இருக்கான்னு செக் பண்ணலாம் ட்ரை பண்ண பட் முடியல. அந்த பில்டிங்க்கு உள்ள இருக்கிற சர்வர்ல கனெக்ட் பண்ணா மட்டும் தான் அது பாசிபிள் அப்படின்னு காகியா சொல்றா. அந்த லிட்டில் டெவில் ரொம்பவே ஒரு ஜீனியஸ். நம்ம கம்பெனியோட ஹேமஜி இல்லாம அது இம்பாசிபிள் அப்படின்னு காகியா சொல்லுவோம். அந்த லிட்டில் டெவிலோட ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் நம்ம கிட்ட இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சாரசாவா சொல்றான். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வழியா ஹேமஜி எங்க இருக்காங்கிறத ஹேக் பண்ணி கண்டுபிடிக்கிறா. என்ன உன்னோட கொஸ்டினை கேட்கலையா நாகிசுக்கி கேட்கவும் உன்னோட பார்ட்னர் கிளாஸ் 1K தானே இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கரெக்டா சொல்லுவோம். இதுக்கு வாய்ப்பே இல்ல. வெளிய இருந்து யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. நீ எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? சீட்டிங் எதுவும் பண்றியா நாகிசுக்கி கேட்கவும் நீ தான் உன் எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணிருக்கே என்னால எப்படி சீட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ 3 ஸ்பேஸ் மோகையா அது பக்கத்துல வந்துருதா. பார்ட்னர் எங்க இருக்காங்கிறதோ எனக்கு தெரியும். கிளாஸ் 2I தானே சொல்லுவோம். ஆனா இது எப்படி ஆகிசுக்கி தெரிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆகிசுக்கி அவளோட ஒரு ஆன்சர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஹீமஜியா வேற ரூம்க்கு மூவ் பண்றா. ஹீமஜி லொகேஷனை நீ ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னு சாரசா சொல்றா. இப்ப அந்த கிளாஸ் ரூம்குள்ள இருந்து ஹீமஜி வெளியே வர மன்னிச்சிருங்க மாஸ்டர் எல்லாம் என்னாலதான் ஹீமஜி சொல்லுவோம். நீ இப்படி என்கிட்ட பேசலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். கேம்க்கு சம்பந்தம் இல்லாத எதனால பேசலாம் அப்படின்னு சொல்லி ஹீமஜி சொல்றா. வெளிப்பட்டாகி உன்னால வேற ரூம்க்கு போக முடியாது அப்படின்னாலும் நடந்தானே போகணும்னா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு கவலைப்படாத நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். அப்புறமா ஹீமஜி ஃபோர்காஸ்ட்ல இன்னைக்கு நைட் 10 மணிக்கு மேல அதிக கோல்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேமை விடவும் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு ஆகிசுக்கி சொல்லவும் மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்னு ஹீமஜி அங்க இருந்து கிளம்புறா. அந்த டெபிள்கள் ஒரு ஆன்சர் பாயிண்ட் இழந்துட்டா. பட் ஹீமஜியோட லொகேஷன் நம்ம மிஸ் பண்றோம். என்ன பண்ணான்னு சாரசா கேட்கவும் கொஸ்டினை கேட்டு திரும்ப முதல்ல இருந்தவா லொகேஷன் கண்டுபிடிக்கணும்னா அது இம்பாசிபிள் தான். என் ஒவ்வொரு மூவியும் அவ ப்ரெடிக்ட் பண்றத பார்த்தா கிரீன் ஸ்டாரோட எபிலிட்டி மாதிரி தெரியுது. ப்ரெடிக்ட் மூமெண்ட் எபிலிட்டியை யூஸ் பண்ணி தான் என்னோட ஒவ்வொரு மூவியும் அவ முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா. ஆனாலும் இப்ப அவ ஒரு மிஸ்டேக்கை மேக் பண்ணா. அதனாலதான் ஹீமஜியோட லொகேஷனை உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் மூவ்ஸ் மட்டும் தான் அவளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா உன்னோட மூமெண்ட்ஸ் அவளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம சேர்ந்து இதுல ஒர்க் பண்ணா கண்டிப்பா வின் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோ சாரசாவோட லொகேஷனை மாத்திருந்தான். அண்ட் வேணும்னே நம்ம ஹீரோ நேரத்தை கடத்திட்டு இருக்கான். இப்போ எனக்கான கொஸ்டின் ஹீமஜி இருக்கிறது 3JEL இந்த கிளாஸ் ரூம்ல ஏதாச்சும் ஒண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்றான். எப்படி நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சா நோவா யோசிக்கிறா. சாரசா தான் அதை கால்குலேட் பண்ணிருக்கா. கண்டிப்பா அவன் கண்ணு முன்னாடியே அவன் நடந்து போனா அந்த ரூமும் அது கீழே இருக்கிற ரூம்லயே அவன் மறைச்சு வைக்க மாட்டா. நான் இருக்கிற ஒரு ஃப்ளோர்ல அவ மறைச்சு வச்சா அவ ஃபுட் ஸ்டெப்ஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சிருப்பேன். நீ ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா உனக்கு டாப் ஃப்ளோர்ல மறைச்சு வைக்க வாய்ப்பு இல்ல. என்னோட டாப் ஃப்ளோர்லயும் மறைச்சு வைக்க வாய்ப்பு இல்ல. சாரசா சொல்லுவான். அப்ப மியூசிக் ரூம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னால ஈஸியா ரீச் பண்ண முடியாதுன்னா அது இந்த 3 ரூம் தான் அப்படின்னு சொல்லி சாரசா வந்து அதை நேரோ டவுன் பண்ணிருக்கா. நான் லாஜிக்கலா திங்க் பண்ணதை வச்சு தானே நீ ரூம் நேரோ டவுன் பண்ணிருக்க. நெக்ஸ்ட் நான் அவளை ஒரு ரேண்டமான ரூம்ல மறைச்சு வைக்கிறேன் அப்படின்னு ஆகிசுக்கி சொல்றேன். செகண்ட் ஃப்ளோர்ல தான் சயர்ஜி இருக்காங்கிறத ஆகிசுக்கி கண்டுபிடிச்சிட்டா. இப்படியே போனா நம்ம தோத்துருவோமேன்னு சாரசா கேட்கவும் என்கிட்ட ஒரு பேக்கப் பிளான் இருக்கு கவலைப்படாத. நம்ம அந்த கேமை எப்படியாச்சும் ஒரு 10 மணி வரைக்கும் இழுத்தா போதும். கேம் முடிக்கிறதுல எனக்கு இப்போ ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கிறது தான் யோசிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே ஜீனியஸ் பா அப்படின்னு சாரசா சொல்றா. எதுக்கும் ஜாகிரதையா இருக்கணும். அவளோட தேர்ட் எபிலிட்டி என்னன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது அப்படின்னு வா சொல்லுவோம். ஹே சயன் டைமண்ட் செக் பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். 8:52 அப்படின்னு சொல்லி வா சொல்லுவோம். இன்னும் 1 ஹவருக்கு நம்ம அந்த கேமை இழுத்தாகணும். நம்ம மட்டும் அதை பண்ணிட்டோம்னா இன்ஸ்டன்டா ஹேமஜி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ கொஸ்டின் கேட்கிற டைம் வரும்போதெல்லாம் கடைசி செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்றான். அண்ட் ஆகிசுக்கி டைம் வரும்போது அவகிட்ட பேச்சு கொடுத்து அப்படியே நம்ம ஹீரோ நேரத்தை ஓட்டுறான். நம்ம ஹீரோ அண்ட் ஆகிசுக்கி 2 பேருமே அவங்க ட்ரெஷரோட பிளேஸை சேஞ்ச் பண்றாங்க. சோ கடைசியா இவங்க 2 பேர்கிட்டயும் ஒரே ஒரு ஆன்சர் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. பரவாயில்ல ஹீரோட்டோ உனக்கும் திறமை இருக்கு போலயே அப்படின்னு பா சொல்லுவோம். என்ன ஒருத்தர் பாராட்டிய ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம மட்டும் வேற எங்கேயாச்சும் மீட் பண்ணியிருந்தா இப்படி எதிரிகளா இருந்திருக்க தேவையில்லை அப்படின்னு பா சொல்றேன். அது உனக்கு ஒண்ணு தெரியுமா நம்மளோட இந்த கேம் இது இப்ப முடிய போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டைம் 10 ஆயிடுச்சு அப்படின்றத ஹேமஜி போன்ல பாக்குறேன். ஹேமஜி அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். சோ டைம் 10 ஆன உடனே சாரசா போன்ல எதையோ செக் பண்றான். நம்ம ஹீரோக்கு ஆன்சர் தெரிஞ்சிருது. கிளாஸ் ரூம் 3G அதுல தான் அவ இருக்கா. அண்ட் இது ஒரு கொஸ்டின் கிடையாது ஆன்சர் இதுதான் எனக்கு கன்ஃபார்மா தெரியும்.
நான் 3 ஸ்பேஸ் மூவ் ஆனா டைரக்டா அந்த ரூமுக்கு போயிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். நான் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு வா கேக்குறா. நான் முதல்ல அவளுக்கு ஒரு சிக்னல் கொடுத்திருந்தேன், 10 மணிக்கு மேல ரூம் குளிரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவ ரூம்ல இருக்கிற ஹீட்டர் ஆன் பண்ணிருக்கான்னு சொல்லுவான். அவ ஆன் பண்ணது உனக்கு எப்படி தெரியும், அந்த சவுண்ட் கேட்டிருக்காதேன்னு சொல்லுவான். பட் ஸ்டாஃப் ரூம்ல இருந்து ஹீட்டர் எங்க ஆன் இருக்குங்கிறத பார்க்க முடியும். அது என்னோட பார்ட்னர் ஸ்டாஃப் ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆன்சர் ஹேமஜி இந்த ரூம்ல தான் இருக்கான்னு சொல்லுவான். அந்த டோரும் அன்லாக் ஆகுது. நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு சொல்றாங்க. நான் அவ்வளவு ஈஸியில தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா? ஃபைனல் ஆன்சர் பாயிண்ட் நீ யூஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான். என்னோட 3வது எபிலிட்டி ஆல்டர் ஃபேட் எபிலிட்டி யூஸ் பண்றேன். உன்னோட ஃபைனல் ஆன்சரை ஹிஸ்டரியில இருந்து நான் டெலீட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ வின்னர்னு அனௌன்ஸ் ஆனது இப்ப எரேஸ் ஆகுது. பார்ட்னர் ஸ்டாஃப் ரூம்ல தான் இருக்கான், நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி ஆகிசுகி இப்ப ஸ்டாஃப் ரூமுக்கு போறா. ஹேமஜி அப்படின்னு நம்ம போனை வாங்கி நம்ம ஹீரோ அதையோ பண்றான். ஆகிசுகி அவ ஆன்சர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்ப அவ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் ஆகுது. சோ நீ தான் ஹீரோட்டோட பார்ட்னரா அப்படின்னு அவ வந்து பாக்குவோம். ஆமா, நீ என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி பார்த்தது இல்ல, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய தடவை மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சாரசா சொல்லுவோம். யார் நீ அப்படின்னு வந்துட்டு தொப்பிய கலட்டுறா. என்ன தி எம்ப்ரஸா? ஆனா நீ எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கவும் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மேட்ச் போகுதுன்னு சொன்னா அதான் வந்தேன். உண்மையிலேயே நீ ரொம்ப வீக் தான், நீ இந்த கேம்ல ஜெயிச்சது நம்ம உண்மைதான், ஆனா யார ஜெயிச்சிருக்கான்னு கொஞ்சம் போனை பாரு அப்படின்னு சொல்ற. ஆகிசுகி அவ போனை செக் பண்ணி பார்த்தா ஆகிசுகி தோக்கடிச்சது ஹேமஜியா தான். ஆனா இது எப்படி அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் நான் இந்த பெஞ்ச் ஹிட்டர் அபிலிட்டியை யூஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோக்கு பதிலா ஹேமஜி தான் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிருக்கா. இப்ப தோத்து போனது ஹேமஜி தான். அப்புறம் ஹேமஜியோட போன்ல நீ செட்டப் பண்ண வைரஸ் அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவங்க எல்லாருமே கேக்குறாங்க. ஹேமஜி போன்ல ஒரு வைரஸ் செட் பண்ணிருப்பா. ஹேமஜி யார் தோக்கடிக்கிறாங்களோ வின்னரோட போனுக்கு வந்து அந்த வைரஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க போன்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் அழிச்சிரும். சோ இப்போ நம்ம ஹீரோக்கு பதில் ஹேமஜி தான் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிருக்கா. சோ ஹேமஜியை தோக்கடிச்ச வின்னரான நோவா போனுக்கு அந்த வைரஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகி அவ டேட்டா எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுச்சு. நீ செட் பண்ண வைரஸ் இப்போ ஒன்னியவே டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு. இப்ப வாச்சு சொல்லு, இது எல்லாத்தையும் பண்ண வச்ச அந்த மாஸ்டர் மைண்ட் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். எப்படியும் நான் அந்த ஐலாண்டை விட்டே போறேன், அவ்வளவுதான், இதுக்கு மேல மறைச்ச எந்த பிரயோஜனமும் இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ரொம்பவே ஜீனியஸான ஒரு பொண்ணு. பட் இந்த ஐலாண்ட்ல இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் பணம் மரியாதை எல்லாம் இருக்கணும். இது எதுவுமே இல்லாத ஒரு நார்மல் கேள் தானா. இது எதுவுமே இல்லாம எல்லாரும் என்ன மதிக்கணும்னா இந்த ஏமேவோட ஒரு ஏஸ் பிளேயரா நான் மாறணும். அதுக்காக தான் நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணேன். பட் நீ இந்த ஐலாண்டுக்கு வந்து அடுத்த நிமிஷமே இன்ஸ்டன்டா என்ன டெஸ்ட்ராய் பண்ணிட்ட அப்படின்னு வா சொல்லுவான். அதனாலதான் நீ இந்த டெவில் கூட டீல் போட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டெவிலோட நேம் மீக்ரா குரஹாஷி, டிஸ்ட்ரிக்ட் 12 ஹெட் மாஸ்டர். இல்லீகல் எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி எனக்கு அவர் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் கிரீன் ஸ்டாரை திட்டினேன். ஈவன் அந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி என்னால ஒன்னும் தோக்கடிக்க முடியல. அவ்வளவுதான், இன்னைக்கு தான் எனக்கு கடைசி நாள். நான் இதுக்கப்புறம் அந்த ஐலாண்ட்ல இருந்து போயிருவேன் அப்படின்னு ஆகிசுகி வருத்தப்படவும். இல்ல, இவளோட முடிவை இந்த மாதிரி இருக்க கூடாது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த ஐலாண்ட் விட்டு போக மாட்டான்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா அந்த பிரின்சிபலை எதிர்க்கிறவங்களுக்கு யாருக்கும் இந்த தைரியம் கிடையாதுன்னு சொல்லுவோம். வந்துட்டியா, நான் ஒரு 7 ஸ்டார், இந்த ஐலாண்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். அவனை மாதிரி ஒரு சாதாரண டெவில்னா எனக்கு மேட்ச் கிடையாது. தெரிஞ்சுக்கிட வேண்டியது நீ சேஃபா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் மேல நம்பிக்கை வச்சு நான் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். எல்லா இல்லீகல் எபிலிட்டிஸையும் கொடுத்து நீ அவன்கிட்ட தோத்து போயிட்டியே. நான் அவன் மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த காசெல்லாம் நான் திரும்ப எடுக்கணும்னா இனிமே நீ எனக்கு ஸ்லேவா தான் இருக்க போற, என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அந்த ஹெட் மாஸ்டர் கேட்கவும் கனவுல கூட அது நடக்காது அப்படின்னு ஆகிசுகி சொல்றா. நம்ம ஹீரோ கதை ஓடிச்சுட்டு உள்ள வரா. நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் கேட்கவும் நான் மட்டும் இல்ல மொத்த ஐலாண்ட் இதை பாத்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். சேஜா அகாடமி பிரின்சிபலோட ஸ்கேம் அப்படின்னு சொல்லி லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி படி, பட் இதுக்கு பேர் செக்மேட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆல் கேம்பஸ் எலிமினேஷன் ஃபைனல் டேவை காமிக்கிறாங்க. அந்த சேஜா அகாடமி பிரின்சிபல் நேத்து வாசமா மாட்டிக்கிட்ட வருஷத்துல நேத்து நான் நிறைய குடிச்சிட்டேன். சோ இன்னும் கொஞ்சம் போதையில தான் இருக்கேன், ஏதாச்சும் வளர்னா கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு ஈச்சினோசை சொல்லிட்டு இப்ப வர என்ன தோத்தே போகாம இருக்கிறது 2 பேர் தான், நம்ம ஹீரோ அண்ட் ஆகிசுகி தான். இதுல யார் வின்னர் அப்படிங்கறத முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சொல்லவும் நான் வித்ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஹீரோட்டோவை நான் டைரக்டா தோக்கடிக்கலனாலும் நேத்து நான் அவன்கிட்ட தோத்து போயிட்டேன் தான். சோ எனக்கு ஹீரோட்டோவை சேலஞ்ச் பண்றதுல விருப்பம் இல்ல. எல்லா இல்லீகல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அவன் என்ன தோக்கடிச்சிட்டான். நான் இதுல இருக்கவே தகுதி இல்லாதவா. சோ நான் இந்த மேட்ச்ல இருந்து பெண் வாங்கிக்கிறேன். ஆகிசுகி சொல்லவோ வெயிட் பண்ணு, நீ வித்ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது எல்லாமே அந்த பிரின்சிபல் குரஹாஷியோட ஃபால்ட் தான். யார் வின் பண்ணுவாங்கன்னு சர்வே எடுத்ததுல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாரு உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் உன்னை கண்டுக்கிடல, நீயா தான் நினைச்சிட்டு இருக்க. பட் எல்லாருமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க பாரு. நீ ஆல்ரெடி உன் சொந்த முயற்சியில இந்த இடத்துல ஸ்பெஷலான பர்சனா தான் இருக்கிற. நான் ஒரு 7 ஸ்டார் ஏசுங்கிற பதவியில எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ நான் இதுல இருந்து பின் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மேட்ச்ல இருந்து வித்ட்ரா ஆகுறான். சோ இப்ப நம்ம ஹீரோக்கு செகண்ட் பிளேஸும் ஆகிசுகிக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸும் கிடைக்குது. இதுதான் வாசனா, நான் அதை ஏத்துக்கிறேன். சோ ப்ளீஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆகிசுகி சொல்றா. சோ இன்டர் அகாடமி சேலஞ்சுக்கு டாப் 5 பிளேசஸ்ல இருக்கவங்க யாரெல்லாம் காமிக்கிறாங்க. 5th பிளேஸ்ல ஹீமஜி, 4th பிளேஸ்ல நானசே ஆசமியா, 3rd பிளேஸ் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஷின்ஜி ஈனமோட்டோ, 2nd பிளேஸ்ல நம்ம ஹீரோ, 1st பிளேஸ்ல ஆகிசுகி நோவா. சோ இந்த 5 பேர் தான் இன்டர் அகாடமி பேட்டில்ல கலந்துக்கிட போறாங்க அப்படின்னு ஈச்சினோசை சொல்றா. ஏஸ் பதவியை எப்படிப்பா அசால்ட்டா விட்டு கொடுத்தேன்னு கேட்கவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல, நான் ஆசைப்பட்ட கிரீன் ஸ்டார் தான் எனக்கு கிடைச்சிடுச்சு. சோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். சாரசா நம்ம ஹீரோவை எபிலிட்டி ஷாப்க்கு கூட்டிட்டு வந்திருக்கா. கப்பிள்ஸ் மட்டும் தான் உள்ள என்ட்ராக முடியும்னு போட்டிருக்கு. இதுக்காக தான் நான் உன்னை ஹெல்ப் பண்ண சொல்லி கூட்டிட்டு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு நீ என் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எம்ப்ரஸோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஆனர்னு தெரியும்ல அப்படின்னு வா சொல்றா. ஏய் ஸ்வீட் லில்லி எப்ப வந்த அப்படின்னு சொல்லி கடைக்காரை கேட்கவும் ஆமா இந்த கடையில உண்மையான நேம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரோல்ஸ் படி தான் நீ உள்ள வந்திருக்கேன்னா அப்ப இவன் தான் உன் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு வா வைக்கப்பட்டுட்டே சொல்றா. சிம்பிளா கூட தான் வந்திருக்கேன், என்ன கண்டுக்கிடாதீங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்களை பார்த்தா கப்பிள்ஸ் மாதிரியே தெரியலையே, நீங்க அட்லீஸ்ட் கை கொடுத்துட்டாச்சும் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் பப்ளிக்ல மத்தவங்க முன்னாடியா அப்படின்னு சொல்லி சாரசா வைக்கப்படுறா. கிட்ட கை கோர்க்க தானப்பா செய்யணும், உங்களுக்கு சந்தேகம் வந்துட போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சாரசா வந்து ஹேண்ட் ஷேக் மாதிரி
ஸ்மைல் பண்ணவும் கை கொடுக்க சொன்னா ஹேண்ட் ஷேக் கொடுக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன். சரி நான் உங்களை கப்பல்ஸ் நம்புறேன் அப்படின்னு அந்த கடைக்காரங்க சொல்லவும் ஜஸ்ட் ஹேண்ட் ஷேக் தான் பண்ணா போதுமா நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன் நீ எக்ஸ்ட்ரா அதையும் எதிர்பார்க்கறியா அப்படின்னு சொல்லி சாரசா கேட்கறேன். நீங்க கை கோர்த்துக்கிடலனால உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அந்த கடைக்காரி சொல்லிட்டு தேவையான எபிலிட்டி கார்டை கொடுக்குற. நம்ம ஹீரோவோட ரூமுக்கு சாரசாவும் வந்து நிற்கவும் ஹலோ மாஸ்டர் டேட்டிங் நல்லபடியா போச்சான்னு ஹேமஜி கேட்கவும் நாங்க ஒன்றும் டேட்டிங் போல ஜஸ்ட் ஷாப்பிங் தான் அப்படின்னு சாரசா சொல்லவும் கப்பல்ஸ் மட்டும் போற ஷாப்பிங்க்கு தானே போனேன்னு ஹேமஜி கேட்கவும் அது எப்படி உனக்கு தெரியும்னு சாரசா கேட்கற. இதான் ஹேமஜி ஹை டெக் மேட் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ரீனாவா ஹெல்ப் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹேமஜி சொல்ற. நீயும் தான் அதுல எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. டின்னர் ரெடியா இருக்கு நீங்க குளிச்சுட்டு வாங்கன்னு ஹேமஜி சொல்லவும் ஆமா நல்லதானே அவங்க பேசிட்டு இருக்கும்போது உங்க 2 பேருக்கு வேணா நான் முதுகு தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லவும் என்ன நானும் இவனும் ஒன்னா குளிக்கணுமான்னு சாரசா வைக்கப்படுறா. பேதிங் சூட போட்டு குளிக்க வேண்டியதான் ஹேமஜி கேட்கறா. அது வந்து அப்படின்னு சொல்லி அவ வைக்கப்படுவோம். ஹேமஜியை விட்டுட்டு நம்ம தனியா ஷாப்பிங் போனதுல அவ கடுப்புல இருக்காளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பேதிங் சூட் இல்லைன்னு சொல்லவும் இதோ நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹேமஜி கொண்டு வர. ஹீரோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் டப்புக்கு போயிருதான். ஹேமஜி சாரசா 2 பேருமே உள்ள வராங்க. ஹீரோட்டோ திரும்பிடாத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நான் எங்கேயும் பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். சரி நாங்களும் இப்ப உள்ள வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள வரப்போ நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு சாரசாவையே பார்த்துட்டு இருக்கோம். ஹே இங்கவே பார்த்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு சாரசா சொல்றா. ஒரு பக்கம் என் மெய்டு இன்னொரு பக்கம் ஒரு ஹாட்டி அச்சோ என்னால முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள மூழ்கிருதான். இன்டர் அகாடமி பேட்டிலுக்கு இவங்க எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகணும். அந்த பேட்டில் கலந்துக்கிடக்கூடிய டாப் 5 மெம்பர்ஸ் எல்லாருமே இப்ப வராங்க. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் நானும் உன்னை இங்க வந்து பாத்திருக்கேன் அப்படின்னு ஆகிசுகி சொல்லிட்டு நீயும் ரொம்பவே திறமைசாலி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகிசுகி ஹேமஜியை கட்டி பிடிக்கிற. மற்ற 2 பேரும் உன்னோட கிளாஸ்மேட்ஸ் தானே நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா நாங்க 3 பேருமே 6 ஸ்டார்ஸ்ல அப்படின்னு ஆகிசுகி சொல்றா. என் கிளாஸ் பிரசிடென்ட் கூட ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க நாகிசுகி சொல்றா. சொல்லி வாய மூடல நானசேவும் சிஜியும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்றாங்க. லாஸ்ட் வீக் ப்ரோமோ வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஹேமஜி சொல்லவும் ஓகேன்னு எல்லாரும் சொல்றாங்க. இன்டர் அகாடமி பேட்டில் இதோட நேம் ஆஸ்ட்ரல் அப்படின்னு ப்ரோமோ வீடியோவை இவங்க எல்லாரும் பாக்குறாங்க. மொத்தத்துல இந்த கேம்ல நிறைய ஏரியாவை நம்ம ஆக்கிபை பண்ணணும் அவ்வளவுதானே. சரி ரோல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏரியா ஸ்டீல் டு ரேக் காங்கர் ஆல் லாஸ் இதுதான் ஆஸ்ட்ரல்னு சிம்பிளா கூப்பிடுறாங்க. கேம் காலையில 9 மணி டு 12 மணி வரையும் மதியம் 2 டு 5 மணி வரை நடக்கும். ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் 0ல தான் எல்லா கேமுமே நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம போய் பேஸ் ஏரியாவை ஆக்குபை பண்ணணும். யார் அந்த ஏரியாவை ஆக்குபை பண்ணிருக்காங்களோ அந்த கலருக்கு அது சேஞ்ச் ஆயிரும். இதுல ஸ்பெல்ஸ் இருக்கு அதை வச்சு எதிரிங்களா அட்டாக் பண்ணலாம். ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணாலே டைம் ஃப்ரீஸ் ஆயிரும். திரும்பி அதை ஆக்டிவேட் ஆக 20 செகண்ட்ஸ்க்கு மேல ஆகும். மொத்தமா இதுல 5 பொசிஷன் இருக்கு. ஒன்னு நம்ம ஏரியாவை ஆக்குபை பண்ணணும் இல்ல ஆக்குபை பண்ணி வச்சதை டெஸ்ட்ராய் பண்ணணும். கேம் முடியும் போது எந்த டீம் கிட்ட அதிகமான ஏரியாஸ் இருக்கா அவங்க தான் வின்னர். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 5 லைஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா கேம் ஓவர் அவங்க எலிமினேட் ஆயிருப்பாங்க. ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த ஏரியாவையும் லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டீமே டோட்டலா தோத்து போயிடும். ஆஸ்ட்ரல் நடக்கிற அதே டைமிங்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா கேமும் நடக்கும். மல்ச் ட்ரேடிங் கார்டு கேம். இது ஒரு வைல்ட் கார்டு ரவுண்ட் மாதிரி. எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் இதுல கலந்துக்கிட்டு வைல்ட் கார்டு வின் பண்ணிட்டா ஆஸ்ட்ரலோட கேம்குள்ள அவங்களால என்ட்ராக முடியும். 6th மெம்பரா அவங்களோட அகாடமி டீம்ல அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மோமெண்ட் வேல்யூஸ் நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆகிசுகி கேட்கவும் எவ்வளவு லெவலுக்கு கம்மியான நம்பர் இருக்கோ அந்த லெவலுக்கு நமக்கு லக் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோட மோமெண்ட் வேல்யூ 3 அப்படின்னு இருக்கு. வேல்யூ 3 ரொம்பவே நல்லதா போச்சு. ஹேமேவோட 7 ஸ்டார்னா சும்மாவா அப்படின்னு நானே சொல்றா. பட் நம்ம ஹீரோவோட உண்மையான வேல்யூ 19. காகியா டிஸ்பிளே பக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வேல்யூ 3 அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கா. நம்ம முக்கியமா டிசைட் பண்ண வேண்டியது 2 விஷயம். ஏரியா எக்ஸ்பேண்ட் பண்றதா இல்ல அதர் டீமை டெஸ்ட்ராய் பண்றதாங்கிறது தான். நம்ம ஏரியால தான் அதிக ஸ்பெல்ல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லவும் இப்பதான் நம்ம இன்னொரு முக்கியமான டெசிஷனையும் எடுக்கணும். யாரு எந்த பொசிஷனை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நான் எப்படியாவது கமாண்டரை எடுத்தாகணும். ஏன்னா அதோட ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட் வேல்யூ 25. நான் கமாண்டரை எடுத்தா மட்டும் தான் ஒரிஜினல் வேல்யூ 19 அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த பொசிஷனை நான் எடுத்தா மத்தவங்க அதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். சூப்பரா ஃபைட் பண்ணுவேன். சோல்ஜரை நான் எடுத்துக்கிட்டேன் நானே சொல்றேன். பையி ட்ராப் வைக்கிறதுல எனக்கு கை வந்த கலா அதை நான் எடுத்துக்கிட்டு நான் ஆகிசுகி சொல்றேன். நான் கமாண்டர் எடுக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லலான்னு போனா நான் கமாண்டர் எடுக்கன்னு ஷிஞ்சி சொல்றேன். உனக்கு எதுக்கு கமாண்டர் தேவை நம்ம ஹீரோ கேட்க. நல்ல கமாண்டர் இல்லைன்னா டீம் தோத்து போயிடும். ஏமேவா கண்டிப்பா நான் வின் பண்ண வைக்கணும். அதோட மூவ்மெண்ட் வேல்யூ 3 தான். என்னோட உனக்கு தான் அதிகம். சோ அதுல அட்வான்டேஜ் தானே அப்படின்னு சொல்லி ஷிஞ்சி கேட்கறான். இது நீ கமாண்டராவோ ஆர்டர்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நானே சொல்றேன். பர்சனல் ஃபீலிங்க தள்ளி வச்சுட்டு நம்ம அகாடமியை ஜெயிக்க வைக்கிறது தான் இங்க முக்கியம் அப்படின்னு ஷிஞ்சி சொல்றான். எப்படியாச்சும் நான் கமாண்டர் பதவிக்கு போகணும் இல்லைன்னா என் போய் வெளியே வந்துடும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கமாண்டரால பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும். சோ ஃபர்ஸ்ட் நான் கமாண்டரா இருக்கிறேன். நான் திறமையா டீமை வழி நடத்துறேன்னு நினைச்சேன்னா நீ கமாண்டர் பொசிஷன் எடுத்துக்கோ என்ன சொல்றான் நம்ம ஹீரோ கேட்கவும் சரி ஓகே அப்படின்னா 3 நாளுக்குள்ள எதிரி டீம் கமாண்டர் 3 பேரையாச்சும் நீ தோக்கடிக்கணும் அப்படின்னு ஷிஞ்சி சொல்லுவானா. இது ஓவர்னு ஹேமஜி சொல்றா. நம்ம அகாடமி ரொம்ப நாளா 5th பிளேஸ்லயே இருக்கு. அந்த டாப் பொசிஷனுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் என் ஆசை. நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான 7 ஸ்டார். சோ கண்டிப்பா ஒன்னால அது முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அகாடமி எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் இதை கேட்கறேன் அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லவும் ஓகே நான் இந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நைட்டு நம்ம ஹீரோ ரூம்ல தூங்கிட்டு இருக்கவும் சாரசா கால் பண்றா. நல்லவேளை நீ முழிச்சுதான் இருக்கியா அப்படின்னு கேட்கவும் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொரு சாரசா வந்துட்டா. கண்டிப்பா ஒரிஜினல் சாரசா கிடையாது. தேர்ட் ஃபேக்கான சாரசா அப்படின்னு பா சொல்லிட்டேன். நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கே வந்துருதா. ஃபேக்கான சாரசா அவதான் எம்ப்ரஸ் மாதிரி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கேன். சாரசா சயஞ்சி நீ என் பேரை திருடிட்டு நீ என் இடத்துல இருக்க. அப்புறம் இந்த ஆஸ்ட்ரல் கேம்ல நீ ஹீரோட்டோ ஷினஹாராவை தோக்கடிக்கணும். அவனை யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான எம்ப்ரஸ். நீ ஜெயிஸ்டா எம்ப்ரஸ்ங்கிற பேர் உனக்கு. பட் நான் ஜெயிஸ்டா உன் பேரையும் போனையும் எனக்கு கொடுத்துடணும். ஏதாச்சும் தப்பா பண்ண நினைச்சேன்னா உன் ட்ரெஸ் அப்படியே இந்த வீடியோல அவுத்தம்னா என்ன ஆகும் தெரியும்ல. நிறைய பேர் வீடியோ அந்த மாதிரி பார்க்க ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஃபேக் வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கா. சாரசா இதை பார்த்து டென்ஷன் ஆகுறா. பிரின்சிபல் ஹோராஷிதா அதுக்கு பின்னாடி இருப்பான்னு
நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணது அவனுக்கு எப்படியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாரசா சொல்லுவோம். அப்படின்னா இந்த தடவை நம்ம 2 பேரையும் சேர்த்து தோக்கடிக்கணும் தான் அவன் ட்ரை பண்றா போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். காகியா கிட்ட போய் நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்கறான். ஒரு ஃப்ராடுன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கமாண்டரா இருக்க ஆசைப்பட்டிருக்கேன். பட் அந்த பொசிஷன் உனக்கு இருக்கணும்னா 3 கமாண்டர்ஸ் 3 நாள் கூட தோக்கடிக்கணுமா அப்படின்னு காகியா கேட்கவும், அண்ட் மாஸ்டர் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், இதுல தோத்தா அவர் ஸ்டார் போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹேமஜி சொல்ற. அண்ட் அது போக புது ரூல்ஸும் வந்திருக்கு இந்த voting சிஸ்டம். 20 அகாடமில எந்த அகாடமி வின் பண்ணுன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா ஓட் பண்றாங்களோ அந்த டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கும்னு ஹேமஜி சொல்றா. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு காகியா சொல்லுவோம். அப்ப மாஸ்டர் நீங்க என்ன எபிலிட்டியை யூஸ் பண்ண போறீங்கன்னா சூஸ் பண்ணணும்னு ஹேமஜி சொல்றா. இண்டிகோ ஸ்டார் எபிலிட்டி பிளாக் விங் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றேன், ரெயின் ஸ்டார் எபிலிட்டி ப்ரெடிக்ட் மூமெண்ட்டையும் யூஸ் பண்றேன். நீ என்ன பண்ண போற நம்ம ஹீரோ கேட்கவும், என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு, பிளேயர்ஸோட எபிலிட்டியை நான் ரிப்ளேஸ் பண்ணிக்கிட முடியும், கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஹேமஜி சொல்றா. நம்ம ஹீரோவும் சரசாவும் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என் மொத்த ஸ்கூலும் எனிவே தான் பாத்துட்டு இருக்கு, ஹாஸ்டலுக்கு வர ப்ரிப்பேர் ஆகணுமா, எனக்கு டைமே கிடைக்கல, தூங்குற டைம் மட்டும் தான் என்னால உங்ககிட்ட பேச முடியும், சாரி அப்படின்னு வா சொல்றா. அண்ட் அதுக்குன்னு உன்ட்ட பேசாமலாம் இருக்க முடியலங்கிறதுக்காக தான் கால் பண்ணலாம் நினைச்சுக்கிடாத, சரசாவா ஃபேக்கா இல்லாம உங்ககிட்ட மட்டும் தான் என்னால ஃப்ரீயா பேச முடியும் அப்படின்னு வா சொல்லவும், ஹாஸ்டல்ல பெஸ்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நீயும் தான் அப்படின்னு வா சொல்றா. அவட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வேற யாருக்கோ கால் பண்றான். ஹெல்ப் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப ஹாஸ்டலோட ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. 20 அகாடமியோட டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸும் டிஸ்ட்ரிக்ட் 0ல தான் இருக்காங்க. இந்த ஐலாண்டோட சேனல் ஆங்கரிங் பண்றவங்களோ எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏங்கப்பா ஹை ரெசல்யூஷன் ஹாலோகிராமா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. பிளேயர்ஸ் அவங்க பொசிஷன்ல நில்லுங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ டீம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷனை செலக்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ கமாண்டர்ல தான் இருக்கிறான். நம்ம ஹீரோட ஏமே அகாடமிக்கான சிம்பிள் அந்த இடத்துல இருக்கு, அது ஒரு நியூட்ரல் பிளேஸ் தான், அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்குபை பண்ணுவோம் அப்படின்னு சிஞ்சி சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ சரி ஓகேன்னு சொல்றான். ஹிமச்சி போயிட்டு இப்ப ஆக்குபை அப்படிங்கறத செலக்ட் பண்ற. 90 செகண்ட்ஸ் ஃப்ரீஸ் டைம் வருது. அது வரைக்கும் இவளோட மத்த எபிலிட்டி எதையுமே அவளால டெம்பரவரியா யூஸ் பண்ண முடியாது. ஹிமச்சி உன்னோட மூவ்மெண்ட் பாயிண்ட் 9 தானே நம்ம ஹீரோ கேட்குவான், அதனால தான் 90 செகண்ட்ஸ் ஃப்ரீஸ் டைம் வந்திருக்கு அப்படின்னு வா சொல்லுவோம். கம்மியான மூவ்மெண்ட் வேல்யூ இருக்கிறவங்கள தான் நம்ம செலக்ட் பண்ணி ஆக்குபை பண்ண வைக்கணும் அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லுவோம். அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆகிசுக்கு நியூமரிக்கல் வேல்யூ எபிலிட்டியை யூஸ் பண்ணதுனால அவளோட ஃப்ரீஸ் டைம் வரும் 6 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இந்த வேல்யூ உண்மையிலேயே ஃபைட்னு வரும்போது ரொம்பவே கிரேட்டா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட ஆக்குபைடு ஏரியால நம்ம நிற்கும் போது 2 செகண்ட் இதுல கம்மி ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மத்த டைம் கூட ஃபைட் பண்ணும்போது நம்ம ஆக்குபை பண்ண ஏரியால நின்னா நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே இப்போ இவங்க நிறைய ஏரியாவை ஆக்குபை பண்ணணும். ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் தான் நமக்கு பக்கத்துல இருக்கு. நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்க்கும்போது நம்ம ஈஸ்ட் சைடு போனா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பிரசிடென்ட் சொல்றான். ஓகே, எனிமீஸ் கூட அட்டாக் பண்ணும்போது ஸ்பெல்ஸ் ஒரு தடவை ஒர்க் ஆனதுக்கு அப்புறமா டைம் ஃப்ரீஸ் ஆயிரும். அடுத்த செகண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியாத ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு மட்டும் இல்ல நம்ம எதிரி டீமுக்கும் அதே மாதிரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி, ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்ல செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நாகிசுகி சொல்லுவோம். நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு நானும் சேவா அட்டாக்க பிரசிடென்ட் மேல ட்ரை பண்ண போறேன். ஜஸ்ட் ஒரு அட்டாக் தான், ஒன்னும் ஆகாது, உனக்கு என்ன பயமா அப்படின்னு வா கேக்குறா. ஹே ஆகிசுகி, ஹேமஜி எங்க போனா நம்ம ஹீரோ கேக்குறேன். பார்த்தா ஹேமஜி அந்த இடத்துல காணாம போயிட்டா. திடீர்னு நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து வந்தவா கட்டி பிடிக்கும். எப்படி இதை பண்ண நம்ம ஹீரோ கேக்குறேன். என்கிட்ட இன்விசிபிள் பவரும் இருக்கு, அதை யூஸ் பண்ணு வா சொல்லுவோம். நம்ம ஹீரோ வைக்கப்படுறத பார்த்துட்டு நான் அதுவும் தப்பு பண்ணிட்டேன்னு கேட்கவும் ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் டே முடிவுல 9 அகாடமி தான் பேலன்ஸ் இருக்கு. ஓக்வா அகாடமி தான் நிறைய இடத்த ஆக்குபை பண்ணிருக்காங்க. 7 ஸ்டார்னு கோகோசாக்கி வரவும் நான் ஃபைட் பண்ற மூட்ல இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட டீம் கண்டிப்பா ஒன்னு தோக்கடிப்பாங்க, வெயிட் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம். ஓக்வா அகாடமிக்கு கோகோசாக்கி தான் கமாண்டர், கண்டிப்பா அவங்க கிட்ட நம்ம ஜாக்கிரதையா தான் இருந்தாகணும் அப்படின்னு ஹேமஜி சொல்றா. அடுத்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது டிஸ்ட்ரிக்ட் 7 ஷின்ரா அகாடமி டோயா கிரிகாயா ஒரு 6 ஸ்டார் அப்படின்னு ஹேமஜி சொல்லுவோம். அவங்க கிட்ட அப்சல்யூட் மோனார்க் எபிலிட்டி இருக்கு, அதிகமா அவன் வயலன்ஸ் தான் யூஸ் பண்ணுவான். அடுத்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அந்த பொண்ணு தான் டிஸ்ட்ரிக்ட் 17 குருரோகி. அவகிட்ட 1 ஸ்ட்ரைக் 1 கில் எபிலிட்டி இருக்கு, எந்த ஆப்போனன்ட் வேணாலும் அவ ஈஸியா கொன்றுவா. அவளோட 1 ஷாட் கில்னாலேயே அவளுக்கு டீமன் மைடன்ங்கிற பேரும் இருக்கு அப்படின்னு ஹிமிதி சொல்றா. அது கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேஷனா இருக்கு அப்படின்னு அந்த டீமன் மைடனே அங்க நிக்கிறா. அச்சோ இவ கிட்ட நெருங்கவே கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். ஒன்னு பத்தியோ கேள்விப்பட்டிருக்கேன், 7 ஸ்டார் அமெரிக்கால படிச்சுட்டு சூப்பர் ஹியூமன் ஸ்கில்ஸ்க்காக ட்ரைனிங்லாம் எடுத்திருக்க அப்படின்னு வா சொல்லுவோம். என்னது நானா, இது எப்படி உனக்கு தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்டாக்ஸ்ல தேடினாதான் உன்னை பத்தி இருக்கேன்னு வா சொல்லுவோம். எல்லாம் அந்த காகுயாவோட வேலை தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கண்டிப்பா நாங்க ஒன்னு தோக்கடிப்போம், என்ன பொறுத்தளவு நீங்க எல்லாம் வீக்லிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புற. அவங்க போக அந்த ஃபேக்கான சாரசா பிரின்சிபல் குரோஹாஷி இவங்க கிட்ட வர ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஹேமிஜி சொல்றா. பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. யார் எந்த ரூம்ல படுக்கலாம் டிசைட் பண்ணுவா. ஹீரோட்டா கூட படுக்க போற நாகிசுகி சொல்ல. நானே இல்லாத எந்த ரூம்னால எனக்கு ஓகே அப்படின்னு பிரசிடென்ட் சொல்றான். ஆமா எனக்கு உன் ரூம் வேண்டான்னு சொல்லுவோம். நீதா தூங்கும் போது பிள்ளை படுத்தா நான் அடிப்பா அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லுவோம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னா தூங்கி இருக்கீங்களான்னு ஹேமிஜி கேக்குறா. இந்த ஷீஞ்சி கூட நானும் அதுக்கு வாய்ப்பே இல்ல நானும் செய்ய சொல்றேன். நீங்க மிடில் ஸ்கூல்ல ஒன்னா தூங்கி இருக்கீங்களா, சூப்பர் அப்படின்னு ஆகிசுகி சொல்லுவோம். மாஸ்டரோட மைட் நான் தான் அவர் கூட இருப்பேன் அப்படின்னு ஹேமஜியா ஆகிசுகியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துங்க, கேர்ள்ஸோ பாய்ஸோ தனித்தனி ரூம்ல தூங்குங்க அப்படின்னு சொல்லி சாரசா இவங்க ஃபைட்டை பறிச்சு விட்டு போயிருந்தா. இப்ப நம்ம ஹீரோவோ பிரசிடென்ட் கூட போய் தூங்குறான். நைட்ல நம்ம ஹீரோக்கு திடீர்னு மொழிப்பு வரவும் என்ன பிளாங்கெட்லாம் போத்திருக்கு, இந்த பிரசிடென்ட் நல்லா வந்தான் போல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ குளிக்கலான்னு குளிச்சுட்டு வரவும் ஒரு சின்ன பொண்ணு கேஃபட்டீரியால பிஸ்கட் எடுக்க ட்ரை பண்றா. நம்ம ஹீரோ போய் எடுத்து கொடுக்குறேன். ஜம்ப்லாம் பண்ணக்கூடாது சரியா இருந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பக்கமும் எனக்கு எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. ஆமா இது ஸ்பெஷல் ஏரியாவாச்சே, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு வா கேட்கவும் நான் அப்படி கேட்கல, இந்த மொத்த இடமும் ஒரு ஸ்பெஷல் இவெண்ட்காக புக் பண்ணிருக்காங்க, நீ ஒரு மிடில் ஸ்கூலர் தானே எப்படி இங்க வந்த நம்ம ஹீரோ கேட்கறான். நான் இங்க விளையாட வந்தேன், என் சிஸ்டர் லீப்ரா மீடியாக்காக ஒர்க் பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணோட ரூம் கார்டு கீயை காட்டுவோம். ஓ அந்த NTCG வைல்ட் கார்டு கேமா ஆர்சனல் நடக்கிற அதே நேரத்துல அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா கண்ணென்ன ரெட்டா இருக்குன்னு கேட்கவும் இதுல ஒரு தனி ஸ்பெஷல் பவர் இருக்கு
அப்படின்னு வா சொல்றா. அது பார்க்க கியூட்டா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா என்னோட அந்த ப்ளூ ஐஸ் அப்படின்னு சொல்லி அவ கேட்குமா. அதுவும் அழகா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். ஓஹா நீங்க என் கூட விளையாடுங்களேன் அப்படின்னு வா சொல்லுவோம். சரி நம்ம ஹீரோவா அவ கூட சேர்ந்து விளையாடுறான். மிஸ்டர் நீங்க எல்லாத்துலயும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு வா சொல்றா. கவலைப்படாத பொம்மையே நான் என் பவரை யூஸ் பண்ணி உனக்கு காப்பாத்துறேன் அப்படின்னு வா சொல்லுவோம். உனக்கு அந்த பொம்மை வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை ப்ளே பண்ணி எடுத்து கொடுக்குறான். பாவ் மிஸ்டர் நீங்க உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி வா சொல்றா. உனக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சு போயிருது. பட் டயர்டாகி இப்ப அப்படியே தூங்கி விடுவோம். அவ ரூம் கார்டுக்கு நம்ம ஹீரோ காமிச்சதுனால அதோட நம்பர் என்னன்னு தேடி ஒரு வழியா கண்டுபிடிச்சு உள்ள போய் பார்த்தா ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்டு வச்சிருக்கா. ப்ராப்பரான மீலை வா சாப்பிட்றாளா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப எனக்காக நீங்க போய் பஃபேல சாப்பாடு எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு வா கேட்கவும் சரி நம்ம ஹீரோ எடுக்க போறான். இப்ப ஹாஸ்டலோட செகண்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. ஈஸ்ட் சைடாவே இவங்க போனதுல எதிரி டீம் ஒருத்தவங்க மீட் பண்றாங்க. நம்ம ஏன் அலையன்ஸ் வச்சுக்கிட கூடாது, நம்ம ரெண்டு டீமும் ஒன்னாயிரலாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் டீம் கமாண்டர் கேட்கறான். அப்ப நானும் சரியா நோட்டீஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஒருத்தனை அட்டாக் பண்றா. நம்ம பேசிட்டு தானே இருக்கோம், எதுக்கு அட்டாக் பண்ணு பிரசிடென்ட் கேட்கவும் எக்ஸ்பிளைன் பண்ண டைம்ல அப்புறம் சொல்றேன் நம்ம ஃபைட் பண்ணுவோம். ஒத்துமையா இருக்கிறதுல விருப்பம் இல்லைன்னா சண்டை போடுறது தவிர வேற வழி இல்ல அப்படின்னு ஆப்போசிட் டீம் காரங்களும் இவங்களும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரசிடென்ட் அவன் இஷ்டத்துக்கு போய் ஃபைட் பண்ண போயிருந்தான். ஒரு வழியா நம்ம ஹீரோ டீம் அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க தான். பட் இருந்தாலும் அலையன்ஸ் வச்சுக்கலாம் பேசிட்டு தானே இருந்தோம், எதுக்கு நீ பாட்டு இஷ்டத்துக்கு ஃபைட் பண்ண அப்படின்னு பிரசிடென்ட் வந்து நானும் சேவை திட்டிட்டு இருக்கான். அந்த அவனை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருந்தது, அதான் அட்டாக் பண்ணன்னு சொல்லுவான். போன வருஷமும் நீ இதே தான் பண்ண, டீமா கோஆர்டினேட்டா அட்டாக் பண்ணாம உன் இஷ்டத்துக்கு செயல்பட்டதுனால தான் போன தடவை தோத்து போனோன்னு சொல்லுவான். அப்படின்னா நான் வெளியே போறேன் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேவ் ஓடுறா. சினகரா நான் சொன்னதுல எதுவும் தப்பு இருக்கான்னு பிரசிடென்ட் கேட்கவும் தப்பு இல்லதான், பட் அதை சொல்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு, நீ வேற மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க டீமுக்குள்ளேயே ஃபைட் பண்ணா என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப செகண்ட் டே முடியுது, ஸ்டாக்ஸ்ல போடுறதுக்காக வீடியோ எடுக்கியா அப்படின்னு பொண்ணுங்க கேட்டுட்டு இருக்கவா. அவங்க டீம் மெம்பர் ஒருத்தன் வரேன், அந்த ஏரியாவை செக் பண்ணிட்டு அது சேஃபா தான் இருக்கு, வாங்க போய் ஸ்பெல்ஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ திரும்பி வந்த இவங்க டீம்மேட் சொல்றான். திடீர்னு பார்த்தா இவங்க எபிலிட்டி எதுவும் ஒர்க் ஆகல, ஏரியாவை பார்த்துட்டு வரேன்னு போன அந்த டீம்மேட் திடீர்னு இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி கொள்றான். பார்த்தா அது அந்த ஃபேக்கான சாரசாதான், நீதான் உண்மையான ஃபன்னே இருக்கு அப்படின்னு வா சொல்றா. இப்போ இவ்வளவு எல்லாருமே 100 பேசஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவளால சாரசாவா மட்டும் இல்ல எந்த ஒரு உருவத்துக்கு வேணாலும் மாற முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது யார் இந்த புது பர்சன் அப்படின்னு ஆங்கிங் பண்ற அந்த காசுமிங்கிற வா சொல்றா. மீடியால இருக்கிறவங்க ஏன் இதை சீரியஸா பேசல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். முதல்ல இந்த டாப்பிள் கேங்கர் எப்படி கிரியேட் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். கண்டிப்பா இது ஒரு வர்ச்சுவல் இமேஜ் தான். சோ சயாஞ்சி மாதிரி மட்டும் இல்ல, அவளால எப்படி வேணாலும் மாற முடியும். ஈவன் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட அவளால மாற முடியும். இப்படி வா பண்றது மூலியமா டீம்மேட்ஸ்குள்ளேயே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சந்தேகம் வரும். சோ அதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு இனிமே நம்ம எப்பவுமே எங்க போனாலும் ரெண்டு பேராச்சும் மினிமம் ஒன்னா சேர்ந்து தான் போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவங்க இஷ்டத்துக்கு யாரும் ஓடாம இருந்தா சரின்னு பிரசிடென்ட் சொல்றான். ஐயோ திரும்பவும் நான் அவங்க கிட்ட தோத்துட்டேனா அப்படின்னு சின்ன பொண்ணு சொல்லுவான். இப்ப காலையில 2 மணி நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு இன்னும் நிறைய விளையாடணும் அப்படின்னு பா சொல்லுவான். ஸ்கூலுக்கு போவேணாமா நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஏன் போகணும், ஸ்கூலுக்கு எல்லாம் போனா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட நான் பேச வேண்டியது இருக்கும், நான் இங்கே இருந்து பா சொல்லுவோம். ஆனா நானும் ஸ்ட்ரேஞ்சர் தானே நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நீங்க ஸ்பெஷல் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மடியிலேயே தூங்கிருந்தா. சரி நம்மள தூங்க வச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோ சயாஞ்சியோட ரூமுக்கு போறான். இது நான் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். வெளியவே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு வா சொல்றா. 10 நிமிஷமா அப்படின்னு நம்ம ஹீரோவை வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவளோ கதவை திறக்கிறா. ஹீரோட்டோ சுத்தி முத்தி ரூமையே பார்க்காத, ஐ மீன் அதுக்கு நீ என்ன பாருன்னு நான் சொல்லல அப்படின்னு வா சொல்லுவோம். நான் எங்க தான் பாக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதை வெளியே இருக்கிற அந்த பில்டிங்க பாருன்னு வா சொல்லுவோம். ஜன்னல் வழியா நம்மள யாராச்சும் பார்த்துட்டா எம்ப்ரஸ் அண்ட் 7 ஸ்டாரின் ரகசிய காதல் மீட்டிங்னு நாளைக்கு நியூஸ்ல வர நம்ம ஹீரோ சொல்லுவோம். சயஞ்சிய ஸ்கிரீன் போட்டு ஜன்னல மூடுற. இப்பெல்லாம் எல்லாருமே அந்த டாப்பிள் கேங்கரை பத்தி தான் பேசுறாங்க. அவளுக்கு அட்டென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக ஏன் இமேஜ் அவ யூஸ் பண்ணிட்டு இருக்கா. சந்தேகத்துல சில டீம் அவங்க டீமையே காலி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சயாஞ்சி சொல்லுவோம். சில டீமுக்குள்ள அந்த சந்தேகத்தை விட அவங்க டீமுக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன் டீம்ல எதுவும் பிரச்சனையான்னு சாரசா கேட்கவா. அதெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன். ஈவன் 100 பேஸ் இந்த கேம்ல இருந்தாலும் கேமை டாமினேட் பண்ண என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அடுத்த நாள் 100 பேசஸ் வந்து வேற ஒரு டீம்ல இருக்கிற ஆளுங்களே கொள்ற. அவளோட ஸ்பெஷல் மூமெண்ட் ஸ்பெல் எதுவுமே வந்து டைம் லிமிட்டே இல்லாம இருக்கு. அதனாலயே மத்த டீம் எல்லாத்தையும் ஈஸியாவா காலி பண்ணிட்டு இருக்க. நானும் சே ஃபாஸ்டா முன்னாடி போகாத, கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லுவோம். எனக்கு தெரியும் அப்படின்னு நானும் சே போறேன். எப்பதான் சண்டை போடுறது நிறுத்துவாங்களோன்னு ஹீமஜி பாக்குறேன். திடீர்னு ஒரு டார்க் கிளவுட்ஸ் வந்து இவங்க எல்லாரையுமே மூடுது. யாரையுமே என்னால பார்க்க முடியல. திடீர்னு யாராச்சும் டாப்பிள் கேங்கிற மாதிரி என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நானும் சே போன வருஷம் என் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுத்த அப்படின்னு செஞ்சு கேட்கவும் மறந்து போச்சுட்டா எனக்கு ஞாபகம் இல்ல நானும் சே சொல்றா. நீ ஃபேக் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நீ என்ன கிஃப்ட் கொடுத்தேன்னு சொல்லு அப்படின்னு நானும் சே கேட்கறா. இப்ப டைம் ஆகி கேம் முடியுது. நானும் சே பிரசிடென்ட் 2 பேருமே ஒரிஜினல் தான். பட் அவன் சந்தேகப்பட்டாங்கிறதுனாலயே இவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை வந்துருது. சருக்கு எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு தனியா விடுங்க, மதிய கேம் நீங்களே விளையாடுங்க அப்படின்னு செஞ்சு சொல்லுவோம். அப்படின்னா கமாண்டர் பொசிஷன் உனக்கு தேவை இல்லையா, உங்களுக்குள்ள ஒரு பெட் இருக்குல்ல அப்படின்னு ஹீமஜி கேட்கவும். ஓ ஆமா, அதர் டீம்ல இருக்கிற 3 கமாண்டர்ஸ் தோக்கடிக்கிறது நான் அந்த பெட்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் கமாண்டரா இருக்க தகுதி இல்ல, ஹீரோட்டாவே கடைசி வர கமாண்டரா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். சோ மதிய கேம் கண்டினியூ ஆகும்போது நம்ம ஹீரோட டீம்ல மொத்தமே 3 பேர் தான் இருக்காங்க. இனி நாளைக்கு தான் அவங்களால கேம்ல ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு ஹீமஜி சொல்றா. ஹீரோட்டோ உங்களை சுத்து போட்டாங்க அப்படின்னு காகியா நம்ம ஹீரோக்கு வார்னிங் கொடுக்குறா. என்னாச்சு நாக்கிசுகி கேட்கவும் நம்மள சுத்து போட்டாங்க, கேர்ஃபுல்லா இருங்க நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ற நாக்கிசுகி சொல்லுவோம். நான் தான் என் மாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீமஜி சொல்றா. அப்படின்னா காலையில அவங்க கிரியேட் பண்ண அந்த கிளவுட்ஸே நம்ம டீமுக்குள்ள சண்டையை வர வைக்கதானா அப்படின்னா அவங்க பிளான் பக்காவா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நாக்கிசுகி சொல்லுவோம். பேசாம நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஹீமஜி சொல்றா. ரெஸ்கியூ மூவ் தான், பட் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க வெறும் 3 பேர் தான், ஒழுங்கா சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லி டீமன் மைடன் சொல்லுவோம். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்கிசுகியும் ஹீமஜியும் அந்த 2 பசங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு போறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் நம்ம 2 பேரை துரத்திட்டு வராங்க அப்படின்னு அந்த பசங்க பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க.
ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நாங்க 5 பேர் இருக்கோம், நீ ஜஸ்ட் ஒருத்தன் தான் இருக்க. ஈவன் நீ இந்த ஐலாண்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் 7 ஸ்டாரா இருந்தாலும் நீ சரண்டர் ஆகுறது நல்லதுன்னு சொல்ற. அதையும் பாத்துலாம் நம்ம ஹீரோ சொடக்கு போட்டா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொண்ணு அட்டாக் ஆகுறா. கண்டினியூஸா அப்படி 2 ஸ்பெல் அதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கேல் யோசிக்கிறா. ஹிமஜி அவளோட இன்விசிபிள் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த இடத்துலயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் அவளோட ஒன் ஷாட் கில்ல இருந்து என்னால தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒன் ஷாட் கில்ல யூஸ் பண்ணுவோம். ஹிமஜி டக்குன்னு ஷீல்ட் வச்சு ப்ரொடெக்ட் பண்றா. பட் அப்படி இருந்துமே கூட ஹிமஜிக்கு 4 லைஃப் பாயிண்ட் போயிருது. இந்த பேரியர்னால தான் நீ இன்னும் இந்த இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ ஹிமஜியோ ஓடுறாங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஏரியாவை ஆக்குபை பண்ணிக்கிட்டே போறான். இப்படி அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். பட் ஆனா அவளோட ஒன் ஷாட் கில் அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் என்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு, பட் அது ரொம்ப ரிஸ்கியான மூவ். இதை நான் பண்றேன் ஹிமஜி சொல்றா. ஓகே நான் உன்ன நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். என் மாஸ்டர் இதுக்கு மேலேயே துரத்தாதீங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவா பண்ண போறதை புரிஞ்சுக்கிறேன். ஒன் ஷாட் கில்லாவா ஹிமஜி மேல யூஸ் பண்றா. பார்த்தா டீமன் கேல் டீம்ல இருக்க ஒரு பொண்ணு இறந்து போட. ஆனா அது எப்படின்னு கேட்கவும் என்னோட நியூமரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் எபிலிட்டியை யூஸ் பண்ண இந்த விர்ச்சுவல் கேம் மொத்தமும் டேட்டாஸ் தான் அப்படின்னா என் அட்டாக் ட்ரெஜெக்டரியோட நியூமரிக் வேல்யூஸோட லொகேஷனை சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். அடங்க பாய்வா மைண்ட்ல அவ்வளவு பெரிய கால்குலேஷன் ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல போட்டுக்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன மான்ஸ்டர் டீமன் கேல் கேட்கவும் நான் ஜஸ்ட் என் மாஸ்டர் ஷினஹாராவோட ஹம்பிள் மைட் அப்படின்னு சொல்லி ஹிமஜி சொல்றா. நம்ம ஹீரோ அப்படியே நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கிட்டே போறான். திடீர்னு ஒரு பொண்ணு அட்டாக் ஆகுறா. இது ஆக்கி சுக்கியோட வேலை தான். நிறைய ட்ராப்ஸ் அவ செட் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த இன்னொரு அகாடமி 2 பசங்களும் ஆல்ரெடி தோத்துட்டாங்களா அப்படின்னு டீமன் கேல் பார்த்துட்டு உன்னோட கவுண்டர் எக்ஸ்பெல்ஸ் அது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். யார் சொன்னது நம்ம ஹீரோ கேட்கறான். கிட்ட இருந்த 35 நீ யூஸ் பண்றேன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாளா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என் மாஸ்டர் தொடரணும்னா என்ன தாண்டி தான் போகணும்னு ஹிமஜி சொல்லுவோம். இன்னொரு பொண்ணு ஸ்பெல்ல யூஸ் பண்ணி ஹிமஜியா அசைய விடாதபடி பண்றா. இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு மைடால அசைய முடியாது. அந்த சான்ஸ் போது நான் உன்னை தோக்கடிக்கிறதுக்கு அப்படின்னு டீமன் கேல் சொல்லுவோம். ஆனா ஒன் ஷாட் கில் அதுவும் நிறைய டீம்மேட்ஸ் இருந்தா தானே ஒர்க் ஆகும் நம்ம ஹீரோ கேட்கவும். அந்த எபிலிட்டி என்னால தனியாவே யூஸ் பண்ண முடியும் தானா. இந்த ஆர்சனல் கேமுக்காக என் மத்த டீம்மேட்ஸ் கூட இருந்தா அதோட அட்டாக் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும்னு ரூல்ஸ் நான் மாத்தி வச்சிருந்தேன். பட் இப்போ எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு டீமன் கேலவா கூட இருக்கிற ஃப்ரெண்டையே கட் பண்ணிட்டு ரூலை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். என் எபிலிட்டி இப்போ நான் தனியா இருந்தா தான் அந்த அட்டாக் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு ஒன் ஷாட் கில்ல வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றேன். ஹீரோ டெலிபோர்ட் ஆகி டக்குனு அவளை அட்டாக் பண்ணுவோம். நீ ஏரியாவை ஆக்குபை பண்ணவே தான் எல்லா பாயிண்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டே ஒன்ட்ட எப்படி கவுண்டர் ஸ்பெல்ஸ் இருக்குன்னு கேட்கவும். இண்டிகோ ஸ்டாரோட பிளாக் விங் எபிலிட்டியை யூஸ் பண்ண நீ பார்த்ததுல நான் நிறைய இடத்த ஆக்குபை பண்ணவே இல்லை. அது எல்லாமே இல்யூஷன்ஸ். என்கிட்ட நிறைய கவுண்டர் அட்டாக் ஸ்பெல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ எபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை ஒரு நிமிஷத்துக்கு பிளாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து அவ தப்பிச்சு போயிருந்தா. ஆனா அவ நினைச்சிருந்தா என்ன கொண்டிருக்கலாம். அவ ஏன் கொல்லாம போனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுக்கு பின்னாடி அந்த 100 ஃபேசஸ் தான் இருக்கா அப்படின்னா டீமன் கேர்ள் 100 ஃபேசஸ் கூட டீம் அப் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மீதி இருந்த அந்த 2 பேரையும் நான் கொன்னுட்டேன். நான் எப்படி நல்லது பண்ணிருக்கேன் அப்படின்னு ஆக்கிசுக்கி கேட்கிறா. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த 2 பசங்களையும் தோக்கடிச்சிட்டோம்னா அவங்க அகாடமி ஏரியா நமக்கு சொந்தமா இருக்கணும்ல. அது ஏன் ஆகல அப்படின்னு ஆகிசுக்கி பார்க்கவும் நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றான். அந்த 2 பேரையும் தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி 100 ஃபேசஸோட ப்ரொடெக்ஷன்ல இருக்கான்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஆகிசுக்கி சொல்லவும். பிரின்சிபல் குரோஹாஷி தான் இதுக்கு பின்னாடி இருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நீங்க என்ன நம்புறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எங்களுக்கு உன் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகிசுக்கியும் ஹிமஜியோ சொல்றாங்க. பர்சனல் காரணத்தினால நாங்க மதிய கேமுக்கு வரல. பட் அதால நீங்க பெரிய ரிஸ்க்ல எனக்கு மாட்டிட்டு இருந்தீங்க. நான் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். பட் நான் ஹெல்ப் பண்றதுக்கு அங்க இல்ல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சிஞ்சி நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறான். உண்மையிலே உனக்கு நானும் சேவை பிடிக்காதான் நம்ம ஹீரோ கேட்கும். அப்படின்னு இல்ல, அப்பதான் அவ பொறுப்பா நடந்துக்கிடுவா. பட் அவ உண்மையிலே ரொம்ப திறமைசாலிதான் அப்படின்னு சிஞ்சி சொல்லுவோம். உண்மையா நீ என்ன பத்தி அப்படியே திங்க் பண்ற அப்படின்னு நானே எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேட்டுதா. நானும் அப்படியே உன்னை பத்தி திங்க் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் நீயே வாயால என்ன திறமைசாலின்னு சொன்னவா சொல்ற. அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம சமாளிக்கிறேன். ஆன்லைன்ல நான் வீடியோ பார்த்தப்பதான் இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். நானும் அந்த இன்னொரு ஸ்கூல் பையனை திடீர்னு அட்டாக் பண்ணாலே. ஆக்சுவலி அவன் சீக்கிரட்டா நம்மள அட்டாக் பண்றதுக்காக ஸ்பெல்ல கேஸ் பண்ண ரெடியா இருந்திருக்கான். நானும் அவனை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணல, நம்ம கண்டிப்பா அன்னைக்கு தோத்துருப்போம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். விஷயத்துக்கு நான் உன்னை ரொம்ப திட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு சிஞ்சி சொல்றேன். பரவாயில்ல இருக்கட்டும், நீமே நம்ம டீமுக்காக நிறைய செஞ்சிருக்கதா அப்படின்னு சொல்ற. ஒரு வழியா இப்ப அவங்க 2 பேருமே ஒன்னு சேர்ந்துருந்தாங்க. இப்ப நம்ம ஒன்னு சேர்ந்து பிரயோஜனம் இல்ல. ஷினஹரா வர எலிமினேட் ஆயிட்டான்னு சொல்லுவோம். எனது ஷினஹரா நீ கேம்ல இருந்து எலிமினேட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் கேட்கறான். ஆமா, அவன் தன்னைத்தானே எலிமினேட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு நானே சொல்றேன். நம்மள நம்பிக்கை வைங்க அப்படின்னு நம்ம ஹீரோ எதையோ சொல்லிட்டு தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிறான். இப்ப அந்த கேம்ல இருந்து எலிமினேட் ஆகிறான். ஏன்டா அப்படி பண்ணு சிஞ்சி கேட்கவும். எல்லாமே நான் ஒரு பிளானோட தான் பண்ணேன், அப்படின்னா நம்மளால வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். எலிமினேட் ஆனதுக்கும் ஏமே அகாடமி வின் பண்றதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு சிஞ்சி கேட்கவும். 100 ஃபேசஸ் இப்ப நிறைய டீம் வர சேர்த்துக்கிட்டா இனி நம்ம ரோல்ஸ் படி விளையாண்டா ஜெயிக்க முடியாது, எல்லாம் என் பிளான் படி தான் போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற. சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த ஃபேக்கான சாரசாக்கு பின்னாடி ப்ரொஃபசர் குரோஹாஷி தான் இருக்கிறான். எல்லாம் என் பிளான் படி தான் போயிட்டு இருக்கு, இப்படியே போன கடைசியில நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோவும் சாரசாவும் ஒன்னா வந்திருக்கிறத பார்த்துட்டு நீங்க ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு காசுமி கேட்கறா. அதுதான் 100 ஃபேசஸ் எதிர்பார்க்கறா. பட் நாங்க டீம் அப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 100 ஃபேசஸ் இல்லைகளா எல்லாரையும் தோக்கடிச்சிருந்தா நீங்க அவளை பாராட்டி போடுறீங்க, லேப்ராமடியா எதுக்காக அவ பண்ற தப்ப பொறுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா இந்த பிரச்சனையில நான் இன்வால்வ் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும். எங்களை குறைச்ச போட்டுறாத, நாங்க 7 ஸ்டார் அப்புறமா தி எம்பரஸ் அப்படின்னு சாரசா சொல்லுவோம்.
சரி ஓகே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வா கேக்குறேன். அந்த 100 பேசஸ் எந்த அகாடமியும் சேர்ந்து கிடையாது. அவ ஒரு இல்லீகல் பிளேயர். மத்த அகாடமில அவ கூட டீம் அப் பண்ணிருக்கிறது நம்ம உண்மைதான். அவ கேம்ல ஜீட்டிங் பண்றா. அவளுக்கு எந்த லிமிடேஷனுமே இந்த கேம்ல கிடையாது. அந்த 100 பேசஸ் மட்டும் கேம்ல ஜெயிச்சிட்டான்னா இந்த ஐலாண்ட் அகாடமியோட செக்யூரிட்டி அண்ட் டேட்டாவை பார்த்து மொத்தமா எல்லாரும் சிரிப்பாங்க. அவ்வளவு ஈஸியா அந்த சிஸ்டம் பிரேக் பண்ண முடிஞ்சதுன்னு தெரிஞ்சா ஈஸியா பேர் கேட்டு இந்த கேம் நடத்துறதே ஃபன்னுக்காக தான். பட் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி காசமி அளவும் கவலைப்படாத நாங்க இருக்கோம் அப்படின்னு சாரசா சமாதானப்படுத்துறா. சாரசா ஹீரோட்டோ ப்ளீஸ் லேப்ராவை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி காசமி கேக்குறா. நானும் அதை தான் பிளான் பண்ணிருக்கேன். கண்டிப்பா அந்த 100 பேசஸ் தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒழுங்கா உட்கார இருக்காதரா அப்படின்னு சொல்லி பெட்டிக்குள்ள வாய்ஸ் கேக்குது. நம்ம ஹீரோ சாரசா ஹீமஜி 3 பேரும் அந்த பெட்டிக்குள்ள இருக்காங்க. காசுமி அவங்கள கொண்டு போய்கிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாருமே வெக்கப்பட்டு இருக்காங்க. பிளேயர்ஸ் மீடியா ரூம்குள்ள வரக்கூடாது. காசுமி யாருக்கும் தெரியாம இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. அந்த 100 பேசஸ் இந்த அகாடமி கூட தான் டீம் அப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்தா மத்த அகாடமிஸ் எல்லாம் செகண்ட் தான் வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆல்ரெடி 17 பீப்புள் அவ சைடு இருக்காங்க அப்படின்னு காசுமி சொல்றா. அப்ப அந்த டீமன் மேடனும் அதுக்காக தான் அவ டீம்ல ஜாயின் பண்ணிருக்காளா. அவங்க அகாடமி நேம காப்பாத்தினா போதும் போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிளாக் ஸ்டார் ஹோல்டர் கீரிகாயா டோயா அவனும் அவ பக்கம் தான் இருக்கானா அப்படின்னு சாரசா பாக்குறா. லிப்ரா பிராட்காஸ்ட் யூஸ் பண்ணி மத்த டீம்ஸ் நம்ம ஒன்னா சேர்த்தோம்னா கண்டிப்பா நம்ம வின் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா அவங்கள எப்படி கோஆபரேட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சாரசா கேக்குறா. 100 பேசஸ் வின் பண்ண அவங்க ஒரு ஸ்டாரை இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஹேமஜி சொல்லுவோம். எஸ் இதையே நம்ம யூஸ் பண்ணுவோம் சாரசா சொல்றா. ஹாஸ்டலுக்குள்ள நான் திரும்ப போனோம்னா சாவ்ல இருந்து திரும்ப உயிரோடு வரேன். நான் MTCG போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். MTCG போய் நீ வின் பண்ணிட்டா உனக்கு வைல்ட் கார்டு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நீ திரும்ப ஹாஸ்டல் கேம் குள்ள போலாம். உண்மையிலே சூப்பர் பிளான் பா அப்படின்னு காசுமி சொல்றா. வைல்ட் கார்டு அடைய நான் என்ன பண்ணணும் நம்ம ஹீரோ கேக்குறான். ஹிடன் குவெஸ்ட் முடிக்கணும். ஃபைனல் பாஸ் 6th அசாசின் கூட ஃபைட் பண்ணணும். அண்ட் அந்த ஃபைனல் பாஸ் ஒரு மிடில் ஸ்கூலர் அப்படின்னு சொல்லி காசுமி சொல்லுவோம். மிடில் ஸ்கூலரா அப்படின்னா அது ஷீனா தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கவும். ஃபைனல் பாஸா இருக்கிற அந்த மிடில் ஸ்கூலரை உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? என்னது நீங்க எதார்ச்சமா அவளை மீட் பண்ணீங்களா அப்படின்னு சாரசாவும் ஹேமஜியும் முழிக்கவும். உண்மையிலேயே அது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா ஷீனாவை வின் பண்ணிட்டு வா அப்படின்னு காசுமி சொல்றா. வைல்ட் கார்டு நான் எடுக்கிற வரைக்கும் நீங்க தான் நம்ம கேமை பாத்துக்கணும், தோக்காம இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹேமஜியும் சாரசாவும் சொல்றாங்க. எங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காத அப்படின்னு சாரசா சொல்றா. ஓகே நான் ஃபீனிக்ஸா மாற வேண்டிய நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க அந்த MTCG கேமுக்கு நம்ம ஹீரோ போறோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குறிப்பிட்ட ஃபேமிலியரை கொடுத்திருந்தாங்க. நம்ம ஹீரோ ஃபேமிலியர் ஒரு போன தான். இருக்கிற எல்லாமே நியூமரிக்கல் வேல்யூ தான். 9 கார்டை கலெக்ட் பண்ணா ஃபைனல் பாஸை சேலஞ்ச் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல எல்லார்கிட்டயுமே நம்பர் 1 கார்டு தான் இருக்கு. மத்த பிளேயர்ஸ் கூட ஃபைட் பண்ணியோ குவெஸ்ட் முடிச்சோ கிடைக்கிற பாயிண்ட ஸ்ட்ரென்தனிங் எக்ஸ்சேஞ்ச்ல யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு லெவல் அடைய அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஹை லெவல் கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த போன வந்து நம்ம ஹீரோக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் இந்த இடத்துல ஸ்கில் கார்ட்ஸும் இருக்கு. லெவல் அப்ப நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ தோக்கடிச்ச ஒரு டீமோட ஆள் வந்துட்டு கடைசியில நீ இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கியா அப்படின்னு சிரிக்கவும் அவன் யார் நீ நம்ம ஹீரோ கேக்குறான். என் ஹாஸ்டல்ல நீ தாண்டா தோக்கடிச்சா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் ஆல்ரெடி குவெஸ்ட் 5 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உனக்கு முன்னாடி நான் இந்த கேம் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போது டீமன் மேடன் பார்ட்டில இருந்த ஒரு பொண்ணு அவளே வெட்டி கொண்டிருப்பா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வர உனக்கு எந்த கார்டு வேணும்னு வா கேட்கவோ 4ன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்பர் 1 கார்டும் எனக்கு 100 காயின்ஸ் போதும் அப்படின்னு சொல்லி வா சொல்லுவோம். எதுக்காக இவ்வளவு சீப்பா அவனுக்கு கொடுக்குறான்னு அந்த இன்னொரு பையன் கேட்கணும். 100 பேசஸ் நீ கண்டிப்பா அவளை தோக்கடிப்பல்ல. எங்க அகாடமி லீடர் கொரோரோகி நாங்க வீக்கா இருந்ததுனால தான் அந்த 100 பேசஸ் கூட அவங்க டீலிங் போட்டுக்கிட்டாங்க. நாங்க வீக்கா இருக்கணும்னு நினைக்கல. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறோம். சோ ப்ளீஸ் எங்க லீடர் அந்த 100 பேசஸ் கிட்ட இருந்து காப்பாத்து. அதுக்காக தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். கொரோரோகிக்காக இல்லைனாலும் கண்டிப்பா நான் அந்த 100 பேசஸ் தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவகிட்ட நம்பர் 4 கார்டை நம்ம ஹீரோ இப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான். யார் லெவல் 6ல இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப சர்ச் பண்ணி பாக்குறான். அங்க ஒருத்தன் லெவல் 6ல இருக்கவன் அவனை நம்ம ஹீரோ சேலஞ்ச் பண்றான். செவன் ஸ்டார் நீ இப்போதானே உள்ள வந்து அதுக்குள்ள எப்படி சேலஞ்ச் பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நம்ம ஹீரோ இப்ப ரிவார்ட் அப்ப அப்படிங்கிற கார்டை யூஸ் பண்றான். ஆப்போனன்ட் லெவல் அப்ப தான் யூஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே தான் அவன் பண்றான். இப்போ நம்ம ஹீரோவோ லெவல் அப் கார்டை யூஸ் பண்றான். ரெண்டு பேரும் இப்ப அவங்களோட வேல்யூஸ் ரிவீல் பண்ணணும். சோ ரெண்டு பேருமே இப்ப அவங்க வேல்யூஸ் ரிவீல் பண்றாங்க. ரெண்டு பேரோட ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ தான் இப்ப வின் பண்றான். இப்போ நம்ம ஹீரோ டைரக்டா குவெஸ்ட் 7 கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்போ நேரா அங்க இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஷாப்புக்கு நம்ம ஹீரோ போயிட்டு நான் என்னோட 1 கார்டை கொடுத்துட்டு பதிலுக்கு ரிவார்ட் அப் கார்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். நம்பர் கார்டை ஒருத்தன் எக்ஸ்சேஞ்ச் பண்றானா அது இல்லாம எப்படி விளையாடுவான்னு எல்லாரும் ஷாக்கா பாக்குறாங்க. அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு 90,000 கார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கடைக்கார சொல்லுவோம். எனக்கு டபுள் ஓகே நம்ம ஹீரோ சொல்றேன். பல நாளா கலெக்ட் பண்ண வேண்டிய காயினை இவன் ஒரே நாள்ல வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. ஹராணி உண்மையிலே ஆசம் யாருமே இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த போன சொல்லுது. ஹீரோ கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால ஈஸியா எல்லாரும் கூட ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இன்னும் 2 9 கார்டு தேவை. நம்ம ஹீரோட கிளாஸ் பிரசிடென்ட் அந்த இடத்துக்கு வர ஹரா எங்க கிட்ட 2 9 கார்டு இருக்கு. நம்ம ஏமே அகாடமியை ஒன்னால மட்டும் தான் ஜெயிக்க வைக்க முடியும். சோ இந்த நாங்க உனக்கு இதை ஃப்ரீயாவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரோட 9 கார்டையும் நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. ஃபைனல் பாஸ் தோக்கடிச்சு ஹாஸ்டலுக்குள்ள போன்னு சொல்லுவோம். கண்டிப்பா நான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹாஸ்டலுக்கு திரும்ப போ ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோட்டோ நான் அந்த ஃபைனல் பாஸ் ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். ஃபுல்லா ஹேக் பண்ணி முடிச்சாச்சு. பட் அவ எவ்வளவு லெவல்ங்கிறது தெரியாம ஃபைனல் ஹேக்கிங்க முடிக்க முடியல அப்படின்னு காக்கியா சொல்றா. ஹே 7 ஸ்டார் நீ எல்லா 9 கார்டையும் கலெக்ட் பண்ணியிருந்தாலும் உனக்கு முன்னாடி நான் வந்துட்டு பாத்தியா அப்படின்னு அந்த இன்னொரு அகாடமி பர்சன் போயிட்டு இப்ப ஃபைனல் பாஸ சேலஞ்ச் பண்றான். மிஸ்டர் நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஷீனா நம்ம ஹீரோவை பாக்குறா. ரிவார்ட் அப் கார்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2 பேரும் ஈக்குவலா இருந்தாலுமே ரிவார்ட் அப் கார்டை யூஸ் பண்ணவங்க தான் வின்னர். அண்ட் லெவல் அப் கார்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 3 கார்ட்லயுமே ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். 30 தான் எல்லா கார்ட்ஸ்லயும் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர். பட் லெவல் அப் பண்ணி 33 அந்த பையன் யூஸ் பண்றான். இது கண்டிப்பா ஃபைனல் பாஸ தோக்கடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சா. ஷீனாவோட கார்டு வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால ஈஸியா அவனோட ஃபேமிலியோட தோக்கடிக்கிறா. அந்த
இந்த பையன் தோத்து போறான். மிஸ்டர், அடுத்தது உங்க டர்ன் தான், நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி ஷீனா நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. இந்த இடத்துல இருக்கிற கார்ட்ஸை 33க்கு மேல கண்டிப்பா லெவல் அப் பண்ணவே முடியாது. ஷீனாவோட கார்டு வழியா என்னவா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் உங்க கூட விளையாட போறேன் ஜாலி அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கிறா. இவ்வளவு கான்பிடன்ஸா இவ இருக்கிறா. நான் கண்டிப்பா ஐவாலியோ போனா நான் ஜெயிக்க முடியாது, அவளோட லெவல் நெகட்டிவ்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உன்னோட லெவல் அது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ல தானே இருக்கு நம்ம ஹீரோ கேட்குமா. ஆமா அப்படின்னு வா சொல்றா. நெகட்டிவ் 999, சோ யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு வா சொல்லவும் அவ லெவல் தெரிஞ்சிடுச்சு. இது போதும், நான் ஹேக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி காகியா வந்துட்டு இப்ப ஷீனாவை ஹேக் பண்றா. நம்ம ஹீரோவை இப்ப எக்ஸீட் வேல்யூவை யூஸ் பண்ணி எல்லா கார்ட்ஸையும் 10 சேஞ்ச் பண்றான். இப்ப நம்ம ஹீரோவோட டோட்டல் 30ல இருக்கு. பட் நம்ம ஹீரோ லெவல் அப் கார்டை யூஸ் பண்ணவே இல்ல. அது வெறும் 30 தான், நீ தோத்துருவேன்னு ஷீனா சொல்லவும் ஓ லெவல கொஞ்சம் பாராட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஷீனாவோட லெவலும் 30ல தான் இருக்கு. பார்த்தா காகியா தான் அதை ஹேக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டா. ஷீனாவோட கம்பேரும் நம்ம ஹீரோ கம்பேரும் ஈக்குவல் நம்பர்ல இருக்குதுங்களா. ஷீனா வந்து தோத்து போறா. இந்த டோட்டல் கேமே கம்ப்ளீட்டா நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. மிஸ்டர், நீங்க உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி ஷீனா சொல்லவும் ஷீனா நீ தானே அந்த 100 ஃபேஸஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா நான் தான் அந்த 100 ஃபேஸஸ். இந்த கேம்ல நான் தோத்துருக்கலாம். ஹாஸ்டல்ல நம்ம மீட் பண்ணுவோம், பட் அங்க எல்லாம் சீரியஸா இருக்கும் அப்படின்னு பா சொல்றா. ஹாஸ்டலுக்குள்ள குயிக்கா போயாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா லீப்ராவோட ப்ராட்காஸ்டிங் மீடியாக்கு போறான். ஹலோ பிளேயர்ஸ், இத்தனை நாள் இறந்து போன 7 ஸ்டார் நான் திரும்ப வந்துட்டேன். எல்லாரும் என்ன மிஸ் பண்ணீங்களா? அந்த 100 ஃபேஸஸ் எந்த அகாடமியும் சேர்ந்த பிளேயரே கிடையாது. பட் அவ கூட மத்த அகாடமிஸ்லாம் டீம் அப் பண்ணி செகண்ட் பிளேஸ் எடுக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இல்லீகல் பிளேயர், சீட்டிங் பண்ற பிளேயர் கிட்ட நீங்க தோத்து போகணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த கேம் எல்லாரும் ஃபன்காக தான் விளையாடுறோம். அந்த மாதிரி நீங்க நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் எங்க கூட டீம் அப் பண்ணுங்க. நான் ஒரு 7 ஸ்டார் இந்த ஐலாண்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். சோ வெறுப்பா இருக்கிறவங்க ஹேமே அகாடமி கூட டீம் அப் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஆமா இது இன்னும் முடியல, நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு 100 ஃபேஸஸ் கூட ஜாயின் பண்ணாத மத்த அகாடமி எல்லா மெம்பர்ஸுமே நம்ம ஹீரோ டீம் கூட ஜாயின் பண்றாங்க. இது நம்ம திரும்ப ஃபைட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஃபிளாஷியான என்ட்ரன்ஸோட ஆஸ்ட்ரல் கேம்குள்ள திரும்ப வரான். என்ன மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ ஆமா அப்படின்னு ஆக்கிசிக்கி சொல்றா. திரும்ப வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. பிரின்சிபல் குரஹாஷி இதை பார்த்துட்டு சம கடுப்பாகிறான். அவன் வந்தா என்ன எப்படினாலும் நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். சோ இன்னைக்கு 4th டேவோட எண்டிங்ல எல்லாமே என் பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. யார் கூட டீம் அப் பண்ணாத மத்த அகாடமி எல்லாமே இப்ப நம்ம கூட டீம் அப் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஏமே அகாடமியோட சேர்த்து அப்படின்னா நம்ம டீம் சைடு 21 பேர் இருக்காங்க. 100 ஃபேஸஸோட டீம்ல 14 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு ஹேமஜி சொல்றா. அப்படின்னா அவங்கள விட நம்ம எண்ணிக்கையில அதிகமா இருக்கும் அப்படின்னு மத்தவங்க யோசிக்குவோம். பட் அவங்களோட லீடர் அவ ஒரு பிளேயரே கிடையாது. பிரின்சிபல் குரஹாஷி தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறான். அன்லிமிட்டட் மூவ்மெண்ட் வேல்யூ ஸ்பெல் ஃபைண்ட் அட்டாக்னு நிறைய இல்லீகல் எபிலிட்டிஸ் அவ யூஸ் பண்றா. அவ லைஃப் பாயிண்ட்ஸ் 999 சொல்லுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் அவ்வளவு பாயிண்ட்ஸ் தோக்கடிக்க முடியாதுன்னு கேட்கவும் ஒருத்தரால முடியும். அதுதான் டீமன் மெய்டனோட ஒன் ஷாட் கில். எவ்வளவு லைஃப் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரே அட்டாக்ல அவங்களை காலி பண்ணிரும். இப்போதைக்கு அவ 100 ஃபேஸஸ் டீம்ல ஜாயின் பண்ணிருந்தாலும் அவள நம்ம டீமுக்கு எப்படியாச்சும் வர வைக்கணும். அவ கூட ஃபைட் பண்றதுக்கு நமக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைன்னு சொல்லுவோம். அதுவும் அங்க ஒரு பிளேஸ் இருக்கே, அந்த அகாடமிட்ட போய் நம்ம கேட்போம். நம்ம ஹீரோ சொல்றான் அந்த இடம் வரைக்கும் நம்ம ஏமே அகாடமி ஆக்குபை பண்ணிட்டோம்னா 100 ஃபேஸஸால இதை தாண்டி போக முடியாது, நம்மளாலேயும் அவங்க கூட ஃபைட் பண்ண முடியும். நம்ம ஹீரோ சொல்றான் யார் யார் என்னென்ன பொசிஷன்ல அட்டாக் பண்ணணும்னு பிளான் போட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ண போறாங்க. ஏமேவோட அலையன்ஸ் ஃபோர்ஸ் இப்ப டைரக்டா அட்டாக் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு சைட் கார்னர்ல மெயின் பாடி சாரசாவோ ஃபேக் பாடி சாரசாவோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சென்டர்ல குரகையா அண்ட் கோகசாகி டீம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு எண்டிங்ல 7 ஸ்டார் டீமன் மேடனும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வின் பண்ண முடியும்னா அது ஒருத்தரால மட்டும் தான் முடியும். இறந்து போய் ஃபீனிக்ஸ் மாதிரி திரும்ப வந்த நம்ம 7 ஸ்டார் அப்படின்னு காசமி ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கா. என்ன டீமன் மேடன் ஃபைட் பண்ணாம சும்மா நின்னுட்டு இருக்கா. அவ ஃபைட் பண்ண விருப்பப்படலையா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அந்த மொத்த ஏரியாவும் நம்ம ஹீரோ டீமோட தான் மாறிடுச்சு. நம்ம ஹீரோ கூட அலைன்ஸ் வச்சிருக்க அந்த டீமோட ஆளுங்க வந்து நம்ம ஹீரோக்கு பதில் ஃபைட் பண்றாங்க. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம் டக்குனு ஹீரோஜி வந்து ப்ரொடெக்ட் பண்றா. ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஷீன்ஜி அந்த இடத்துக்கு வந்திருக்கான். நானும் சேவும் வந்து வேற லெவல்ல ஃபைட் பண்றேன். நம்ம ஹீரோ டீம் ஆளுங்க ஆப்போசிட்ல இருந்த 5 பேர்ல 3 பேர் ஆல்ரெடி கொன்னுட்டாங்க. டீமன் மைடனும் இன்னொரு ஒரு பொண்ணு தான் பேலன்ஸ் இருக்காங்க. சரி ஓகே நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அன்லாக் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு டீமன் மைடனை அட்டாக் பண்ண முடியாதபடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கா. இப்ப அதை எடுத்து விடவும் அந்த டீமன் கேர்ள் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஜஸ்ட் ஒரு அட்டாக்ல அவ 3 பேரை கொன்றுதா. ஹிரோட்டோ ஷினஹாரா உன்னை நான் ஏன் கையாலேயே கொல்றேன் அப்படின்னு பா சொல்றா. ஜி நான் வேற லெவல்ல ஃபைட் பண்ண போறேன் நானும் சொல்லவும் சரி நான் உன்னை பேக்கப் பண்றேன் அப்படின்னு ஷிஞ்சி சொல்றேன். ஒன் ஷாட்ல நானும் வேற லெவல்ல டாஷ் பண்ணிட்டு டக்குனு போய் அவளை வெட்டுற. சப்போர்ட் ஸ்கில் நீ அவளை அட்டாக் பண்ண அது ஏன் பக்கமா திரும்புற மாதிரியான ஒரு ஸ்பெல். பட் லாங் ரேஸ்ல இருந்ததுனால உன் அட்டாக் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடுச்சு. நீ என்ன அட்டாக் பண்ணிருந்தா வின் பண்ணிருக்கலாம் ஷிஞ்சி சொல்றான். நானே கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம டக்குனு அந்த டீமன் கேர்ள் அட்டாக் பண்ணிட்டே இருக்கா. அந்த டீமன் கேர்ள் கீழே விழுந்துருதா. இதை எப்படி பண்ணனு பா கேட்கவும் என்னோட அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணா என் பார்ட்னருக்கு ஆபத்துனா அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் எவ்வளவு லென்த் பண்ணா போலாம் அப்படின்னு நானே சொல்லவும் அப்படின்னா நீயும் அந்த பிரசிடென்ட்டும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு வா கேட்கறா. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நானே வைக்கப்படுறா. ஆக்கிசுக்கி அந்த பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு பொண்ணையும் வந்து தோக்கடிக்கிறா. நான் தோத்துட்டேன் இனியும் கொண்டு கேம் விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு டீமன் கேர்ள் சொல்லவும் எம்டிசிஜில உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்களை மீட் பண்ண அவங்களுமே ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைக்கிறாங்க. நீ அவங்களை வீக்க நினைச்சதுனால தான் ஈஸியா விட்டு கொடுத்துட்டு 100 ஃபேஸஸ் கூட போய் ஜாயின் பண்ணிட்ட. பட் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுல விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைச்சதே என் ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு டீமன் கேர்ள் சொல்றா. அப்படின்னா எங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ண அந்த 100 ஃபேஸஸ் ஒன்னாலதான் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ ஒத்துக்கிற ஃபேக் சாரசாக்கு ரியல் சாரசாக்கு ஃபைட் நடக்குது. ரியல் சாரசாய் பிறகு தப்பிச்சிட்டா. இப்போ சென்டர் சைடு பேட்டில் பண்ணிட்டு இருந்ததுல பிளாக் ஸ்டார் ஹோல்டர் டோயா உயிரோட தான் இருக்கான். கோகசாக்கி அண்ட் மீனமின்னு சொல்லிட்டு 3 பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க. மத்த அகாடமி ஈஸியா தோக்கடிச்சிட்டா 7 ஸ்டார் அட்டாக் பண்ண போலாம் அப்படின்னு டோயா சொல்றான். அண்ட் இந்த 3 பேருமே
100 பேசஸோட டீம்ல இருக்கிறவங்க தான். டோயா வந்து மீனமையை உஷார் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆஸ்டல் முடிஞ்ச உடனே டோயாவை பத்தி தான் இந்த மொத்த ஐலாண்டு பேசும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ டீம் அங்க வந்திருந்தாங்க. அவன் எம்ப்ரஸ் தோக்கடிச்ச அப்புறம் மூஞ்சி எப்படி இருக்குங்கிறது நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டோயா கண்டிப்பா குரஹாஷிக்கு தான் ஒர்க் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அந்த மீனமை பொண்ணு குயிக்கா அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் பண்றா. குரஹாஷியும் ஷிஞ்சி இப்ப ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹீமஜி ஆக்கிசுகியும் இருக்காங்க. நான் என்னோட ஸ்பெஷல் அபிலிட்டி கம்பைன்ட் ஸ்கில்லை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி டோயா வந்து அவன் பிளாக் ஸ்டார் அபிலிட்டியை யூஸ் பண்ணி ஸ்வாட் மேஜிக் ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி மேஜிக் ஸ்வாட் ஒன்னு கிரியேட் பண்ணி அட்டாக் பண்றான். இதை முடிஞ்சா தடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்றான். ஹீமஜி ஷீல்டு வச்சு அட்டாக் பண்ணாலும் அது பிரேக் ஆகுது. இதை நான் எப்படி தடுக்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஷிஞ்சி அந்த இடத்துல வந்து நின்னுட்டு யோசிக்க உனக்கு டைம் வேணும்ல, நான் இவனை சமாளிக்கிறேன், அதுக்குள்ள ஒரு நல்ல பிளான யோசி அப்படின்னு ஷிஞ்சி வந்து டோயா கூட ஃபைட் பண்ண ரெடியா நிக்கிறான். சோ ஷிஞ்சி வந்து டோயா சமாளிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்கான். ஹீமஜி உன்னோட ஸ்கில் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன ஸ்கில்னு யோசிச்சு ஓ ஆமா அதை யூஸ் பண்ணலாம்னு ஹீமஜி யூஸ் பண்றா. டோயாவோட ஸ்வாட் காணாம போகுது. என்னடா பண்ண அப்படின்னு டோயா கேட்கும். அதுதான் ரிப்ளேஸ்மெண்ட் அபிலிட்டி. இப்போ எங்களாலேயோ கம்பைன்ட் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு மேஜிக் ஸ்வாட கிரியேட் பண்ணி அட்டாக் பண்றான். என்னால இதெல்லாம் ஈஸியா டேஷ் பண்ண முடியும் அப்படின்னு மீனமி சொல்றா. அப்ப டக்குன்னு நானசே போயிட்டு அட்டாக் பண்றா. உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு மீனமி சொல்லுவான். அதையும் பாத்துடலாம் நானசே சொல்லுவோம். நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துறாது போக என்னை விட உனக்கு எல்லாம் அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு மீனமி சொல்லுவோம். நானசே வந்து வைக்கப்படுறா. உன்னால ஈஸியா எல்லா அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிக்க முடியும். பட் கண்ணுக்கே தெரியாத அட்டாக் பண்ணா என்ன பண்ணுவான் நம்ம ஹீரோ கேட்கறான். மேஜிக் பிளேட் அன்சீன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்றான். அவ்வளவுதான் இப்ப மீனமியோட கதை முடிஞ்சது. ஹீமஜியோட இன்விசிபிள் பவரையும் நம்ம ஹீரோவோட ஸ்வாடையும் கம்பைன் பண்ணி இந்த அட்டாக் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிருக்கான். பரவாயில்ல என்னோட பிளாக் ஸ்டார் அபிலிட்டியை நீ நல்லா யூஸ் பண்ற அப்படின்னு டோயா சொல்றான். சூப்பரா பண்ண அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. என்னோட பிக்கஸ்ட் வெப்பனை நான் யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு டோயா அவன் அபிலிட்டியை யூஸ் பண்ணி 2 ஸ்வாட வர வைக்கிறான். டுவல் பில்டிங்கா நம்ம ஹீரோ பக்கமும் இப்ப 2 பேர் சேர்ந்து அவனை தடுக்க வேண்டியது இருக்கு. பிரசிடென்ட் ஆனவன சரி 2 பேரையும் இப்போ ஒரே அட்டாக்ல காலி பண்ணிருந்தான். ஷீனாஹாரா உன் காம்பவுண்ட் அப்கிரேட் அபிலிட்டி எல்லாத்தையுமே ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். உன் ஸ்பெல் ஸ்டாக் எல்லாம் காலி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஆகிசுகி அவனை நோக்கி போக என்ன பண்றான் நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ என்ன க்ளோஸா வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆகிசுகி அவங்கிட்ட போய் ஃபைட் பண்ண போறா. பட் ஆகிசுகி அவன் அசால்ட்டா கொண்டுதான். அவளோட எல்லா லைஃப் பாயிண்ட்டுமே முடிஞ்சிருது. அட்லீஸ்ட் நான் நல்லா வச்சு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்கவும் கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான் எப்படியாச்சும் வின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆகிசுகி மறந்துருதா. ஹேமே லிட்டில் டெவல் இவ்வளவு ஈஸியா தோத்துட்டாலே நம்ம பேசிட்டு இருந்தா. ஆகிசுகி நம்மள ஒரு பைண்டிங் ஸ்பெல்ல போட்டுட்டு தான் போயிருக்கா. பட் டோயாவால அசைய முடியல. அந்த லிட்டில் டெவல் எனக்கு குறைச்ச இட போட்டாளா, இதாலெல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அவன் அதுல இருந்து வெளியே வரான். இந்த பேரியருக்குள்ள இருக்கிறவருக்கு என்ன யாராலையும் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ உன்னோட எல்லா எபிலிட்டியுமே இப்ப யூஸ் பண்ணிட்ட, உனக்கு இப்ப அட்டாக் ஸ்கில் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பேரியருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் சேஃப் தான் நம்ம சொல்லுவோம். வெளியே இருக்கிறவங்களோட தானே அட்டாக் பண்ண முடியாது, உள்ள இருந்து அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா டோயா வந்து கோகசாக்கி அட்டாக் பண்றான். நம்ம டீம்ல இருந்துட்டு எனக்கு ஏன் துரோகம் பண்றா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கல. ஃபேக்கான எம்ப்ரஸ்க்கு நான் ஒர்க் பண்ணுவேன்னு நினைச்சியா? எம்ப்ரஸ் அவன் தோக்கடிச்சான் தான் நான் ஷினகாரா கூடயே ஃபைட் பண்ணேன். அப்ப ஏற்பட்ட என் எம்ப்ரஸா ஒரு ஃபேக்கான எம்ப்ரஸ் வந்து தோக்கடிக்க விடுவேன்னு நினைச்சியா அப்படின்னு கோகசாக்கி கேட்கவும் அதுல இருந்து எல்லாம் பிளான் தானு டோயா கேட்கறான். அதான் நம்ம ஹீரோ ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு கால் பண்ணிருப்பான். அது இந்த கோகசாக்கி தான். நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கவும் எம்ப்ரஸ் பேரை நீ கிளியர் பண்ண ஆசைப்படுறியா நம்ம ஹீரோ மடக்கி இருப்பான். நான் ஒரு ஆம்பளையா வீரமா சாக விரும்புறேன் அப்படின்னு அவனே எந்திரிச்சு நின்று அட்டாக்க வாங்கிட்டு பட் நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்ன கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டோயா வந்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுவோம். மச்சி அந்த அட்டாக்க வாங்கி நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. பட் டோயா கேம்ல இருந்து அவுட் ஆகி வெளியே போயிட்டான். என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் ஹீமஜி சொல்லுவோம். இது உன் தப்பில்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் நான் ஆஸ்டர் கேம்ல இல்லைனாலும் வெளியே இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ஹீமஜி சொல்றா. இப்போ ஹீமஜியும் மறைஞ்சு போயிருக்கா. இப்போ உன் டீம்ல நீ ஒருத்தன் தான் பேலன்ஸ் இருக்கான்னு கோகசாக்கி கேட்கவும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் சயாஜி அவுட் ஆகாம இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் இருக்கிற டீமுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், இங்கே இருந்தோம்னா எனக்கு பெனால்ட்டி உண்டு. ஸோ என் ஸ்டார்ஸையும் இமேஜஸையும் காப்பாத்திக்கிறதுக்கு நானும் இந்த கேமை விட்டு வெளியே போறேன். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் ரைவல் அப்படின்னு கோகசாக்கி தானே ஷூட் பண்ணி கேமை விட்டு அவுட் ஆகி வெளியே போறான். 100 பேசஸ் தோக்கடிக்கிறது மட்டும் தான் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். 100 பேசஸோ சரசாவும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டக்குன்னு அந்த டேமன் கேர்ள் போயிட்டு அவளோட ஒன் ஷாட் கில்ல வந்து 100 பேசஸ் மேல யூஸ் பண்றா. எஸ் அவ்வளவுதான் அவ கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்தா 100 பேசஸ் வந்து டேமன் கேர்ளை ஷூட் பண்ணி கொண்டுருதா. என் பெஸ்ட்டை நான் பண்ண, இனி நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ மறைஞ்சிருதா. ஒன் ஷாட் கில் கூட உன்னை கொல்றதுக்கு பத்தலன்னா எப்படி அப்படின்னு சயாஞ்சி கேட்கவும் இப்போ வின்னர் யாருன்னு ஆபியஸா தெரிஞ்சிருக்கும் 100 பேசஸ் சொல்றா. அரசாவை கொள்ளலான்னு போறதுக்குள்ள டைமாகி அன்னைக்குள்ள கேம் முடிஞ்சிருது. நீ ரொம்ப லக்கி, பட் நாளைக்கு உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு பா சொல்லிட்டு போறா. இருக்கணும் அப்படின்னு சாரசா பாக்குறா. பேலன்ஸ் இருக்கிறது 3 பேர். ஒன் ஷாட் கில்ல யூஸ் பண்ணி கூட 100 பேஸ் முடியல. அப்ப என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோட்டா அப்படின்னு சொல்லி இப்ப சாரசாவும் அந்த இடத்துக்கு வர. எப்படி நீ பயப்படாம காமா இருக்கான்னு வா கேட்கமோ. நீயும் அப்படிதானே இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரசா நம்ம தனியா இருக்கோம்ன்றதுனால இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஐயோ நான் இன்னும் அதுக்கு தயாராகல அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்படுறா. என் டீம்மேட்ஸ் கூட இந்த இடத்துல தான் மீட்டிங் சொல்லியிருக்கேன், போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோட டீம்மேட்ஸ் வராங்க. நமக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னா நம்ம விட்டு தான் கொடுக்கணுமா நானே கேட்கவோ கண்டிப்பா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னால மாஸ்டர் வின் பண்ணுவாரு அப்படின்னு ஹேமஜி சொல்றா. நாளைக்கு தான் ஃபைனல் டே, 100 பேசஸோட ஏரியா தான் அதிகமா இருக்கு. இவன் நம்ம ஒண்ணுமே பண்ணலனா கூட தான் வின் பண்ணிருவாளே அப்படின்னு சிஜி கேட்கும். அதுக்கு தான் 100 பேசஸை நம்ம இன்னொரு கேம் விளையாட வைக்கணும்னு சொல்லுவோம். அவதான் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லையா, அப்புறம் எப்படி அவ ஒத்துப்பா அதுக்கு அப்படின்னு மத்தவங்க கேட்கவும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, எல்லாரும் என்ன நம்புறீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு சான்ஸ் தான் இருக்கு, நம்ம யாருங்கிறத காம்போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷீனாவை எப்படி என் கூட கேம் விளையாட வைக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டா.
இப்ப ஷீனா அந்த இடத்துக்கு வர, ஹாய் பிக் ப்ரோ வந்துட்டீங்களா, நம்ம கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி வா கூட்டிட்டு போற. கோச்சு திரும்பவும் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி வா அழுதுட்டு இருக்கவும், ஹே ஷீனா உண்மையிலே நீ தான் 100 பேசஸா நம்ம ஹீரோ கேட்கவா? ஆமானவா சொல்ற. சரி இந்த 100 பேசஸ் இது எப்படி ஆரம்பிச்சது நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு ஸ்கூல் போக ரொம்ப போர் அடிச்சது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசுறது பிடிக்காது அப்படின்னு வா சொல்லவோ, ஆமா நீ கூட சொன்னியே நம்ம ஹீரோ கேட்கறான், அதனால நான் மிடில் ஸ்கூலுக்கு போகல, ஆனா இந்த ஹை ஸ்கூல்ல ஸ்டார் கேச்சிங் கேம் இருக்கு, அதை நான் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லவும், அப்படின்னா உனக்கு இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்டார் கேச்சிங் கேம் விளையாடணும் நான் ஒரு ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி இங்க வந்தேன். அப்பதான் என்ன ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணாரு, எனக்கு ஓபி ஸ்டார் பவர்ஸ் தாரேன்னு சொன்னாரு. இந்த ஈவில் ஆர்கனைசேஷன் கேமும் நல்லா இருக்கு, நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். அவர் சொல்லிதான் உங்களை சேலஞ்சே பண்ண அப்படின்னு வா சொல்லிட்டு, ஐ லவ் யூ பிக் ப்ரோ அப்படின்னு நம்ம ஹீரோ மேல படுத்துக்கிறேன். ஜஸ்ட் சின்ன பொண்ணு இவ்வளவு பொறுத்தளவு இது எல்லாமே ஒரு கேம் தான் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நான் இன்னும் நிறைய கேம் விளையாடணும் எக்ஸைட்டடா இருக்கிறேன் அப்படின்னு வா சொல்றேன். இவளோட இன்னசென்ஸா பிரின்சிபல் குரஹாஷி யூஸ் பண்ணிக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இவா விட்டு கொடுக்க மாட்டா, அந்த கேம்ல இவா வின் பண்ணணும்னு நினைப்பா. எப்படியாச்சும் இவா அந்த கேம்ல தோத்துட்டு தான் நான் இவளை நம்ப வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போறேன். இப்ப ஃபைனல் டே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மொத்த கேம்லயுமே இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஷீனா இவ்வளவு தூரம் பண்ணது யாருன்னு தெரியணும், அதான் இன்னைக்கு ஃபைனல் டே வந்துருச்சு. ஒரிஜினல் ஷேப்க்கு வாய நம்ம ஹீரோ சொல்லவும், இது ஓகேவா பிக் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஷீனா அவளோட ஒரிஜினல் உருவத்துக்கே வரா. பிக் பிரதரா அப்படின்னு சாரசா ஷாக் ஆகுறா. இன்னைக்கு ஃபைனல் மேட்ச்ங்கிறதுனால நம்ம ரூல்ஸ் ஒரு தடவை திரும்ப ஞாபகப்படுத்துவோம். அதிக ஸ்பேஸ் நீ ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிறதுனால ஆஸ்ட்ரல் கேம்ல நீ தான் இன்னைக்கு வின்னர். ஆனா ஃபேக்கான சாரசாவா நீ எல்லாருக்கும் ஒரு அறிக்கை வெட்டிய மறந்துட்டியா? ஹீரோட்டோ ஷீனஹராவானா என்ன யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான எம்ப்ரஸ் அப்படின்னு நீ நெட்ல எல்லாரும் முன்னாடியே சேலஞ்ச் பண்ணியிருந்தா. நம்ம ஹீரோ சொல்லுவோம், ஆமானவா சொல்றா, நான் நினைச்சா இப்ப இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடலாம். அப்படி பார்த்தா உங்க 2 பேராலையும் என்ன அட்டாக் பண்ண முடியாது, அண்ட் உங்க 2 பேராலையும் என்ன தோக்கடிக்க முடியலன்னா நான் தான் வின்னர்னு நீ சொல்லியிருந்தேன்னு சொல்லவும், அப்படியா நான் சொன்னேன், ஆமா அப்படிதான் சொன்னேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், ஒரு 7 ஸ்டாரா ஓடி போகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல, ஆஸ்ட்ரல் கூட ஒரு சின்னதா கேம் வச்சு அதுல நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், எப்படி ஏன் அகாடமி ஆஸ்ட்ரல்ல ஜெயிக்கிற கண்டிஷன்ல இல்ல, அண்ட் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட நான் தோத்து போக மாட்டேன், எனக்கு அந்த கேம் ஓகே தான் சாரசா சொல்லவும், நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியுதுல ஷீனா, ஆஸ்ட்ரல் மட்டுமே நமக்கு பத்தாது, ஒரு 6 ஸ்டார் அப்புறமா இன்னொரு 7 ஸ்டார் கூட விளையாடுறதுக்கான சான்ஸ் இதை நீ மிஸ் பண்ணா இது உன் வாழ்க்கையில திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. 2 அதிக ஸ்டார் பிளேயர்ஸ் கூட விளையாட உனக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்கவும், ஷீனா யோசிக்கிறா, இதானே நீ ஆசைப்பட்ட ஒரு ஸ்டார் கேச்சிங் கேம், பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் சொன்ன இன்வைட் பண்ணிருக்கோம் என்ன சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறா. ஸ்டார் கேச்சிங் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இப்ப இவங்க இருக்கிற இடம் அப்படியே மேல போகுது. எங்கப்பா ப்ரொடக்ஷனுக்கு நிறைய செலவு பண்ணிருப்பாங்க போல நம்ம ஹீரோ பாக்குறா. நம்ம விளையாட போறது கிராஸ் போர்ட் கேம். ஆஸ்ட்ரல்ல இருக்கிற நம்மளோட ஏரியாஸ் தான் இதை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த போர்ட்ல நீங்க மேக் பண்ற சேஞ்சஸ் ஆஸ்ட்ரல் ரிஃப்ளெக்ட் ஆகும். வின் பண்றவங்களுக்கு தான் மத்த இருக்கிற மொத்த இடமும் சொந்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே அப்படின்னு ஷீனாவோ சொல்றா. ஷீனா கிட்ட இருந்தா கேம் ஆரம்பிக்கு. என்க்ரோச் காங்கர்னு 2 ஆப்ஷன் இருக்கு. காங்கரை செலக்ட் பண்ணி நம்ம ஹீரோவோட ஸ்பேஸ்ல வைக்கிற அந்த பிளேஸ் இப்ப ஷீனாக்கு சொந்தமாகுது. ச்சே அதுதான் கோர் பேஸா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு ஷீனா சொல்லவும், ஃபர்ஸ்ட் ட்ரைலயே அதெல்லாம் நடக்காது நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்தது கலெக்ட் மோட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் இருக்கு. கலெக்டை யூஸ் பண்ணி சாரசாவோட கோர் பேஸ் எங்க இருக்குன்னு ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்றா. பட் அந்த இடத்துல அது இல்ல. நம்ம ஹீரோவோட டர்ன். நம்ம ஹீரோ காங்கரை யூஸ் பண்ணாம என்க்ரோச்சை யூஸ் பண்றான். இந்த பிக் ப்ரோ எனக்காக நீங்க விட்டு கொடுக்குறீங்களான்னு வா கேட்கவும், கண்டிப்பா இல்ல உனக்கு தான் அந்த சிச்சுவேஷன் புரியலன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், ஹீரோட்டோ கிட்ட இப்ப பேலன்ஸ் 2 இடம் தான் இருக்கு. அடுத்து ஏன் சான்ஸ் தான் வரும். அந்த டைத்துல நான் ஒரு ஸ்பேஸ் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல இல்லனா ஆபியஸா பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு இடம் தான். டர்ன் வரும்போது நீ அதை செலக்ட் பண்ணி வின் பண்ணிட்டு போயிடுவ. சோ ஒன்ன ஜெயிக்க விட கூடாதுன்னா ஷீனஹராவை நான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அது என்ன ஜெயிக்க விட கூடாதுன்னா நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சாரசா சொல்லவும், நீங்க 2 பேருமே என்ன ப்ரொடெக்ட் பண்றதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. இப்ப சாரசாவோட டர்ன் வரவும் அவளுமே காங்கரை யூஸ் பண்ணாம என்க்ரோச் ஆப்ஷனையும் யூஸ் பண்றா. வா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. நான் இப்ப அடுத்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஷீனா யோசிச்சுட்டு தான் இருக்கா. பட் ஆட்டோமேட்டிக்கா சாரசாவோட ஒரு இடம் ஷீனாக்கு சொந்தமாகுது. நீ எதுவும் எபிலிட்டியை யூஸ் பண்றியான்னு சாரசா கேட்கவும், நான் எதுவுமே பண்ணலையே, ஒருவேளை என் ஐயோட பவர் அவைக்கிங் இருக்குமா அப்படின்னு காமெடி பண்றா. கண்டிப்பா இல்லன்னு சாரசா சொல்றா. பிரின்சிபல் குரஹாஷியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. ஃபேக்கான 100 ஃபேசஸ் மாதிரியே ஃபேக்கா இப்ப நிறைய ஆளுங்க அந்த இடத்துக்கு வராங்க. பிரின்சிபல் குரஹாஷி தான் ஃபேக்கான ப்ரொஜெக்ஷன் இங்க கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாரசா சொல்லவும், ஹாஸ்டல்ல அஃபெக்ட் ஆகுறது இந்த போர்ட் கேமையும் சேர்த்து தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்குது அப்படின்னு ஷீனா பாக்குறா. சரி வாங்க கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ விளையாட ஆரம்பிக்கிறா. இந்த போர்ட் கேமும் ஹாஸ்டல் கேமும் கனெக்ட் ஆயிருக்குன்னா அதையே நான் எனக்கு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷீனாவோட பிளாக் கலர் ஸ்பேஸ்ல இப்ப நம்ம ஹீரோவோட கிரீன் ஸ்பேஸா மாறிட்டு வருது. நானே அந்த ஃபேக்கான ப்ரொஜெக்ஷன்லாம் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ டீமுக்கு அதை மாத்திட்டு இருக்கா. ஷீஞ்சி ப்ராட்காஸ்டிங் ரூம்ல இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. டேய் பொறுமையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுடா, ஃபாஸ்டா கொடுக்காத அப்படின்னு நானே சொல்லவும், நான் எவ்வளவு ஃபாஸ்டா ஆர்டர்ஸ் கொடுத்தாலும் அது ஒருத்தியால மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஷீஞ்சி சொல்றான். உடனே நானே வைக்கப்படுறா. நீயும் சூப்பரா தான் ஃபைட் பண்ணனு சொல்லுவோம். ஆமா நீ ஒழுங்கா ஃபைட் பண்ணலன்னா நான் தானே ஃபைட் பண்ணணும்னு ஷீஞ்சி சொல்றான். போடா முட்டாள் அப்படின்னு சொல்லி அவ திரும்ப திட்ட ஆரம்பிக்கிறா. இந்த நானசேவோ ஷீஞ்சி தான் நேத்து டோயா கையால இறந்து போயிட்டாங்களே, அப்புறம் எப்படி திரும்ப வந்தாங்க அப்படின்னு பிரின்சிபல் அவங்க வீடியோவை திரும்ப பார்க்கும்போது தான் டோயா அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணது என்னமோ உண்மைதான். பட் அந்த அட்டாக் மேல படல. அவங்களே அவங்க மேல லைட்னிங் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அவுட் ஆன மாதிரி லாக் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த லீப்ரா மீடியாவும் இதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களா? சரி பிரச்சனை இல்ல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். இதுக்காக தானே நான் அவனுக்கு நிறைய காசு கொடுத்துருக்கேன், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு இந்த பிரின்சிபல் டோயாக்கு கால் பண்றான். இருக்காயா நீ தான் இதை சமாளிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அடுத்து நீ என்ன பண்ண போறாங்கிறது கண்டிப்பா அந்த ஷீனஹராக்கு தெரிஞ்சிருக்கும். மூழ்க போற ஷிப்ல நானும் இருக்க விரும்பல நம்ம சொல்லுவோம். இதுக்காகவா நான் உனக்கு காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் கேட்கறான்.
சொல்றேன், நான் ஒண்ணு உனக்கு ஸ்லேவ் கிடையாது, அந்த மாதிரி என்ன ட்ரீட் பண்ண நினைச்சேன், அவ்வளவுதான், ஓ கதை முடிஞ்சது, நீயே சமாளிச்சுக்கோ அப்படின்ட்டு டோயா காலை கட் பண்றேன். மலைய பொறுமையா இருக்க மாட்டான் அப்படின்னு பிரின்சிபல் சொல்றேன். அச்சோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷீனா ஒரு மாதிரி ஆவறா. என்னாச்சு ஷீனா நம்ம ஹீரோ கேக்குறா. என் கை கால் அது என் பேச்ச கேட்க மாட்டேங்குது. ஷீனா போர்ட்ல ஒரு இடத்த டச் பண்ணாத அபாடமா சேஞ்ச் ஆகுது. ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அந்த குரஹாஷி ஓபனாவே சேஞ்சிங் பண்றா. அது எப்படி நடக்கணும் தான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இண்டிகோ ஸ்டார் பிளாக் விங் எபிலிட்டி யூஸ் பண்ணா ஒரு பர்சனை உங்களால ஈஸியா லொகேட் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம ஹீரோ இப்ப குரஹாஷிக்கு கான்டாக்ட் பண்றேன். என்ன குரஹாஷி, நீ இந்த இடத்துல தான் இருந்த எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கியா? இதோட உன் ஆட்டம் முடிய போகுது. என்னோட அந்த ஸ்டார் எபிலிட்டியை யூஸ் பண்ணி என்னால உன் இடத்த கூட பின் பாயிண்ட் பண்ணி லொகேட் பண்ண முடியும். நான் ஆஸ்ட்ரல் கேம்குள்ள தான் இருக்கேன், என்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்காத. நானும் சேவும் ஷிஞ்சி இங்க தான் இருக்காங்க, பட் எனக்கு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். இமஜி ஆகிசுக்கி அவுட் ஆனதுனால இப்ப அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. ஹீரோட்டோட மயிர் தானே அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். என் மாஸ்டர் தவிர எந்த ஆம்பளை மலையோ கை வச்சு எனக்கு பழக்கம் இல்ல அப்படின்னு ஹீமஜி சொடக்கு போடுறா. இப்ப நிறைய ஆளுங்க அங்க வந்து நிக்கிறாங்க. நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபல் சரண்டர் ஆகுறான். ஹீமஜி இப்ப அவனோட கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ல இருக்கிறா. சீனாவை வச்சு இப்ப எல்லா இடத்தையும் நம்ம ஹீரோட பிளேஸா அவ மாத்திட்டா. சீனாக்கு இப்ப எந்த பிளேஸும் இல்லாததுங்களா ஆட்டோமேட்டிக்கா அவ டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கா. சோ ஆப்வியஸ்லி இப்ப நம்ம ஹீரோ தான் வின்னர். கேம் என்னதான் ஃபன்னா இருந்தாலும் நீங்க பண்ணதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒருவேளை தப்பு பண்ணிட்டேனா பிக் பிரதர், நான் ஒரு மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்லி ஷீனா கண் கலங்குற. இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னா கரெக்டா இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். லீப்ரா மீடியா தான் இதுல அதிகமா பாதிக்கப்படுதோ ஹெல்ப் பண்ணதோ கூட. நீ இதுக்கு பதில் சொல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஒரு பேட் கேலா அப்படின்னு ஷீனா கேட்கவும் கண்டிப்பா இல்ல. கேம் உனக்கு போரிங்கா இருந்ததான்னு கேட்கவும் இல்லன்னு பா சொல்றா. அதே மாதிரி தான் மத்தவங்களுக்கும் 100 ஃபேஸஸ் கேம்குள்ள வந்ததுனால மத்தவங்களுமே இந்த கேமை ரொம்பவே அதிகமா என்ஜாய் பண்ணாங்க. நீ மோசமான பொண்ணெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி காசுமி சொல்றா. நானுமே இது சூப்பரா என்ஜாய் பண்ணன்னு சொல்லவும் அதுதான் எங்களுக்கும் வேணும். எல்லாருமே ஒரு வகையில சந்தோஷமா இந்த கேமை என்ஜாய் தான் பண்ணிருக்கோம். 100 ஃபேஸஸ்னால இந்த வருஷம் கேம் இன்னும் த்ரில்லிங்கா போச்சு அப்படின்னு வா சொல்றா. எல்லா ஏரியாவும் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. இன்னொரு கேம் முடிஞ்சிருக்கணுமே நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். அப்பதான் மேப்பை செக் பண்ணி பார்த்தா சாரசாவோட இடம் கொஞ்சோண்டு இருக்கு. அகாடமிக்குன்னு ஒரு பேர் இருக்குல்லப்பா. அப்புறமா ஈஸியா உன வின் பண்ண வச்சிட்டாவா, ஈகவ நான் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு வா கேக்குறா. மாஸ்டர் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு ஹீமஜி சொல்றா. ஆமா நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி ஆக்கிசுகி சொல்றா. இன்னொரு நான் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு பிரசிடென்ட்டே சொல்றேன். நீங்க எல்லாமே என்னால அதை பண்ணிருக்க முடியாது காய்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் தன்னடக்கம்லாம் உன்ட்ட இருக்கா அப்படின்னு பிரசிடென்ட் கேக்குறேன். ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. எஸ் இது எல்லாமே ஆரம்பிச்சது நான் சொன்ன ஒரு பொய்யால தான். பொய்க்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு. அந்த பொய்யால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நிறைய புது பீப்புளை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொய்யால ஒருத்தரோட வாழ்க்கையவே மாத்த முடியும். பட் நான் சொன்ன இந்த ஒரு பொய் அது இப்போ எனக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. கண்டிப்பா நான் ஒரு நாள் தேடி வந்த பர்சனை இந்த ஐலாண்ட்ல கண்டுபிடிப்பேன். பட் அது வரைக்கும் நான் தான் இங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். 7 ஸ்டார் வந்துட்டான், இந்த ஐலாண்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாக்குறாங்க. தயாரா கேம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சாரசா சொல்றா. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற வரைக்கும் நான் சொன்ன பொய்யோடையே என்னால வாழ முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இந்த இடத்துல இது சோ ஃபைனல் கேம் என்னால முடிஞ்ச லெவலுக்கு தெளிவா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஈவன் நம்ம ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தாலும் வீக்கான பர்சன் மாதிரி இருந்தாலும் இந்த ஐலாண்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் நான் தான் 7 ஸ்டார் அப்படின்னு போய் சொல்லியிருந்தாலுமே கூட உண்மையிலே நம்ம ஹீரோவை பார்த்தா வீக் மாதிரி தெரியல. அண்ட் எவ்வளவு மோசமான சிச்சுவேஷனா இருந்தாலும் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ யார்கிட்டயுமே தோத்து போகல. இதோட சீசன் 1 முடியுது. சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல. வந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.